விஸ்டம் கல்வி வழிகாட்டி நடத்தும் இந்த பயிற்சி வகுப்புல கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் மென்றெடும் நோட்டுமாக என்று பிரார்த்தித்து இந்த வகுப்பை துவங்குகின்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மோட்டிவேஷனல் டாக். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தது பொதுவாக பேச்சு, ஒரு ஸ்டேஜ் ஸ்பீக்கிங், ஒரு மேடை பேச்சு அழகிய முறையில நல்ல முறையில இருப்பதற்கான வழிமுறைகளை நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. இப்ப நம்ம நேரடியாக கல்வி நிகழ்ச்சிக்குள்ள நுழையிறோம். இப்ப கல்வி நிகழ்ச்சியில 2 செக்ஷன் வச்சிருப்போம். ஒண்ணு என்னன்னா மோட்டிவேஷன். இப்போ ஒரு விதையை விதைக்கிறதுக்கு முன்னாடி அந்த நிலத்தை பக்குவப்படுத்துவாங்களா இல்லையா? நீங்க பார்த்திருப்பீங்க, ஏர் உழுவாங்க, அதை பக்குவப்படுத்தி அந்த விதையை விதைச்சா மட்டும்தான் அது விதை எல்லா விதையும் மரமாக வளரும். அப்ப அவங்க என்ன படிக்கிறது, எப்படி படிக்கிறது, இந்த வழிமுறைகள்லாம் சொல்றதுக்கு முன்னாடி கல்வியை நோக்கி அவர்களை ஈர்க்க வேண்டும், கல்வியை நோக்கி அவர்களை அழைக்க வேண்டும், அதன் மீது ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தணும். இதுதான் மோட்டிவேஷன். பொதுவாக மோட்டிவேஷன் அப்படின்னாலும் இப்ப நம்ம சொல்லக்கூடிய குறிப்புகள், உதாரணங்கள் எல்லாமே கல்வி சார்ந்துதான் இருக்கும், எஜுகேஷன். அப்ப நீங்க அந்த அந்த கண்ணோட்டத்தோடய என்ன பண்ணுங்க, அந்த ஒரு மைண்ட் செட்டோடைய இந்த நிகழ்ச்சியை நீங்க பாக்குறதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. இப்ப முதல்ல இந்த மோட்டிவேஷன் டாக்னா ஏன், இது நம்ம பொதுவா எல்லாத்துலயுமே இந்த ஒரு இது வச்சிருப்போம். ஒரு விஷயத்தை செய்யறோம்னா ஏன் அந்த விஷயத்தை செய்யறோம் அப்படின்னு, எதுக்கு மோட்டிவேட் பண்ணணும் மாணவர்களை, மோட்டிவேஷனால என்ன பயன் ஆக்சுவலா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. இப்ப கல்வி அப்படின்னாலே நம்ம ஒரு பெரிய அளவுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கணும். இருந்தாலும் பை டிஃபால்ட்டா மக்கள் அதன் மீது ஒரு மோகம் இருக்கதான் செய்யுது. இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தன் கிளாஸ் ஃபர்ஸ்ட் எடுக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த மாணவர்கிட்ட வேணாலும் போய் கேட்டு பாருங்க, கிளாஸ் ஃபர்ஸ்ட் நீ வந்தா உனக்கு எப்படி இருக்கும், சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தா உனக்கு எப்படி இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அப்ப கல்வியில உயர்ந்து வந்தா அது எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் தான். நீ படிச்சுட்டு மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா சூப்பர், யாருமே வெறுக்கக்கூடிய அம்சம் கிடையாது. அதனால இதுக்கு எதுக்கு போய் ஈர்ப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சரிங்களா? சோ அதுதான் எதுக்கு இந்த மோட்டிவேஷன்னா, இப்ப என்ன கேப் ஆக்சுவலா. அப்ப எல்லாருக்கும் கல்வியின் மீது ஆர்வம் இருக்கு. ஆனா செயல்பாடுன்னு வந்துச்சுன்னா, செயல்பாடு எங்க இருக்கு? டிவில இருக்கு, விளையாட்டுல இருக்கு, போன்ல இருக்கு, கேம்ல இருக்கு, பசங்களோட ஊர் சுத்துறதுல இருக்கு, பைக்ல ஓட்டுறதுல இருக்கு. அதாவது அவனுடைய ஆர்வம் கல்வியின் மீது இருந்தா கூட செயல்பாடுங்கிறது இன்ன பிற விஷயங்கள்ல இருக்கு. இப்ப கல்விக்கு அதிகமாக அவன் நேரத்தை செலுத்துறது இல்லை. அப்படி அவன் செலுத்த ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னா நிச்சயமா கல்வியில முன்னேறிடுவான். அப்ப அந்த ஒரு ஸ்பார்க் அதனுடைய வேல்யூ ஓரளவுக்கு மக்கள் அதுல ஒரு ஈர்ப்பு இருந்தால் கூட அதை முறைப்படுத்தி, நெறிப்படுத்தி அதை நாம் அவர்களுக்கு சொல்வதற்கு இது கண்டிப்பா தேவை. இப்ப கல்வி பசங்களுக்கு ஆர்வம் இருந்தாலும் ஏன் செய்ய மாட்டாங்க அப்படின்னா, எஜுகேஷனுங்கிறது கஷ்டமா பாக்குறாங்க. படிக்கிறதுங்கிறது கஷ்டமா இருக்கு. போயெல்லாம் சொல்லல, நானும் ஸ்கூல் படிச்சிருக்கிறேன், காலேஜ் படிச்சிருக்கிறேன், பிஇ படிச்சிருக்கேன், எம்டெக் படிச்சிருக்கேன். படிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கடினமான விஷயமா தான் இருக்கு. டீச் பண்றது எளிய முறையில டீச் பண்ணலாம். ஆனா அப்படி ஒரு சிஸ்டம் இங்க கிடையாது. கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரிதான் படிப்புங்கிறது இங்க அமைக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த கஷ்டத்தை பார்த்துட்டு என்ன பண்ணிடுறாங்க, ஒதுங்கிடுறாங்க. ஆனா உண்மையாவே உலகத்துல கஷ்டம்னு ஒண்ணு கிடையாது. நான் ஏற்கனவே உதாரணத்தை சொன்ன மாதிரி, இப்போ பைக் ஓட்டுறது முதல்ல ஓட்டுறப்ப விழுந்து வாரி இருக்கும், அது கஷ்டம் தான். ஆனா இருந்தாலும் தொடர் முயற்சி, தொடர் பயிற்சியில இப்ப பைக் ஓட்டுறது அவனுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப இந்த ஈஸி கஷ்டம் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிற விதத்தை பொறுத்துதான். இப்போ பைக் ஓட்டுறது மேல அவனுக்கு ஒரு அதீத ஈர்ப்பு இருக்கிறதுனால கீழே விழுந்து அவன் கைகாலில் தேய்ச்சி ரத்தம் வந்தா கூட அதையும் பொருட்படுத்தாமல் அந்த தொடர்ந்து முயற்சி செஞ்சு அந்த பைக்கை ஓட்ட அவன் முயற்சி பண்றான், பைக்கை நல்லா ஓட்டுறான். இப்ப இந்த இழப்புகள் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அப்படி செயல்பட்டான்னா அந்த கஷ்டமானதையும் ஈஸி ஆக்கிடுறான். அதை ஈஸியா என்ன பண்ணிடுறான், அந்த கஷ்டமானதை கூட வின் பண்ணிடுறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி கல்விக்கு கொண்டு வரணும். கல்வி கஷ்டம் தான், படிக்கிறதுல கஷ்டமா இருக்கா இல்லையா? அப்ப இதுல அவனுக்கு இருக்கக்கூடிய நன்மைகள், இதுல அவன் செயல்படுவது எப்படி அவனுக்கு அந்த பைக் ஓட்டுறது மேல ஒரு ஈர்ப்பு உண்டாகுதோ, அது லைக் பல காரணங்கள் இருக்கலாம். அப்ப அப்படி அந்த பல காரணங்களை நாம இங்கே அவர்களுக்கு சொல்லி கொடுத்து, கஷ்டப்பட்டாலும் நம்ம கல்வியை அடைந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஈர்ப்பை ஏற்படுது. அப்ப எதுக்கு இங்க இந்த மோட்டிவேஷன் தேவைப்படுதுன்னா, எவ்வளவு கஷ்டமான விஷயமா இருந்தாலும் அதன் மீது நீங்க ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்திட்டீங்கன்னா, அது அவன் எவ்வளவு சிரமப்பட்டாலும் அந்த காரியத்தை செஞ்சிருவான். சரிங்களா? இதுக்கு பல நல்ல உதாரணங்களும் சொல்லலாம், கெட்ட உதாரணங்களும் சொல்லலாம். ஏன்னா நான் கெட்ட உதாரணத்துக்குள்ள போல, இந்த உதாரணத்தோட முடிச்சு நீங்களே யோசிக்கங்களேன். நீங்களே யோசிக்கங்க, நீங்களே புரிஞ்சுக்கங்க. உன் மீது ஒருத்தனுக்கு ஒரு ஈர்ப்பு வந்துருச்சுன்னு சொன்னா, அது அவன் என்ன விலை கொடுத்தாவது அது மனிதனுடைய இயற்கை, மனிதனுடைய இயற்கை. இப்ப நம்ம வேலை மோட்டிவேஷன்ங்கிறது ஏன் தேவைன்னா, அந்த ஈர்ப்பை கல்வியின் மீது ஏற்படுத்திட்டோம்னா நீங்க நகண்டுக்க வேண்டியதுதான்.
அவனா முன்னேறி போயிட்டே இருப்பான். அவன் பாட்டுக்கு கையை பிடிச்சி இழுத்தீங்கன்னா கூட நான் அங்கதான் போய் படிப்பேன் அப்படின்னு போய் நிற்பான். தடுக்கவே முடியாது அவனை உங்களால. அப்ப அந்த அந்த ஈர்ப்பை நம்ம ஏற்படுத்துறது தான் இந்த மோட்டிவேஷன் டாக்கினுடைய இலக்கு, நோக்கம். சரிங்களா? ஏன் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இப்ப அடுத்து என்னன்னா, மோட்டிவேஷன் பேசுறோமா இல்லையா? நமக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும். நம்ம மோட்டிவேஷன் பேசுறோமா இல்லையா? நாம நமக்கு முதல்ல இதுல ஒரு நம்பிக்கை வரணும். கல்வியின் மூலியமாக வந்து ஒரு சமூக முன்னேற்றத்தை அடைய முடியும். சமூகத்தை ஒரு அதிகாரமிக்க சமுதாயமாக மாற்ற முடியும். வந்து சமுதாயத்தை வந்து ஒரு ஒரு சர்வதேச அளவிலே வந்து ஒரு சிறந்த, ஒரு உயர்ந்த ஒரு சமூகமாக கல்வியின் மூலியமாக மாற்றி அமைக்க முடியும். இப்படிங்கிற மோட்டிவேஷன் முதல்ல நமக்கு வரணும். சரிங்களா? ஏன்னா பெரும்பாலும் எல்லாருக்கும் இருக்கும். இப்ப கலந்து கொண்ட சகோதரர்கள்ல வந்து எல்லாருக்கும் இருக்கும். இருந்தாலும் ஒரு பதிவிற்காக நான் என்ன பண்றேன், பேசக்கூடிய நமக்கு அந்த ஒரு கான்பிடென்ட் இருக்கணும். ஏன்னா இதற்கு எதிராக நிறைய பேர் நம்ம கிட்ட வாதம் வச்சா கூட அவர்களுக்கு நாம் பதில் சொல்லக்கூடிய அளவிற்கு இதிலே முழுமையாக நம்ம ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தணும். பொதுவான டிமோட்டிவேஷன் என்னன்னா, படிப்படின்னு இப்ப நானே சொல்றேன். படிப்படின்னு இந்த மாதிரி கல்வி தளத்துல பல ஆண்டுகள் பணியாற்றிட்டு இருக்கேன். ஏன்னா எல்லாம் படிச்சுட்டு சும்மா தானே இருக்காங்க. எதுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சி ஒருத்தர் வெளிநாட்டுல போய் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறாரு. அதை போய் நீங்க படின்னு சொல்லி அவர் 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் கட்டி படிச்சு முடிச்சுட்டு சும்மா தான் இருக்கான் அவன். மறுபடியும் அவங்க அத்தா என்ன வெளிநாட்டுல வேலை பார்த்தாரோ அதான் இவனு போய் வேலை பார்த்துட்டு இருக்கான். குடும்பத்துல எந்த முன்னேற்றமும் அந்த மாதிரி தரல. அப்ப இந்த மாதிரி சொல்லி என்ன பண்ணுவாங்க, வந்து கல்வியை வந்து ஒரு மாதிரி படிக்க வச்சு என்ன புண்ணியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை இருக்கும். கல்வியை வந்து இஸ்லாம் 2 வகையா பிரிக்குது. பயனுள்ள கல்வி, பயனற்ற கல்வி. இப்ப நாம என்ன விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம், நாம என்ன வந்து மாணவர்களை நோக்கி சொல்றோம், நிகழ்ச்சியில சொல்றோம்னா பயனுள்ள கல்வியை சொல்றோம். பயனுள்ள கல்வி ஒருத்தனை நிச்சயமாக முன்னேற்றும். அவன் கற்பது பயனற்ற கல்வியா இருக்கிறதுனாலதான் அவன் பெற்றோர்களுடைய பொருளாதாரம் காசெல்லாம் வீணா போகுது. அப்ப நம்ம இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு காரணமே உங்க காசு வீணாயிடக்கூடாது. நீங்க செலவு செஞ்சு படிக்க வைக்கிற பிள்ளைக்கு பயனுள்ள கல்வினா என்ன, பயனுள்ள கல்வியை எப்படி அடைந்து கொள்வது, இந்த வழிமுறையை கற்றுக் கொடுப்பதன் மூலம் அவன் கல்வியில முன்னேறுவான். இப்ப என்னன்னா நீங்க சும்மா பிளைனா ஏதோ ஒரு கோர்ஸ் ஏதோ அவன் சொல்றான் விருப்பப்படுறான்னு கொடுத்துறீங்க. இப்ப இதுதான் அவனுக்கு எடுக்குது. சொன்ன மாதிரி அந்த நிலத்தை பக்குவப்படுத்தி நீங்க விதை விதைச்சீங்கன்னு சொன்னா நிச்சயமாக நீங்க அறுவடை செய்யலாம். இப்ப இங்க வீணுன்னா ஒரு என்ன சொல்றது, ஏற்கனவே கூட அந்த ஒரு உதாரணத்தை சொன்னா இல்லையா, ஒரு வழுக்கு பாறை இருக்கு, வழுக்கு பாறை மேல ஒருத்தன் வந்து விவசாயம் செய்யறான், ஒரு மலையில அதை அடிச்சுட்டு போயிடுது. அப்ப எந்த நிலத்துல விவசாயம் செய்யணும், எந்த நேரத்துல விவசாயம் செய்யணும், எவ்வளவு விதைகளை விதைக்கணும், அப்ப இந்த அறிவுறுத்தலை இந்த வழிகாட்டுதலோடு நீங்க வந்து உங்க பிள்ளைங்களை படிக்க வச்சீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக அவர்கள் உங்களுக்கு நல்ல விளைச்சலை கொடுப்பார்கள். ஸோ வந்து ஏன் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதனால வந்து ஒருத்தன் வந்து படிச்சுட்டு ஒரு வெட்டியா சுத்துறான் அப்படின்னாக்க அவன் வந்து ஒரு முறையான கல்வியை கத்துக்கல. இது என்ன அப்படிங்கறத நம்ம அடுத்த செஷன்ல சொல்லுவோம். சும்மா ஒரு அவுட்லைனா சொல்லணும்னா நம்மை பொறுத்தவரை விஸ்டம் கல்வி வழிகாட்டியை பொறுத்த வரைக்கும் பலரும் கல்வி சார்ந்து பல்வேறு தத்துவங்களை முன் வச்சாலும் நாம என்ன சொல்றோம்னா கல்வி என்பது ஸ்கில் டெவலப்மெண்ட், அதாவது திறன் வளர்ப்பு தான் கல்வி. கல்வினா டிகிரி வாங்குறது கல்வி இல்லை. அப்ப இதை மக்களுக்கு சொல்றதுக்கு தான் இந்த நிகழ்ச்சியா நடந்தது. திறன் வளர்ப்பு அதுதான் பாத்தீங்கன்னா நம்ம விஸ்டம் கல்வி சார்பாக கூட இன்னைக்கு காலையில கூட AWS பயிற்சி ஒரு சாஃப்ட்வேர் ஸ்கில் செட், கண்டிப்பா அதை கத்துக்கிட்டா ஒரு நல்ல ஒரு சம்பளத்தில் ஒரு வேலைக்கு சேர முடியும். இப்ப நாளைக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், அதுவும் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு லீடிங் டெக்னாலஜி. அதை ஒரு மாணவர் எந்த கோர்ஸ் படிச்சாலும் சரி, நீங்க BA இங்கிலீஷ் படிச்சாலும் சரி, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் BA இங்கிலீஷ் படிச்சாலும் கத்துக்கிட்டா அவருக்கு ஒரு வேலை வாய்ப்பு இருக்கு. இப்ப ஏதாவது இலவச பயிற்சி நம்ம அளிக்கிறோம், வாயில மட்டும் சொல்லல, இலவச பயிற்சி நம்ம அளிக்கிறோம். முன்னாடி இந்த கோவிடுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வகுப்பறையில கூட இலவசமா, எல்லாமே இலவசம் தான். ஏன் இலவசம் கூட நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். அப்படி நம்ம பயிற்சிகளை அளிக்கிறோம். அப்ப என்னன்னா திறன் வளர்ப்பு என்பதுதான் கல்வி, அறிவாற்றல் அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கத்தை நம்ம முன் வைக்கிறோம். அப்ப எல்லாரையுமே வந்து அறிவாற்றல் மிக்க மனிதர்களாக, திறமை மிக்க மனிதர்களாக உருவாக்க தான் நம்முடைய இலக்கு. அப்ப அந்த இலக்கை அடையும் பொழுது நிச்சயமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பொருளாதார வலிமையாக இருக்கட்டும், ஒரு அதிகாரமயமாக்கலாக இருக்கட்டும், சமூக வலிமையாக இருக்கட்டும், அது நிச்சயமா நடந்தேறும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வெறுமனே இந்த கோர்ஸ் எடுத்து படி, இந்த காலேஜில் போய் படி, உனக்கு உடனே வேலை கிடைச்சிரும், இது இல்லை. சொல்லுவாங்கல்ல, அதாவது பசித்தவனுக்கு உணவை கொடுப்பதை விட ஹதீஸ் இருக்கு, நீ வந்து விறகு வெட்டி, அதாவது நீ என்ன பண்ணலாம், நீ போய் வந்து காட்டுக்கு போய் விறகு வெட்டி அந்த விறகு வெட்டி நீ வந்து சாப்பிடு அப்படிம்பாங்கல்ல. பசிக்கிறவனுக்கு மீனை கொடுக்கறது, இது நான் இந்த விறகு வெட்டுறது ஹதீஸ், ஓகேவா. இருந்தாலும் நம்ம பழக்கத்துல சொல்றது வந்து
பசிக்கிறவனுக்கு மீனை கொடுக்கறதோட மீன் பிடிக்க கத்துக் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்முடைய வே ஆஃப் மோட்டிவேஷன், நம்முடைய வே ஆஃப் கேரியர் கைடன்ஸ், நம்முடைய வே ஆஃப் வழிகாட்டுதல் அப்படிங்கிறது வந்து அவர்களுடைய திறன் வளர்ப்பை மையமாக கொண்டு என்ன படிப்பு, அவர்களுடைய திறன் வளர்ப்பை மையமாக கொண்டு எந்த கல்லூரி, அவர்களுடைய திறன் அடிப்படையில அவங்க வீட்டுடைய பொருளாதார சூழலை கருத்தில் கொண்டு நீ 5000 ரூபாய்க்கு படிக்கணுமா, 50,000 ரூபாய்க்கு படிக்கணுமா, இல்ல 5 லட்சம் ரூபாய்க்கு படிக்கணுமா. ஸோ இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி தான் அவர்களுக்கு வழிகாட்டுதல் நம்ம வழங்குறோம். வழங்கும் பொழுது அது வந்து ஒரு 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 வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறத இது ஒரு முதல் பாயிண்டா புரிஞ்சுக்கணும். அடுத்து என்னன்னா, மக்கள் என்ன இந்த ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்துல என்ன ஒன்றும் ஒரு இதெல்லாம் மார்க் எடுக்கிறதுலே இருக்கு. ஒரு மதிப்பெண் எடுக்கிறது சும்மா மார்க். இது எஜுகேஷன் படிக்கிறதுனால ஒருத்தன் வந்து லூசா தான் போவான், கழுதையா தான் போவான், என்னென்னமோலாம் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. என்ன நீங்க கல்வின்றீங்க, என்ன படிச்சுட்டு என்ன ஒரு மார்க் எடுத்தா பெரிய ஒரு கல்விமானா அப்படின்ருவாங்க. நான் திருப்பி சொல்றேன், நம்ம வந்து இந்த மதிப்பெண் எடுப்பதை அதை நம்ம முன்னிலைப்படுத்துறது இல்லை. மதிப்பெண் எடுப்பதற்கான பயிற்சி மாணவர்களுக்கு கொடுக்குறோம், அதுல சில பயன்கள் இருக்கு. ஆனால் அதுவே நம்முடைய பிரதானம் அல்ல. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நம்ம ஒரு ஊருக்கும் டிராவல் பண்ணி மாணவர்களை சந்திச்சு அப்பா 90 மார்க் எடுத்தோம், 95 மார்க் எடுத்துட்டேன், அதுவா கிடையாது. அப்ப நம்முடைய கல்வி, நாம் கல்வி என்று எதை சொல்வது என்னன்னா, எல்லாம் அவசியம். டிகிரி அவசியம், காலேஜும் அவசியம் இல்லைன்னு கிடையாது. அதை விட திறன் வளர்ப்பு அவசியம். இப்ப நம்ம ஒரு பிரியாணி சாப்பிடுறோம் அப்படின்னா எல்லாம் அவசியம். கறி அவசியம், சோறு அவசியம், உப்பு முதற்கொண்டு. ஒரு மொத்தமா நீங்க வந்து ஒரு 2 கிலோ பிரியாணி செய்றீங்க, அதுக்கு போடக்கூடிய உப்புனுடைய எவ்வளவு இருக்கும், அளவு எவ்வளவு இருக்கும்? ஒரு 4 நாள் இருக்குமா? ஒரு 50 காசு கூட இருக்காது. ஏன்னா 1 கிலோ உப்பு 15 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இவ்வளவுதான் நம்ம போடுவோம். அப்ப அந்த ஒரு 50 பைசா மதிப்புள்ள ஒரு உப்பாக இருந்தாலும் கூட அதுவும் அவசியம். அப்ப நம்ம எல்லாத்தையும் தான் நம்ம வந்து என்ன சொல்றோம். அதனால மதிப்பெண் முறையை அதை நம்ம போக்கஸ் பண்றது கிடையாது. திறன் வளர்ப்பு இதுதான் நம்முடைய மையமாக கொண்டுட்டு போறோம். சரிங்களா? சொல்றாங்க. இருந்தாலும் நம்ம போன வாரமே சொன்ன மாதிரி இது ஒரு க்ளோஸ்டு செஷன் அப்படிங்கிறதுனால நான் வந்து என்ன பண்றேன், கண்டினியூ பண்றேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி சுற்றி நிறைய பள்ளிவாசல்கள் இருக்கிறதுனால பாங் சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம நிகழ்ச்சியை தொடருவோம். ஒரு பாங்குக்கு மட்டும் நம்ம சைலண்டா இருக்கும். நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட் சொல்லுவாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே எப்பவுமே சரி, ஒரு மனுஷனுடைய அவன் தன்னுடைய சுய அறிவு, தன்னுடைய உழைப்பு, அதை கொண்டுதான் முன்னேற. அது மாற்று கருத்தே கிடையாது. யாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி, ஒரு கல்லூரியோ ஒரு படிப்போ ஒருத்தனை உயர்த்துறது கிடையாது. தனி மனிதனுடைய ஆர்வம், உழைப்பு அதான் உயர்த்துது. அதுல மாற்று கருத்து இல்லை. இப்ப இந்த படிப்பு எந்த வகையில உதவியா இருக்கும்னா, நல்ல அறிவு இருக்கு, நல்ல ஆற்றல் இருக்கு, இந்த டிகிரி இல்லைங்கிற காரணத்துக்காக அவனால அடுத்த கட்டத்துக்கு போக முடியல. ஒருத்தர் சர்வதேச அளவுல வந்து ஒரு ஒரு கல்வி சார்ந்தோ ஒரு நிர்வாகம் சார்ந்தோ இப்படி ஒரு சாதிக்கக்கூடிய அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கும். நம்ம பாக்குறோம், இத்தனை இடத்துல பாக்குறோம். ஒரு பள்ளியாச நிர்வாகம் இருக்கும், அதுக்கு மேல நிர்வாகம் இருக்கும்.
நிர்வாகத்துல சிறந்து விளந்த ஒருவேளை இவங்ககிட்ட படிப்பு இருந்துச்சுன்னு சொன்னா இவங்க ஒரு மிகப்பெரிய நிறுவனத்துல நிர்வாகியா போயிருப்பாங்க. சம்பளம் வாங்குறது அது ரெண்டாவது. அத்தனை பேரை ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய டெக்னிக்கல் ஸ்கில், அது மாதிரி சயின்ஸ் ஸ்கில், மேத்தமேட்டிக்கல் ஸ்கில், எவ்வளவோ ஸ்கில்ஸ் உள்ள பீப்புள் நம்ம பாக்குறோம் வாழ்க்கையில. உண்மையாவே வந்து சொன்னா இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்ங்கிறது ஆக்சுவல் எஜுகேஷன். ஸோ அந்த ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் இருக்கு. ஆனா என்ன மிஸ் ஆகுது, அந்த டிகிரிங்கிற ஒண்ணு மிஸ் ஆகுறதுனால அவங்களால அடுத்து மேல போக முடியல. நான் சொன்ன மாதிரி நல்லா நீங்க சூப்பரா சுவையா ஒரு பிரியாணி செஞ்சுட்டீங்க, உப்பு போடல, அது பிரியாணி யாரும் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி தான் நான் எத்தனையோ பேர் என் வாழ்க்கையில சந்திச்சிருக்கிறேன், பாக்குறேன், பேசுறேன். இன்னைக்கும் எத்தனையோ பேரை பாக்குறேன், சும்மா ஒரு செட் கடை வச்சுட்டு தான் இருக்கிறாங்க, பிளாட்பாரம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவு ஸ்கில் உள்ள பீப்புள். அவங்களுக்கு மட்டும் நாலேஜ் இருந்து, அதாவது கையில டிகிரி இருந்ததுன்னா they'll go somewhere, எங்கேயோ போயிருப்பாங்க. ஸோ அதனால இந்த படிப்பு என்பது அவர்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக உதவும், அந்த டிகிரி, இந்த பேப்பர் அப்படிங்கிறது. அடுத்து என்னன்னு சொன்னா, இருந்தாலும் நம்ம மீறி மீறி எல்லாரையும் படிங்க படிங்கன்னு சொல்றோமா இல்லையா? பசங்க என்ன ஒண்ணுமே படிக்கவே மாட்டேங்கிறான், இவனை ஏங்க மறுபடியும் படிங்க. பள்ளியாசல துறை போகிறது கூட, இல்லைண்ணா நான் எலக்ட்ரிஷியனை போறேன். ஏன்டா போற, காலேஜில் போய் படுறேன், நான் வேணா காசு தர்றேன், படி, இப்போ நியூ காலேஜில் போய் படி, நான் சீட்டு வாங்கி தர்றேன், இப்படி சொன்னா கூட என்ன அவனுக்கு ஆர்வம் இல்லை, மார்க் ஏதோ சும்மா ஜஸ்ட் பாஸ் ஆயிருக்கான். இருந்தாலும் நம்ம அவனை படின்னு ஃபோர்ஸ் பண்றோம். ஏன் ஃபோர்ஸ் பண்றோம் அப்படின்னா, இப்ப அவனுக்கு அறிவு இல்லை, விளக்கம் இல்லை, மார்க் கம்மியா எடுத்துட்டான், ஏதோ சும்மா சுத்திட்டு இருக்கான். ஒரு நாள் வரும் அவன் திருந்துவதற்கும் அவன் வந்து விளங்கி கொள்வதற்கும் ஒரு நாள் வரும். அந்த நாள்ல அவன் திருந்துவான், விளங்குவான். அப்படி விளங்குறப்ப அவன் கையில ஒரு டிகிரி இருந்துச்சுன்னா அதை அவன் மேல கொண்டு போயிடும். என்ன பண்றான், இந்த ஸ்கில், இந்த கோர்ஸ் எடுத்து படிப்பான், அந்த கோர்ஸ் எடுத்து படிப்பா, ஆர்வமா படி, ஹார்ட் ஒர்க் பண்றேன், ஜாப் எடுத்து போ, முடிஞ்சு போச்சு, கையில ஒரு டிகிரி இருக்கு, போயிடுவான். ஏன்னா அதனால படிக்காத பசங்களையும் நம்ம ஏன் படிக்க சொல்றோம்னா, படிக்காதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கஷ்டம்லாம் இல்லை, அவன் விருப்பம், அவனுக்கு சரி படிப்பு மேல விருப்பம் இல்லை, படிக்காம இருந்தாலும் அவனை திணிச்சு படி, நல்லா படி, அட நல்லா படிக்க முடியல, சும்மாவாவது படி, இந்த போய் படிச்சுக்கிட்டே ஒரு டிகிரியாவது படி. இப்படி என் வாழ்க்கையில நிறைய பேர் பார்த்துருக்கேன். நிறைய பேர் நம்ம நண்பர்கள் எவ்வளவு பேர் சொல்லிக்கிட்டே போகலாம். படிச்சாரு, படிப்புல நாட்டம் இல்ல, விட்டுட்டாரு, சும்மா எல்லாம் அவரே அரியரு. அப்புறம் அதுல ஒரு நாட்டத்தை கொடுத்து அவர் அந்த வச்ச அரியர் பூரா கிளியர் பண்ணி, எத்தனை 3 வருஷம் டிகிரி 5 வருஷம் ஆச்சு. அதை டிகிரி பண்ணி சர்டிபிகேட் வாங்கி அந்த டிகிரியை வச்சு வேலைக்கு போய் இன்னைக்கு அவர் சர்வதேச அளவுல, இங்க இல்ல பிராட்ல இருக்காரு, சர்வதேச அளவுல மாஷா அல்லாஹ் ஒரு பெரிய இருக்காரு. எண்ட் ஆஃப் தி டே பாத்தீங்கன்னா அவருடைய உழைப்பு, அவருடைய திறமை, மாற்று கருத்தே கிடையாது. ஆனா எது அவரை வந்து உங்களுக்கு ஒரு விசா வாங்குறதா இருக்கட்டும், ஒரு சர்வதேச கம்பெனில அடுத்த கட்டத்துக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு டிகிரி முக்கியம் தானே. அதனால வந்து நான் சொன்ன மாதிரி அது உப்பு, அது ஒரு 50 பைசா பொருள் அப்படின்னு நினைக்காதீங்க, அது போட்டாதான் சாப்பிட முடியும். அதனால இதனாலதான் நம்ம தொடர்ந்து படிக்க சொல்றோம். ஏன்னா இப்ப நம்மள என்ன சொல்றாங்கன்னா, என்ன அவன் படிக்க மாட்டான், விடுங்க, எதுக்கு எடுத்தாலும் படி, இதை படிப்பு தானே, இதை பொழப்பு தானே. வாழ்க்கையில அவ்வளவு பேர் நான் பார்த்திருக்கேன். ஒரு கட்டம், ஒரு அல்லா நாடி, அவனுக்கு அல்லா அருள் செஞ்சு ஒரு சிந்தனை அல்லா கொடுக்குறான், ஒரு நாட்டத்தை அல்லா கொடுக்குறான். அன்னைக்கு அவன் தேடுறப்ப எம்டி ரூம்ல இருக்கக்கூடாது, கையில ஒரு டிகிரி இருக்கு, அதை வச்சு என்ன பார்ப்போம், சரி அரியர் டிகிரி வாங்க, இதை படி, அதை படி, இப்போ லைஃப்ல செட்டில் மாஷா அல்லா. அதனால வந்து இதனாலதான் நம்ம புஷ் பண்றோம். ஏன்னா சொல்றோம், பணியில இருப்பவருக்காக சொல்றது. வேற ஒன்றும் நிறைய சொல்லிக்கிட்டே போறாங்க, பட் நான் சப்ஜெக்ட்குள்ள வந்துடுறேன். ஓகேவா, நிறைய நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தேன், தட் வில் கோ வேக். ஓகேவா, சரி, இன்ஷா அல்லாஹ், பிஸ்மில்லாஹ். இப்போ வந்து நம்ம ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச், ஓகே, அது நம்ம நுழையிறதுக்கு முன்னாடி இதுவரை முன்னுரை தான் பார்த்துருக்கோம், இப்பதான் சப்ஜெக்ட் குள்ளே போறோம். அன்சாரி பாய், ஒரு போல் ஒன்று இனிஷியேட் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் போடுறோம். ஒரு போல் ஒன்று இனிஷியேட் ஆகும். போல்னாக்க உங்க ப்ராம்ப்ட்ல வரும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்க வந்து உங்களுடைய சாய்ஸ் வந்து நீங்க தேர்ந்தெடுத்து சொல்லுங்க. சகோதரர்கள் எல்லாருக்கும் வந்திருக்குல்ல சிதிக் பாய்? எனக்கு இன்னும் வரலையே. போட ஆரம்பிச்சிட்டாங்களே. ஓகே, இல்ல எனக்கு வராது. ஓகே, நீங்க அதை மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து எவ்வளவு நேரம் கொடுக்குறீங்க போலுக்கு? 30 செகண்ட்ஸ் கொடுக்குறேன் சகோதரர்கள், 30 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். ஒரு 15 பேர் தான் போட்டிருக்கீங்க, 21 பேர்ல, 23 பேர்ல. நீங்க கவுண்டரை ஸ்டார்ட் பண்ணுங்க, இல்லைன்னா ஒரு கவுண்டரை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 30 செகண்ட்ஸ் உங்களுக்கு நேரம், அதுக்குள்ள ஒரு அதுக்கான சாய்ஸ் 10 செகண்ட்ஸ் கொடுக்கணும். சும்மா ஜஸ்ட் போலிங் தான், நீங்க கொடுத்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி எங்களோட இது. ஓகே, போல் முடிஞ்சுங்களா? எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் போலிங்?
80% மாஷா அல்லா, 80% ஆக்டிவ் வராங்க. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மாஷா அல்லா, ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம அந்த மோட்டிவேஷன் டாக்குள்ள போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மோட்டிவேஷன் டாக்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவங்களுக்கு நீங்க ஒரு கற்பனையான ஒரு விஷயத்த சொல்லணும். இப்போ வந்து நான் சொல்லணும்டா, நாளைக்கு வந்து இப்ப மார்ச் மாசம் எக்ஸாம்பா, ஏப்ரல் 15ஆம் தேதி வந்து ரிசல்ட் வெளியிடுறாங்க. அப்படி பேப்பரை திறந்து பார்த்தா, சும்மா முன்னாடியே வந்து ஏற்கனவே யாராவது ஒரு பையன் பேரை வாங்கி வச்சுட்டு, நம்ம அப்துல் காதர் இருக்கான்ல, அவன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட்னு வந்திருக்கு. அதான் பேப்பர் திறந்து பார்த்தேன். பார்த்தா பார்க்கும் பொழுது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம பொய் சொல்ல தேவையில்லை, கற்பனையா சொல்லலாம், கற்பனையா சொல்லலாம். அப்ப வந்து இந்த பள்ளிக்கூடத்தினுடைய XYZ பள்ளிக்கூடத்தினுடைய 12ஆம் வகுப்பு மாணவர் பி செக்ஷனில் படிக்கக்கூடிய அவரும் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துட்டாரு. அந்த பையனுக்கு அப்படியே ஒரு அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது இல்லைனாக்கா, நான் போறேன் ஒரு பெரிய காரு, அந்த கார் வந்து பார்த்தா எல்லாம் அப்படி 100 பேர் நிக்கிறாங்க. திறந்து பார்த்தா அங்கிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை இறங்கி வர்றாரு. எட்டி பார்த்தா நம்ம வந்து என்ன சொல்றது, நம்ம யாசின் பாய், நம்ம தம்பி யாசின் தம்பி. என்னப்பா நம்ம அந்த ஸ்கூல்ல பார்த்தோமே. இப்படி வந்து ஏதாவது ஒரு கற்பனையாக, பொய்யா சொல்ல வேணாம், கற்பனையாக அது என்ன மாதிரி வாசகங்கள் போட்டு சொல்றீங்களோ, சோ இப்படி ஒரு கற்பனையாக நீங்க என்ன பண்ணுங்க, அந்த பசங்களுக்கு சொன்னீங்க அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் ஒரு அட்ராக்ஷன், ஆஹா அப்படின்னு இருக்கும். எல்லாம் நீங்க எதை வேணாலும் சொல்லலாம். ஒரு பெரிய பணக்கார, ஒரு பெரிய வீடு, ஒரு தோட்டம், தோட்டத்துக்கு நடுவில் ஒரு வீடு, அந்த மாதிரி ஏதாவது சொல்லி பார்த்தா உள்ள போய் பார்த்தா வந்து சரி நம்ம அப்துல் ரஹ்மான் ஸ்டூடெண்ட், நம்ம +2 ஸ்டூடெண்ட் அப்துல் ரஹ்மான், இப்படி ஒரு திங்க் பண்ண, தாட் பண்ண, வாட் எவர் தே, இப்படி நீங்க ஃபர்ஸ்ட் இமேஜினேஷனா சொல்லும்போது அந்த பசங்களுக்கு அப்படியே ஒரு வர்ணனையா நீங்க சொல்லும்போது இது ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு ஹாப்பியா இருக்கும். சரிங்களா? நம்ம ஸ்கூலை, நம்ம வகுப்பை ஒரு அங்கீகாரம் கொடுத்து பேசுறாங்கன்னு போது அந்த பசங்க வந்து அதை நோக்கி ஈர்க்கப்படுவாங்க. அப்படி அந்த அது ஒரு வினாடி தான் இருக்கும். நமக்கு எங்க இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு இறங்குவான்ல, அந்த இறங்கு நேரத்துல என்ன சொல்லணும்னா, அப்படின்னு நினைக்காத, நீ உன்னை அந்த இடத்துல நீ போய் அமர்வதற்கு உனக்கு பிடிச்சிருக்குல, கல்வி அப்படி ஆகணும்னு உனக்கு ஆசையா இருக்குல்ல, ஆவதற்கு எப்படி ஆகணும்னு சொல்றதுதான் இந்த நிகழ்ச்சி. இப்படி நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அப்படி சரி என்னன்னு கேட்போம், அட்லீஸ்ட் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷன் டாக்ல ஒரு இமேஜினரியா வந்து நம்ம சொல்லலாம். சரிங்களா? இப்ப சொர்க்கம்ங்கிறது இமேஜினரி இல்லை, அது நிஜம் தான். இருந்தாலும் குரான்ல பாத்தீங்கன்னா இது அல்லாஹ் கையாளுறான், அது பொய் இல்லை, அது நிஜம். சொர்க்கம் நிஜம், நரகங்கிறது நிஜம். சொல்லுவான் இப்படி இருக்கும், அப்படி இருக்கும். நம்ம பாக்குறப்ப ஆஹா அப்படி லைக் அதை நம்ம விஷுவல் பண்ணும் பொழுது வி கெட் டெம்ப்ட், ஓகே அப்படின்னு. அது மாதிரி நரகத்தை பத்தி யூஸ் ஐயோ. ஸோ இது வந்து ஒரு விஷுவலா அல்லாஹ் சொல்றது உண்மை, அது பொய் இல்லை. பட் நாம சொல்றதுங்கிறது வந்து லெட்ஸ் சே சம் இமேஜினரி ஸ்டஃப் விச் மேக் தம் மோர் அட்ராக்டிவ். அதை வந்து அவங்க அப்படியே ஒரு ஈர்க்கக்கூடிய வகையில சொல்லி, அது ஈர்க்கும் பொழுதே அந்த வினாடி அப்படி புஷ்ன்னு இறங்கும். என்ன இறங்கும், நம்ம எங்க அப்படின்னு வருவோம்ல, அப்படின்னு நினைக்காத. இங்க வந்திருக்கக்கூடிய 500 பேர்னாலும் சரி, 5 பேர் உங்க முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்களோ 500 பேரும் இந்த இடத்தை உங்களால் அடைய முடியும், கல்வியினால் அடைய முடியும். அது எப்படி அடைய முடியும் என்பதை சொல்வதற்கு தான் இந்த நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த பசங்க அப்படி கொஞ்சம் அலர்ட்டா வருவாங்க. சரிங்களா? அடுத்து மோட்டிவேஷனல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் ஆர் ஆல் த மோட்டிவேஷனல் ஃபேக்டர்ஸ்? ஒரு மனுஷனை மோட்டிவேட் பண்றதுக்கான ஃபேக்டர்ஸ் எது? சரிங்களா? நிறைய இருக்கு, நான் ஒண்ணு உங்களுக்கு சொல்றேன். இதுதான் நம்மளுடைய நிகழ்ச்சியினுடைய ஒரு கோர் சப்ஜெக்ட் ஆக்சுவலா. ஸோ என்னென்ன மோட்டிவேஷனல் ஃபேக்டர்? ஃபர்ஸ்ட் வந்து பொருளாதாரம். என்ன, ஆனா நம்ம கல்விங்கிறது வந்து பொருளாதாரத்துக்காக, பொருளாதாரம் மட்டும் சொல்லல, பொருளாதாரம் கிடைக்குது இல்லைன்னு சொல்லல, பொருளாதாரத்துக்காக மட்டும் அதை நம்ம ப்ரொமோட் பண்ணல. என்னதான் நம்ம சொன்னாலும் நம்ம பேச போறது ஒரு 9th 10th 12th பசங்க, காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்க பசங்க, அவங்க மட்டும் தான் நம்ம பேச போறோம். அப்ப பெரும்பாலும் எல்லாருக்குமே அது இருக்கும். ஏன் எதுக்கு நான் சொல்றேன்னா, என் வயசுல எனக்கும் இருந்துச்சு. இப்போ ஒரு படிக்கிறேன், என்னோட இலக்கு என்னவா இருந்தது, நல்ல சம்பளத்துல வேலைக்கு போகணும். சரிங்களா? அதனால ஃபர்ஸ்ட் நீங்க அவங்களுடைய சிந்தனைக்கு ஒரு ஃபீட் கொடுங்க, அவங்களுடைய சிந்தனைக்கு ஒரு தீம் நீங்க போடணும். சும்மா ஒரேடியா அது இதுன்னு பேசினாலாம் ப்ராக்டிகலி நாட் பாசிபிள். சரிங்களா? ரெண்டாவது, அதனால வந்து இது சொல்றத வந்து ஒன்றும் தவறு கிடையாது. ஒருவேளை என்ன படிப்புன்னு சொல்லி காசு சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லாதீங்க, படிப்புலாம் நல்லா காசு சம்பாதிக்கணும். சரிங்களா? மார்க்கத்திலேயே எனக்கு தெரிஞ்சு தப்பு கிடையாது. உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் வந்து மதீனாவுக்கு வரும்பொழுது எவ்வளவு வறுமையா இருந்தாங்க, எவ்வளவு வறுமையா இருந்தாங்க அந்த மக்கள். குர்ஆன்ல கூட ஒரு வசனம் இருக்கும், அவர் என்னன்னா, அவர் தனக்கே இல்லாத போது விருந்தாளிக்கு சாப்பாடு கொடுக்கணுங்கிறாரு, இருக்கிறது ஒரு அவங்க சாப்பாடு, அவங்க பட்னியா இருந்து விருந்தாளிக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. எவ்வளவு ஏழ்மை ரசூலுல்லாஹ் காலத்துல, அந்த குர்ஆன் வசனம் இறங்குற நேரத்துல எவ்வளவு ஏழ்மையான சூழல்ல அந்த மக்கள் வாழ்ந்திருப்பாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் இறக்கும் பொழுது தூதுத்துவத்துல ரசூலுல்லாஹ் எவ்வளவோ பணிகள் செஞ்சாங்க. வறுமை ஒழிப்புங்கிறதும் ஒரு பணி.
ரசூலுல்லாஹ் என்ன அறிவிச்சாங்க? யாராவது வந்து கடனா இறந்து போயிட்டா என்ன பண்ணுங்க, கடனை என்கிட்ட வந்து வாங்கிக்கங்க. கஜானா அபுலி என்ன சொல்றது, வெல்த்தி, எல்லாருமே வெல்த்தி. வெல்த்தினா ஊரடிச்சு ஓலைய போற அந்த மாதிரி வெல்த்தி இல்ல. குடிமக்கள், ஏழையா இருந்த குடிமக்களை ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, பணக்காரர் ஆக்குனாங்க. இது வரலாறு, உண்மை, பொய் கிடையாது. தன்னுடைய 23 ஆண்டுகால பல்வேறு சமூக பணியை ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. அதுல அந்த சமூக பணிகள்ல ஒரு முக்கியமான பணி என்னன்னு சொன்னா வறுமை ஒழிப்பு. என்ன, தன்னை நம்பி வந்த மக்களை யாரையுமே பசி பட்டினியா விட்டுட்டு ரசூலுல்லாஹ் மௌத்தா போகல. எல்லாரையுமே நல்ல செல்வ சீமானாக, செழிப்பு மிக்க மனிதர்களாக மாற்றி விட்டுட்டு தான் போனாங்க. ரசூலுல்லாஹ் கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா தட் இஸ் டிஃபரெண்ட். ஸோ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்க பொருளாதாரத்தை சொல்வதை வந்து என்னமோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சிடாதீங்க. ஸோ இதுல இப்ப என்ன சொல்லுவோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு நான் வந்து என்னுடைய சேலரி சொல்லுவேன், நல்லா படிச்சிருக்கேன், நான் படிச்சதுனால இப்ப என்னுடைய மாச சம்பளம் இத்தனை லட்சம் ரூபா. அது மாதிரி என்னுடைய நண்பர், என்னுடைய உறவினர்கள், இவங்க வந்து இன்னும் படிச்சிருக்காங்க, இவங்க உங்க மாச சம்பளம் 5 லட்சம் வாங்குறாங்க, 10 லட்சம் வாங்குறாங்க, 8 லட்சம் வாங்குறாங்க, இதை சொல்லுவோம். இது எவ்வளவு அட்ராக்ட் பண்ணும், படிச்சா அவ்வளவு சம்பாதிக்கலாமா. நான் சொன்ன மாதிரி ட்ரூ டேட்டா, நம்ம சொல்லும்போது எங்க அண்ணன், எங்க மாமா, எங்க மச்சான், எங்க அப்பா, நான், இப்படி எதை வேணாலும் நீங்க சொல்லலாம். இப்படி சொல்லும் பொழுது அது வந்து என்ன பண்ணும், அவர்களை ஈர்க்கும், கண்டிப்பாக ஈர்க்கும். அது ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டர் தான் பொருளாதாரம் அப்படிங்கிறது. அது இல்லைன்னா நம்ம சொல்லிட முடியாது. சரிங்களா? அதே மாதிரி வந்து இதுல இன்னொன்னு இருக்கு. இப்ப நம்ம சந்திக்கக்கூடிய மக்கள்ல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஏழை மக்கள், நடுத்தர மக்கள், இவங்க தான் அதிகமா இருப்பாங்க. நம்ம பெரும்பாலும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போறோம். கவர்மெண்ட் ஸ்கூல்ல யார் படிக்க வைப்பா? பின்தங்கிய மக்கள் படிக்க வைப்பாங்க. வேற இந்த மாதிரி வந்து நம்ம பள்ளியாசல் நிகழ்ச்சி அதெல்லாம் நடத்துறோம். திண்டு கொளுத்து பெருங்கொண்ட கோடீஸ்வரன் அவங்க பிள்ளைய நம்ம ப்ரோக்ராமுக்கு அனுப்பி வைக்க போறாங்க. பெரும்பாலும் வைக்க மாட்டாங்க. பெரும்பாலும் அதான் சொல்றேன். அதாவது நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்களோ ஒரு நடுத்தர வர்க்கத்தினரும் உட்கார்ந்துருப்பாங்க, நம்ம முன்னாடி உட்கார்ந்துருக்கிறவங்க. அப்ப அவர்கள்ட்ட வந்து இந்த ஏழ்மையில், இந்த கல்வி வந்து உன்னுடைய ஏழ்மையை மீட்டெடுக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டர் தான். சரிங்களா? அதனால இதை சொல்வதற்கு வந்து நம்ம கூச்சப்படாம சொல்லலாம். சரிங்களா? உங்களுக்கு பொருளாதாரம் கிடைக்கும், பொருளாதாரத்துல நீ ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையை அடைவ, வந்து நீ கார் வாங்கலாம், நீ வீடு வாங்கலாம், சொந்த வீடு வாங்கலாம், என்ன இந்த மாதிரி சமூகத்துல யாருக்கிட்டையும் கையேந்தக்கூடிய நிலை உனக்கு ஏற்படாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, அதாவது கொடுக்குற கையை விட வாங்குற கை வந்து தாழ்ந்ததுங்கிறாங்க. இப்படி வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படாது, நீ ஒரு கடனாளியா இருக்க மாட்ட, 4 பேருக்கு காசு கொடுப்ப, நீ ஹெல்ப் பண்ணுவ, தர்மம் பண்ணுவ. இப்படி இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், அது இதுல இருக்கக்கூடிய அந்த நன்மைகள், பொருளாதாரத்தினால எவ்வளவு நன்மை இருக்கு, அந்த நன்மையெல்லாம் சொல்லி படிக்கும் பொழுது மாசம் 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் சம்பளம் வாங்கும்போது எல்லாம் உண்மை, பொய் கிடையாது. நான் ஏதோ சும்மா விட்டு அடிக்கிறேன்னு வச்சுக்காதீங்க. சரிங்களா? என்னுடைய சம்பளமா இருக்கட்டும், நம்ம நட்பு, நம்ம விசிடம் இருக்கக்கூடிய சகோதரா இருக்கட்டும், என்ன உறவினர்கள், நண்பர்கள், லைக் இந்த தளத்துல பயணிக்கிறதுனால எல்லாருடைய எல்லாருமே நல்லா படிச்சு நல்லா சம்பாத்தியத்துல இருக்கவங்க தான். நான் பொய் தகவல் எதுவும் சொல்றதுல உண்மையை தான் சொல்லுவேன். அது ஒரு பெரிய மோட்டிவேஷனா மக்களுக்கு இருக்கும். அடுத்து இதுக்காக வந்து நீங்க வந்து உழைச்சு படிங்க. நம்ம நிறைய உங்களுக்கு டிப்ஸ் சொல்லுவோம். உழைச்சு படிங்க. படிக்கும் பொழுது அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா இது ஒரு ஒன் டைம் கஷ்டம் தான். ஒரு வாட்டி நீங்க கஷ்டப்பட்டுட்டீங்கன்னா மாசம் மாசம் அறுவடை செய்யலாம். ஒரு வாட்டி கஷ்டப்படுறப்ப படிச்சோம். பிஎம் டெக் இவ்வளவு படிச்சோம். சும்மா இல்ல, கஷ்டப்பட்டு தான் படிச்சோம், இல்லைன்னா சொல்லல. 2 வருஷம் கஷ்டப்பட்டிருப்போமா, 3 வருஷம் கஷ்டப்பட்டிருப்போமா. அப்ப 2-3 வருஷம் நம்ம பட்ட கஷ்டத்துக்கு இப்ப ஒரு 15 வருஷமா சம்பளம் வாங்கிடும். இன்னொரு ஒரு 10 வருஷம் வேலை அல்லாஹ்வுடைய நாட்டத்துல என்ன, அப்ப இன்னும் அப்ப 25-30 வருஷம் மாசம் மாசம் அறுவடை. ஒரு தடவை உழைப்பு, மாசம் மாசம் அறுவடை. அப்ப இதை நம்ம சொல்லுவோம். இது பொதுவாக உண்மைதான், பொய் சொல்லல, உண்மைதான், பொய் சொல்லல. சரிங்களா? இப்ப மண்டே டு ஃப்ரைடே வேலை, சனி ஞாயிறு ஃப்ரீ. இந்த மாதிரிப்பா, இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் வந்து கல்வியை பத்தி சொல்றதுக்கு வந்துட்டேன். சரியா? மாசம் மாசம் நமக்கு சம்பளம் வந்துடும். இப்ப இதெல்லாம் அவர்களுக்கு சொல்லும் பொழுது they get into more attracted. நம்மளும் படிப்போம், நம்மளும் சார் மாதிரி என்ன பண்ணலாம், இது மாதிரி அப்ப நம்ம ஒரு கம்ஃபர்ட் லைஃப்ல வந்து நம்மளால லீவ் பண்ண முடியும். ஒரு தற்காலிக கஷ்டம் தானே, அது பட்டுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வரும். அகைன் இதுவும் இந்த பிரின்சிபலும் வெளியே லைக் உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து என்ன சொல்றது, இப்போ ஒரு தொழுகைன்னா 5 வேளை தொழுகிறது ஒரு சிரமம் தான். ஆனா அந்த சிரமத்தை நீ பட்டேன்னு சொன்னா வந்து என்ன பண்ணுவோம், இன்ஃபைனைட் டைம்ஸ் வந்து நீ சூனத்துல உனக்கு ஒரு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும். ஸோ அதனால வந்து யூ ஜஸ்ட் மோட்டிவேட் த பீப்புள். ஃபினான்ஷியல் க்ரோத் அது தப்பு இல்லை, அதை நீங்க சொல்லலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பொருளாதார வலிமை, பொருளாதார முன்னேற்றம், உன்னுடைய வறுமையை வென்றெடுக்கலாம், உன்னுடைய ஏழ்மையை வென்றெடுக்கலாம். நீ வந்து எல்லார்கிட்டையும் போய் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது, வட்டிக்கு வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது, கடன் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. 4 பேருக்கு நீ வந்து அள்ளி கொடுக்கலாம். அப்ப உன்னுடைய சொந்தக்காரர்கிட்ட எல்லாம் நீ வந்து என்ன பண்ண, நீ உதவி செய்யலாம், யார்கிட்டையும் போய் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு பொழுது அது அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் இருக்குது. ஒண்ணு. சரிங்களா? 2வது வரும். அடுத்து என்னன்னா அங்கீகாரம், உயர்வு. அடுத்த மோட்டிவேஷனல் ஃபேக்டர். ஒரு மனுஷனை வந்து 4 பேர் நம்மளை மதிக்கிறாங்க, ஒரு சமூக அந்தஸ்துங்கிற அளவுக்கு வேணா, சமூக அங்கீகாரம், நம்மளை வந்து கண்ணியப்படுத்துறாங்க, நம்மளை பாராட்டுவார்கள், இப்படின்னும் பொழுது இது ஒரு மனுஷனை மோட்டிவேட் பண்ணும். அப்ப நான் சொல்லுவேன், இப்ப நான் வந்து 10th முடிச்சுட்டு பேக் கம்பெனில வேலை செஞ்சேன், சோப்பு வித்தேன் தெருவா,
பொய் சொல்ல நிஜமாலே நான் 10th முடிச்சுட்டு 2 வருஷம் படிக்கல. இப்ப இதை சுட்டி காட்டி இப்ப நான் அதுல பொருளாதாரம் தேடி இருக்கலாம். தட் இஸ் டிஃபரெண்ட். ஆனா இப்ப படிச்சிருக்கேன், எம்டெக் வரையும் படிச்சிருக்கிறேன். இப்ப படிச்சு இருக்கிறதுனாலதான் இவங்க என்னை கூப்பிடுறாங்க. வாங்க ஸ்டேஜ்ல நின்று பேசுங்கன்னு கூப்பிடுறாங்க. உங்க பள்ளிக்கூடத்துல, உங்க கல்லூரிகள்ல, இல்ல இந்த ஒரு ஒரு ஜமாத் பள்ளிவாசல்ல கூப்பிடுறாங்கன்னா, அது அந்த கல்விதான் எனக்கு அந்த உயர்வை கொடுத்துருக்கு. நான் வந்து நான் இப்போ சோப்பு வித்தேன், சரி நானே சோப்பு மேனுஃபேக்சர் பண்ணி நிறைய சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோமே, ஒரு பேச்சுக்கு சொல்றேன், கல்வியை கொண்டு. ஆனால் இந்த உயர்வு கிடைச்சிருக்குமா? இது நிறைய உங்களுக்கு தெரியும். வந்து நான் இது வந்து ஒரு தொடர் கட்டுரையாக எழுதியிருக்கேன். அது நான் இன்ஷால்லா உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன், பார்த்துக்கோங்க. ஒரு சில தகவல் மட்டும் சொல்றேன். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அவர் வந்து எல்லா படைப்பையும் விட சிறந்த படைப்பு. எதனால சிறந்த படைப்பு? அறிவுனாலதான் சிறந்த படைப்பு. குர்ஆனுடைய வசனம் உங்களுக்கு தெரியும், கற்றோரும் கல்லாதோரும் சமமாக மாற்றார்கள். படிச்சேன்னா உனக்கு உயர்வு கிடைக்கும். இது வந்து மார்க்கத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான். இது நானா நான் படிச்சேன்னா நான் பெரிய ஆளா அப்படிங்காதீங்க. இது சொல்லப்பட்ட செய்தி தான் அது. சரிங்களா? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் அது. எல்லாருக்கும் தெரிஞ்சதான். இஸ்லாத்துல ஏற்றத்தாழ்வு இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏற்றத்தாழ்வை வந்து இஸ்லாம் எங்க போதிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்வியில போதிக்கும். அறிந்தோறும் அறியாரும் சமமாக மாட்டாங்க. படிச்சவன் உயர்ந்தவன் தான். அது மாற்று கருத்து இல்லை. சரிங்களா? அப்ப அதை சுட்டி காட்டி, அப்ப வந்து நம்ம படிச்சிருக்கிறதுனால தானே, எனக்கு கல்வி இருக்கிறதுனால தானே வந்து என்னை வந்து அழைக்கிறாங்க, கூப்பிடுறாங்க, உட்கார பேச சொல்றாங்க இப்படிங்கிறத நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லலாம். அதே மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த எக்ஸாம்பிள் சொல்ல வந்தேன். சரி. அப்ப மலக்குமார்களுக்கு மத்தியிலையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மத்தியிலையும் என்ன அல்லாஹ் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தி காட்டுறான். எதை வச்சு உயர்த்தி காட்டுறான்? ஒரு பலத்தை போட்டியாக வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன். மலக்குமார்கள் இருக்காங்க. அவரை விட வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாரும் மனித இனம்ங்கிறது எல்லாத்தையோட உயர்ந்த இனமாக அல்லாஹ் வந்து சொல்லி காமிக்கிறான். அப்ப வந்து இந்த அனைத்தினுடைய பேர்களையும் சொல்லுங்கிறான். அவங்க சொல்ல தெரியல. அல்லாஹ் தான் கத்துக் கொடுக்குறான். அறிவை கொடுக்குறவன் அல்லாஹ் தான். அல்லாஹ் தான் என்ன பண்றான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கத்துக் கொடுக்குறான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலத்தை பத்தி சொல்லும்போது அவர் எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. அப்ப இந்த காம்படிஷன்ல யார் ஜெயிச்சா? மனுஷன். அதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. இந்த காம்படிஷன் எதுல நடந்துச்சு? ஒரு வலிமையில நடந்தா மலக்குக்கு இருக்கக்கூடிய வலிமை மனிதனுக்கு இருக்காது. அப்ப வலிமையில நடந்தா மனுஷன் தோத்து போயிடுவான். வேகம் 2 பேரும் நீங்க ஃபாஸ்டா ஓடுறீங்களா, இவர் ஃபாஸ்டா ஓடுறாரா பாப்போம் அப்படின்னு விட்டுருந்தா மலக்கு தான் ஃபாஸ்டா ஓடி இருப்பார். என்ன இப்படி எந்த காம்படிஷன் வச்சிருந்தாலும் மனிதன் வந்து வெற்றி அடையக்கூடிய இடம்னாலே அறிவு. மலக்குமார்கள்ங்கிறது அவங்க எவ்வளவு பவர்ஃபுல். நம்மளாம் அவங்கள ஒப்பிடவே முடியாது. இருந்தாலும் நமக்கு அறிவு இருக்கு. அறிவுன்னும் பொழுது அல்லாஹ் என்ன பண்றான்? அதை அந்த இடத்துல வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே எவ்வளவு ஒரு கண்ணியப்படுத்துறான். மனித இனத்தை கண்ணியப்படுத்துறான். டு பி ஃபிராங்க், என்ன ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படிங்கிறத தாண்டி மனித இனத்தையே அல்லாஹ் என்ன பண்றான்? அந்த இடத்துல கண்ணியப்படுத்தி காட்டுறான். அந்த கண்ணியம் உயர்வு அப்படிங்கிறது அவருக்கு அறிவு. அந்த அறிவு அல்லாஹ் தான் கத்துக் கொடுத்தான். இருந்தாலும் தன்னுடைய அறிவின் மூலியமாக தான் அந்த கண்ணியத்தை உயர்வை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அடைந்து கொண்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம்னா ஒட்டுமொத்த மனித இனம் அப்படி சேர்த்து நீங்க வச்சுக்கலாம். சரிங்களா? இது ஒண்ணு. அதே மாதிரி ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு சாதாரண சின்ன எக்ஸாம்பிள் தான் இது. அதாவது அறிவு ஒரு எப்படி உயர்வை கொடுக்கும் அப்படின்னு. உங்களுக்கு தெரியும் புகாரில வந்து அதாவது என்ன செய்தியை சொல்றேன், அப்புறம் ஹதீஸ் நம்பரை சொல்றேன். இந்த நாய் இருக்கா இல்லையா, நாய் வந்து வளர்க்கக்கூடாது. தெரியும் உங்களுக்கு. ஒருத்தர் வந்து யார் நாய் வளர்க்குறாரோ அவருடைய நற்செயல் குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். ஒரு நாய் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சு அந்த பாத்திரத்தை 7 வாட்டி கழுகணும் அப்படின்னு ரசூல்லா சொல்றாங்க. இதுல இப்ப இந்த நாய் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல ரசூல்லா. ஓகே, இன்னொரு ஹதீஸ் இருக்கு. பயிற்சி அளிக்கப்பட்ட நாய், ஒரு பயிற்சி அளிக்கப்பட்ட நாய் வந்து வேட்டைக்காக பயிற்சி அளிக்கப்பட்ட நாய் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, அது எதையாவது புடிச்சிட்டு வந்துச்சுன்னு சொன்னா அதை நீங்க சாப்பிடலாம் அப்படின்னு ரசூலா சொல்றாங்க. இப்போ நாய் வாய் வச்சாலே 7 வாட்டி கழுவணும். அது வெறும் நாய். கல்வி அறிவு பெற்ற நாய், பயிற்சி அளிக்கப்பட்ட நாய். நான் சொல்றது வந்து புகாரில வந்து புகாரில 172வது ஹதீஸ், 2322வது ஹதீஸ், புகாரில 175வது ஹதீஸ். இந்த 3 ஹதீஸை படிச்சு பாருங்க. வேட்டைக்காக பயிற்சி அளிக்கப்பட்ட நாய். அப்ப அது கொண்டு வர்ற உணவு உங்களுக்கு சாப்பிடக்கூடியது ஹலால்னு ரசூல் ரெண்டுமே ரசூலா சொல்றதா. அப்ப வெறும் நாய் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஆகாது. ஆனால் பயிற்சி அளிக்கப்பட்ட நாய் அது கொண்டு வரக்கூடிய உணவு வந்து உங்களுக்கு ஆகுமானதா. அப்ப பாருங்க, அறிவு இருக்கிற நாய் அறிவு இல்லாத நாய். என்னங்க நாயில என்னங்க அறிவு இருக்கு, அறிவு இல்ல? ஹதீஸ்கள் வந்து ஒரு தகவலாக உங்களுக்கு நான் சொல்றேன். அப்ப அறிவு இருக்குன்னும் பொழுது அந்த ஹராமான நாய் கூட நமக்கு ஹலால் ஆகும். இருக்கு. தொடர்ந்து அந்த ஹதீஸ் நிறைய வரும், நீங்க படிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட நாய்கள் நீங்க வீட்டுல வச்சுக்கலாம். வேட்டைக்காக வந்து அந்த பர்பஸ்க்காக நீங்க வந்து ஒரு நாயை வச்சிருந்தீங்கன்னா, பொதுவா நாய் வளர்க்கக்கூடாது. ஆனா பயிற்சி அளிக்கப்பட்ட நாயை வேட்டைக்காக பயிற்சி அளிக்க அதை நீங்க வச்சுக்கலாம். அப்ப ஒரு அறிவுன்னும் பொழுது பாருங்களேன், ஒரு ஹராம் கூட என்னாச்சு, ஹலால் ஆயிடுச்சு. என்ன நாயில போய் என்னங்க, நாய்க்கு என்னங்க கல்வி அறிவுனா அப்படி இல்லை. நதிசிறக வாசகங்களை சொல்றோம். ஸோ பயிற்சி அளிக்கப்பட்ட நாய் அப்படின்னும் பொழுது அது உங்களுக்கு ஹலாலாக்கப்படுது. இப்போ இந்த மாதிரி பாருங்க, ஒரு சாதாரண நாய் கூட உயர்ந்த நாய் ஆயிடுது பாருங்க. ஒரு கல்வியின் மூலியமாக நாய் கூட ஒரு அந்தஸ்து அடையுது. அவன் மனுஷன் வந்து இது மாதிரி நிறைய சொல்லிவிட்டு போகலாம். அந்த தலைப்பினையும் நான் வந்து நிறைய தொகுத்திருக்கேன். இந்த உயர்வு அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னாக்க
வந்து மக்கள் வந்து உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த நாலேஜ் கல்வி அறிவு இருந்துச்சுன்னு சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஆசிரியரா இருக்கீங்க. ஆசிரியர் பணி செய்றீங்க. பசங்கலாம் சார், சார், சார் நம்ம பின்னாடியே வருவாங்க. சரிங்களா? அதே மாரி வந்து பல இடங்கள்ல நீங்க கண்ணியப்படுத்தப்படுவீங்க. பரிசளிக்கப்படுவீங்க. இதெல்லாம் மார்க்கத்துல விரோதம் கிடையாது. பரிசு குடுக்கிறது, பரிசு வாங்குறது, இதெல்லாம் வந்து அன்பளிப்பு கொடுப்பது, வாங்குவது, இதெல்லாம் மார்க்கத்துல தடை செய்யப்பட்ட செயல்ன்னு அததான் உங்களுக்கு நான் பாராட்டுவார்கள். நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ரசூலோட நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க, பாராட்டியிருக்காங்க. அந்த மாதிரி உங்களை பாராட்டுவாங்க, உங்களை மதிப்பாங்க. நான் என்னென்ன ஆக்டிவிட்டி சொல்றேனோ, இதை பத்தி எல்லாம் மனிதர்களுக்கு ஒரு நெகட்டிவ் சிந்தனை இருக்கு. அதனால அந்த இடத்துல குர்ஆன் ஹதீஸ் சேர்த்து சொல்றேன். மார்க்கத்துல தடுக்கப்பட்ட காரியம் இல்லை அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். சரிங்களா? அப்ப மக்கள் உங்களை நீ இப்ப ஒரு கல்விமானாக இருந்தா மக்கள் உன்னை பாராட்டுவாங்க, உனக்கு பரிசு கொடுப்பார்கள். என்ன சார் சார்னு என்ன பண்ணுவாங்க, வருவாங்க, உனக்கு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க. இன்னும் கூடுதலாக சொல்றதா இருந்தா, இந்த சமூகத்துக்கு நீ ஒரு வழிகாட்டியா இருக்க. ஒரு கல்விமானாக இருந்தா, ஒரு கல்வியாளராக இருந்தா, இந்த சமூகம் உன்னை வழிகாட்டியாக பார்க்கும். நீ ஒரு லீடர், ஒரு தலைவனாக ஆக முடியும். இப்ப சமூகத்தை நான் வழி நடத்தணும். சில பேருக்கு அது ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டர். ஒரு சமூக தலைவராகணும், சமூக களத்துல பணியாற்றணும். என்ன பாத்துருக்கேன், நான் பார்த்திருக்கேன். என்ன சொல்றது, மாவட்ட நிர்வாகம், அந்த சம்திங் லைக் தட். என்ன வாட் எவர், ஒரு நன்மைக்காக நம்ம மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறதுக்காக அப்படிப்பட்ட ஒரு பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வது நல்ல விஷயம் தான். சரிங்களா? தவறாக நான் குற்றம் சொல்றேன். சரிங்களா? இதுவும் சில பேருக்கு மோட்டிவேஷன் ஃபேக்டர். அப்ப நீங்க கல்வி படிச்சு கல்விமானாக இருந்தேன்னு சொன்னா இந்த சமுதாயம் பின்னாடி நிற்கும். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருப்பாங்க. ஏன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய அறிவிற்காக ஓன்ட்ட லைன்ல நிற்பாங்க. போன் போடுவாங்க, சார் ஒரு 5 நிமிஷம் பேசணும் அப்படின்னு கேட்பாங்க. என்னுடைய அனுபவம் நிறைய சொல்லுவேன். வீட்டுக்கு கார் வரும், கார்ல கூட்டிட்டு போய் நம்மளை அமர வச்சு தேவையான இந்த கல்வி சார்ந்த விஷயம் திருப்பி கார்ல கொண்டாந்து வீட்டுல விடுவாங்க. இவ்வளவு கண்ணியப்படுத்துவாங்க, மரியாதை கொடுப்பாங்க. இந்த சமூகம் உங்களை ஒரு லீடரா பார்க்கும். நீ கூட பாருங்க, நிறைய மக்கள் அந்த பேச்சுக்கள் ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமூகத்துடைய கல்வி வளர்ச்சிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த கல்வி பணியில ஒரு இருந்தனாக்க, அப்ப கல்வி பணியில இருக்கணும்னா அந்த கல்வி நம்ம கத்துக்கணும். அப்ப சமூக தலைவராக நீ ஆவதற்கு இந்த கல்வி வந்து என்ன பண்ணும், உனக்கு உதவி செய்யும் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். உயர்வு டோட்டலா இது எல்லாமே நீங்க இந்த கேட்டகரிக்குள்ள கொண்டு வந்துருங்க. ஓகேவா? இது 2 விஷயம். ஒரு சின்ன போல் போயிருவோமா? அடுத்த ஒரு போல் கேள்வி, அதுக்கு வந்து உங்களுடைய பதிலை சொல்லுங்க. நான் அடுத்தடுத்த செக்ஷனுக்கு வரேன். We are going as per timing தான். சரி பாய், போல் லான்ச் பண்ணுங்க. பண்ணியாச்சு சித்திக் பாய். சகோதரர்கள் உங்களுக்கு போல் வந்திருக்கோம். ஜஸ்ட் ரெஸ்பாண்ட் மட்டும் பண்ணுங்க. டைமர் ஸ்டார்ட் பண்ணுங்க. 30 செகண்ட்ஸ் நம்ம இருக்கு. ஓகே, 30 செகண்ட்ஸ். இன்னும் ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் கொடுங்க. சகோதரர் 15 பேர் ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கீங்க. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். ஓகே, எண்ட் பண்ணிக்கலாம் சித்திக். ஓகே, போலிங் பர்சன்டேஜ் என்ன? அன்சாரி பாய், போலிங் பர்சன்டேஜ் என்ன சித்திக் பாய்? இல்ல, போலிங் பர்சன்டேஜ் என்ன? வந்துச்சு 82% கிட்ட வந்துருச்சு. 80 பேர் ஆக்டிவா கேட்டுட்டு இருக்கீங்க. சுதாகர், ரொம்ப நன்றி. அடுத்த போவோம். சரி, அடுத்து மிக முக்கியமானது. சரிங்களா? சமூகத்தை அதிகாரமயப்படுத்துவது. கல்வி என்பது உன்னை அதிகாரமயப்படுத்தும். உன்னை வந்து ஒரு அதிகாரமிக்க மனிதனாக மாற்றும். அதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். சரிங்களா? இப்ப அமெரிக்காவில் சில ஆண்டுகள் முன்னாடி தேர்தல் நடந்துச்சு. யாரு? நம்ம ட்ரம்ப் போட்டிட்டாரு, அப்புறம் நம்ம ஜோ பைடன் போட்டிட்டார். ஜோ பைடன் ஜெயிச்சிட்டார், ட்ரம்ப் தோத்துட்டார். சரிங்களா? இந்த தோத்து போன ட்ரம்ப் என்ன தெரியுமா சொன்னாரு? என் தோல்விக்கு யாரு காரணம்னா இந்த டெக் நிறுவனங்கள் தான். அவர் குறிப்பா பேரை குறிப்பிடலைனாலும் குறிப்பா சொன்னது கூகுள். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எனக்கு எதிராக வந்து அந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பிரச்சாரம் பண்ணி என்ன தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சார். இப்ப உலகத்திலே பவர்ஃபுல் நாடு அமெரிக்கா அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க. அந்த நாட்டினுடைய அதிபர் யார் வரணுங்கிறத யார் தீர்மானிக்கிறார்? தொழில்நுட்ப நிறுவனங்கள் தீர்மானிக்குது. இப்ப அவர் மறைமுகமா சொன்ன அந்த கூகுளுடைய தலைவரை யார் இருக்கா? சுந்தர் பிச்சை இருக்காரு. சரிங்களா? அப்ப அவ்வளவு பெரிய அதிகாரமிக்க இடத்துல அவர் தான். நீங்க வந்து உலகத்தினுடைய அதிகாரமிக்க மனிதர் பட்டியல் நீங்க எந்த இதுல போய் கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க, ஃபர்ஸ்ட் அமெரிக்க பிரசிடென்ட் தான் வருவார். இப்போ உலகத்திலே வலிமை மிக்க அதிகாரமிக்க இடத்துல யார் அமர வேண்டும் என்பதை யார் தீர்மானிக்கிறா? டெக் இண்டஸ்ட்ரி தீர்மானிக்குதுன்னா,
இப்ப அந்த இடத்துல யாரு தலைவரா உட்காந்துருக்க? சுந்தர் பிச்சை உட்காந்துருக்காரு. இப்ப நம்ம சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, இவர் அந்த இடத்துல தலைவரா உட்காந்துருக்காருல்ல, அவ்வளவு பெரிய நிறுவனம் தலைவரா இருக்காருல்ல, இதுக்கு என்ன காரணம்? அவங்க அப்பா ஒரு 5 லட்சம் கோடி ரூபாய் வச்சிருந்தாரு. இந்த 5 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்துதான் அவர் அந்த நிறுவனத்துக்கு தலைவரா இருக்காரா? தன்னுடைய கல்வியின் மூலியமாக அவர் ஒரு சாமானியதை நம்ம சென்னையில ஒரு சாமானிய குடும்பத்துல பிறந்தவர், சாமானிய நடுத்தர குடும்பத்துல பிறந்தவர். என்ன? அப்ப சாமானிய நடுத்தர குடும்பத்துல பிறந்தவர் யார் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார்னா, எது அவரை அந்த இடத்துல கொண்டு போச்சு? அவருடைய கல்வி தானே. அவர் படிச்ச உயர்கல்வி தானே அவர் அந்த இடத்துல கொண்டு போச்சு. அப்ப எவ்வளவு வலிமை மிக்கது, அதிகாரம் மிக்கதுன்னு பாருங்க. கல்வி என்பது அதிகாரம் மிக்கதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆனால் அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல எது இருக்கு? கல்வி இருக்குது. இது ஒரு எக்ஸாம்பிள். நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. நான் அது வந்து ரொம்ப விலாவரியா சொல்லல. இது ஒரு பயிற்சி வகுப்புங்கிறதுனால நீங்க நோட் பண்ணிக்கங்க. நீங்க நோட் பண்ணிட்டு அதை எப்படி வந்து நம்ம வந்து ஒரு அழகாக அந்த மாணவர்களுக்கு நம்ம எப்படி புரிய வைக்கணுமோ அப்படி புரிய வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்களேன், டாக்டர் ஒரு மெடிக்கல் எக்ஸ்பர்ட் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஊர்ல வந்து ஒரு கலெக்டர் இருப்பார், ஐபிஎஸ் கமிஷனர் இருப்பார், கலெக்டர் ஐஏஎஸ் இருப்பார், கமிஷனர் ஐபிஎஸ் இருப்பார், ஜட்ஜ் இருப்பார், நீதிபதி இருப்பார். இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்முடைய பார்வைக்கு தான் அவர் நீதிபதி, அவர் ஜட்ஜ். இதே ஒரு பெரிய மெடிக்கல் எக்ஸ்பர்ட், ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் வச்சுக்கோங்களேன், டாக்டர், பெரிய சீனியர் டாக்டர். அந்த டாக்டரை பொறுத்தவரை இவங்க எல்லாம் யாரு? பேஷண்ட். அவ்வளவுதான். அவர் வெளியில ஒரு மிகப்பெரிய அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு மனிதரா இருக்கலாம். ஆனா டாக்டரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் கிட்ட வந்தா, டாக்டர் காலை நீட்டுனா கால் நீட்டணும். நான் பெரிய நீதிபதிப்பா, நீட்டுங்க சார். காலை மடக்குனா காலை மடக்கணும். மூச்சு அப்படியே பிடிச்சி தம் கட்டி இருங்கன்னா இருக்கணும். அப்படிதான் கேட்க முடியும். எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தா இருங்க 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 பாத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப விடுங்க, மூச்சு வரும். மூச்சு வரும். அப்ப எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் அந்த அதிகாரம் மிக்கவர்களையும் என்ன ஒரு இடத்துல ஒரு புள்ளியில சேர்க்கிறதுனா மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ், சரிங்களா, மருத்துவ வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லலாம். அவங்க போன்ல அது வந்து மருத்துவ வல்லுநர்கள் வந்து அதிகார மையம்னு சொல்லுவாங்க. எல்லா அதிகாரமும் ஒரு இடத்துல இருக்கிறதுனா அது மருத்துவ வல்லுநர்கள். இந்தியர்களுக்குன்னே ஒரு நல்ல பண்பு இருக்கு. ஒருத்தர் நம்ம உயிரை காப்பாத்திட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஹூம்சோவர் யூ ஆர், irrespective of the state, language, religion, caste, whatever, அந்த மனிதர்கள் வந்து நன்றியோட இருப்பாங்க. ஹூம்சோவர் யூ ஆர். இது இந்திய மக்களுடைய பண்பு. அது இதெல்லாம் வந்து யாராலையுமே பிரேக் பண்ண முடியாது. எந்த ஒரு பிரச்சாரமும் இதை அடிக்கவே அடிக்காது. என் உயிரை நீங்க காப்பாத்திட்டீங்கன்னா எப்போ நான் உங்களுக்கு நன்றி விசுவாசத்தோட இருக்கும். யாரா இருந்தாலும் இருக்குங்களா, இந்த பண்பு மாற்ற முடியாது. அதனால வந்து மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ், மருத்துவ வல்லுநர்களை அதிகார மையம்னு சொல்லுவாங்க. they have everything in their phone. எல்லாம் உங்க போன்ல தான் இருக்கும். they will finish whatever they want to finish. That's it. ஓகேவா? இது ஒரு உதாரணம். அதிகாரம், கல்வி என்பது எப்படி அதிகாரம் அப்படிங்கிறத புரிய வைக்கிறது. நிறைய உதாரணம் இருக்கு. மூணாவது உதாரணம், எந்த அளவுக்கு, ஏன்னா இப்ப வந்து அடக்குமுறைகளை பார்த்து பயப்படக்கூடிய, ஒரு அஞ்சக்கூடிய ஒரு சூழல் இருக்கு, ஒரு நெருக்கடி இருக்கு. ஒரு சின்ன உதாரணம், நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வு. முகமது முஹ்சின் ஐஏஎஸ் ஆபிசர், ஒரு ஐஏஎஸ் ஆபிசர், இப்போ ஐஏஎஸ் ஆபிசர் தான். அவர் வந்து 2019 வாரணாசி தொகுதியினுடைய தேர்தல் அதிகாரியா இருந்தார். அந்த தொகுதியில யார் போட்டிட்டா? நாட்டுடைய பிரதமர் போட்டிட்டார். அவர் வந்து பிரதமராக இருந்தா கூட தொகுதிக்குள்ள வந்தா தொகுதி வேட்பாளர். அவர் பிரச்சாரத்துக்காக வர்றாரு. வந்தா ஆஸ் பர் புரோட்டோகால், சட்டப்படிதான் இந்த முகமது முஹ்சின் ஐஏஎஸ் என்ன பண்றாரு, வேட்பாளர் தொகுதிக்குள்ள வந்தா அவர் வாகனத்தை சோதனையிடுவதுங்கிறது புரோட்டோகால், சட்டப்படி. அப்படி பிரதமர் வர்றாரு, பிரதமருடைய வாகனத்தை சோதனை பண்றாரு. பிரதமர் ஹெலிகாப்டர்ல வருவாரு, ஹெலிகாப்டர் சோதனை பண்றாரு. நீங்க கொஞ்சம் இறங்கிங்க, சோதனை பண்ணணும் அப்படின்னு. இது வந்து சட்ட நடைமுறை. பிரதமர் கோவம் வந்துருச்சு. என்னது, நான் எவ்வளவு பெரிய ஆளு, என்னுடைய வாகனத்தை சோதனை செய்யலாம்? அவர் இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணி, என்ன இன்ஃபுளுன்ஸ், அவர் தானே நாட்டுக்கே தலைவர். சஸ்பெண்ட் ஆர்டர் வந்துருச்சு. பாப்பா நீ வீட்டுக்கு போ, கிளம்பு அப்படின்ட்டான். அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, சில வாரங்கள்ல அந்த சஸ்பெண்ட் ஆர்டர் ரத்து செஞ்சுட்டு இன்னைக்கு தேதி வரைக்கும், நான் பேசக்கூடிய இந்த தேதி வரைக்கும் ஐஏஎஸ் ஆபீசரா தொடர்றாரு. ஐஏஎஸ் ஆபீசர்னா ஏதோ மூளையில முக்குல, ஒரு மாநில அரசுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி, பெரிய போஸ்ட் அது. மாநில அரசுடைய பிரின்சிபல் செக்ரட்டரிங்கிறது சின்ன போஸ்ட் இல்லை. ஐஏஎஸ்ல பல போஸ்ட் இருக்கு. இது பெரிய போஸ்ட். இன்னைக்கு தேதிக்கு நான் பேசுற இன்னைக்கு தேதிக்கு பிரின்சிபல் செக்ரட்டரியா இருக்காரு ஐஏஎஸ் ஆபீசர். அப்போ ஒரு நாட்டுடைய பிரதமர், அதுவும் நம்ம பிரதமர் எவ்வளவு அதிகாரம் மிக்கவருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இவர் ஒரு முஸ்லீம் தான். என்ன, ஒரு முஸ்லீம் அச்சுறுத்துறாங்கல்ல, ஆஹா ஓஹோ. ஒரு பிரதமருடைய உத்தரவு இந்த முகமது முஹ்சின் ஐஏஎஸ்க்கு முன்னாடி செல்லுபடி ஆகாம போச்சுன்னா, இந்த முகமது முஹ்சின் ஐஏஎஸ் வந்து இல்லைங்க, அவர் வந்து 10,000 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்காரு, காசு இருக்கு, அந்த காசுனால எல்லாம் போயிடுச்சு அப்படி சொல்ல முடியுமா? அவர் நம்ம சாமானிய மனிதர் தானே, ஒரு நார்மலா நடுத்தரமான இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான். அவர் பெரிய செல்வந்தரும் கிடையாது. இல்ல அவர் ரொம்ப பெரிய பலசாலி, பலத்தை பார்த்தா
நாட்டுடைய பிரதமருக்கு இல்லாத பலமா ஒரு ஒரு தனி மனிதருக்கு இருந்த போது இல்ல. இப்ப என்ன பலம்? ஒரு ஒரு நாட்டுடைய பிரதமர் பணி நீக்கம் தான் செய்யறாரு, வேற ஒன்றும் செய்யல. அந்த பணி நீக்க உத்தரவை கூட தூக்கி குப்பையில போடக்கூடிய அளவிற்கு அவருக்கான அதிகாரத்தை எது கொடுத்துச்சு? எது அந்த வலிமையை கொடுத்துச்சு? எது அவருக்கு அவ்வளவு பெரிய அதிகாரத்தை கொடுத்துச்சு? அவர் படிச்ச ஐபிஎஸ்ங்கிற கல்வி. கரெக்டா? இப்ப கல்வி எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கு? அடக்குமுறையை ஏவுறாங்க. அப்போ நீ கல்விமானாக இருந்தா, நீ கல்வியை கற்றுக்கொண்டு, நான் திருப்பி திருப்பி சொல்ல வரேன். இப்படி சொல்லும் பொழுதெல்லாம் ஒருத்தர் வந்து நிப்பார், நாம படிச்சு மார்க் சிஸ்டம். நாம முன்வைக்கிற கல்வி என்பது திறன் வளர்ப்பு. திறன் வளர்ப்பு தான் கல்வி. அது எல்லாமே திறன் வளர்ப்பு, கல்லூரி, பட்டப்படிப்பு, ஸ்கில் டெவலப்மெண்ட் எல்லாம் சேர்ந்ததான் கல்வி. நம்ம சொல்லக்கூடிய கல்வி. அப்படி அது இதை நீங்க கொஞ்சம் ரீசெட் பண்ணிக்கோங்க மைண்ட்ல. இப்ப இந்த கல்வி என்ன பண்ணும்னா உங்களை அதிகாரமயப்படுத்தும். அடக்குமுறைக்கு அஞ்சாத வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கும். அடக்குமுறையை பார்த்து நீங்க பயப்பட தேவையே கிடையாது. ஏன் சொல்றேன்ல, ஒரு நாட்டுடைய பிரதமர் அவருடைய உத்தரவே குப்பைக்கு போக்க, கல்வி வந்து அவருடைய உத்தரவே குப்பைக்கு அனுப்ப முடியும் அளவுக்கு வலிமையா இருக்குதுன்னு சொன்னா, இதுக்கு மேல என்ன உங்களுக்கு ஒரு 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 வலிமை தேவை? இதுக்கு மேல உங்களுக்கு என்ன பெரிய ஒரு அதிகாரம் உங்களுக்கு தேவை? அப்படி அனுப்பிவிட்டு கூட இந்த நாட்டில நிம்மதியா இல்ல. அப்ப வகித்த பதவியை விட இன்னும் உயர் பதவியோட ஒரு 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 மனிதரால், இன்னும் கூடுதலாக சொல்லணும்னு சொன்னா ஒரு முஸ்லிமால் வாழ முடியும்னா, இப்ப அந்த கல்வி எவ்வளவு அதிகாரம் மிக்கது அப்படிங்கிறத நாம விலைக்கு சொல்லலாம். நிறைய உதாரணங்கள் இருக்கு. அடுத்த செக்ஷனுக்கு போறேன். சரிங்களா? சோ பொருளாதாரம், சமூக அங்கீகாரம், உயர்வு 2வது கேட்டகரி, 3வது கேட்டகரி அதிகாரம். இது 3 பிரைமரி ஃபேக்டர். சரிங்களா? இதுக்கு நடுவுல நான் கூடுதலாக சொன்னதுங்கிறது வந்து வந்து சமூக தலைவர். சில பேருக்கு அதுல நிறைய ஆர்வம், அது ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டர் தான். இப்ப சமூக தலைவராகணும்னா கல்வி அப்படிங்கிறது அது உங்களுக்கு ஒரு. ஸோ இந்த 4 விஷயமே ஒரு ஒரு பிக்கெஸ்ட் மோட்டிவேஷன் ஃபேக்டர். இந்த 4 விஷயத்துக்கான அந்த கண்டென்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சில உதாரணங்கள் சொல்லியிருக்கேன். நீங்க என்ன பண்ணலாம்? யூ கேன் டெவலப். ஓகேங்களா? இது இல்லாமல் பொதுவாக இருக்கக்கூடிய சில மோட்டிவேஷன் ஃபேக்டரை சொல்றேன். அதாவது இந்த காலம் போனால் வராது. இப்ப இந்த டைம் இருக்கா இல்லையா, போனா வராதுப்பா, படிப்பா அப்படிங்கிறது அது ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டர். ஏன்னா நீ வந்து பல வேலைகள்ல இருக்க, நீ டிவி பாக்குற, அங்க சுத்துற, இங்க சுத்துற, இப்படி போயிடும். 2 வருஷம் 3 வருஷம் போயிருச்சுன்னா திருப்பி இங்க வர முடியாது. திருப்பி வந்து நீ 9th ஸ்டாண்டர்ட்லயோ மறுபடியும் 8th ஸ்டாண்டர்ட்லயோ திருப்பி காலேஜுக்கு வர முடியாது. நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். இதெல்லாம் படிக்கிறப்ப யாராவது சொல்லியிருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் சார் சொல்லியிருக்கிறாங்க. இதை படிப்பா, அதை படிப்பா. நம்ம படிக்கிறப்ப யாருமே சொல்லலையே. 9th ஸ்டாண்டர்ட்லயே சொல்லியிருந்தா நல்லா இருக்கு. நான் கூட ஒரு உதாரணம் சொன்னேன், ஒரு டைம் மிஷின் உதாரணம் ஏற்கனவே சொன்னேன். ரிப்பீட் பண்ண விரும்பல. டைம் மிஷின் உள்ள கற்பனை தான் அது. சரிங்களா? கற்பனை, பொய் சொல்ல, கற்பனை. அப்ப அந்த கற்பனை உதாரணத்தை கூட சொல்லலாம். நேரம், காலம் கண் போனா வராது. அப்ப இஃப் யூ மிஸ்ட் இட், தட்ஸ் இட். இது ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டர். ஐயோ இது நம்ம ஒரு அதீத கவனம் எடுத்து செய்யணும், இந்த நேரங்கிறது வராது. இது நீங்க அது சொல்லணும், அந்த மாதிரி சொல்லணும். உதாரணத்துக்கு நீ வந்து ஒரு வேலைக்கு போயிட்ட, அதுக்கப்புறம் உலகம் உண்டுப்பா, நீ படிக்காம போ, உன்னை யார் போய் நிர்பந்தம் செய்ய போறாங்களா? செய்ய மாட்டாங்க. நீ அந்த கோலை ரீச் பண்ணிட்டேன்னா என்ன, இது கூட இருக்கும், குர்ஆன்ல கூட வசனம் இருக்கும், உன்னை யாரும் வணக்கம் செய்யணும் உன்னை நிர்பந்தம் செய்ய மாட்டாங்க. இந்த கூட இருக்கும். இறந்த பிறகு போறியா இல்லையா, அங்க வந்து நீ இறைவனை வணங்கணும்னு உன்னை யாரும் நிர்பந்தம் செய்ய மாட்டாங்க. இது கூட குர்ஆன்ல இருக்கக்கூடிய வசனம் தான். என்ன, அப்ப அந்த மாதிரி நீ படிச்சுட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போ. இந்த டைம் வராது, கஷ்டப்படு, அங்கிட்டு அப்ப ஃப்ரீயா இரு. சரியா? உன்னை யார் என்ன பண்ண போறான்? இல்ல அப்பவும் நம்ம அங்கேயும் நம்ம நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுப்போம். இருந்தாலும் இப்ப அந்த பசங்களுக்கு இதோட அதீத முக்கியத்துவத்தை சொல்வதற்கு, காலம் கண் போன்றது, திரும்பி வராது, ஒரு தற்காலிக கஷ்டம் தான், பட்டுட்டேன்னா உனக்கு ஒரு ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை வந்து உனக்கு இதுல இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிய வைக்கிறது மூலியமாக அதுவும் ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டர். சரிங்களா? இந்த காலம், இந்த பர்டிகுலர் டைம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை மிஸ் பண்ணிடாத. உடைய என்ஜாய்மெண்ட், டிவி பாக்குறது, அதெல்லாம் நம்ம அப்புறமா அறிவுரை சொல்லிக்குவோம். தற்காலிகமா சொல்லும்போது இதெல்லாம் நீ அப்புறம் எக்ஸாம் முடியட்டும், படிச்சு முடியட்டும், போய் செட்டில் ஒரு நல்ல வேலையில போய் சேரு, அதுக்கப்புறம் பாத்துக்கிறதெல்லாம் என்ன இல்ல, அதுக்கப்புறம் இதெல்லாம் லைக் தானா வந்துடும். வாட் எவர் நீ என்னென்ன எதிர்பார்க்கறோம், உங்க சொகுசு வாழ்க்கைங்கிறது நீ நல்ல ஒரு படிச்சு சம்பாதிச்சு நல்ல இடத்துல போனா தானா வரதான் போகுது. ஸோ அதனால ஜஸ்ட் இன்னும் புஷ் தம் அவுட், தள்ளி விடுங்க, அங்கிட்ட தள்ளி விடுங்க. சரிங்களா? சைத்தான் இதை கெட்டதுக்கு செய்வான், பார்த்திருக்கீங்களா? அதாவது ஒரு நல்லது செய்யணும்னு நினைப்பீங்க, சைத்தான் டாக்டிஸ் என்னதுன்னா, சொல்றேன் கேட்டுங்க, நல்லது செய்யணும் போய் நல்லது செய்யாதறான்னா அவன் அதை கேட்க மாட்டான். அவன் சைத்தான் உள்ளத்துல போயிட்டு செஞ்சிடாத கேட்கவே மாட்டான். சைத்தான் என்ன பண்ணுவான், நல்லதுதான் கரெக்டு, நம்ம இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கோம்ல, இப்ப வேணாம், நாளைக்கு செய்யுமா, நாளைக்கு போனா நாளாண்டைக்கு, அடுத்த வாரம், அப்புறம் என்ன பண்ணுவோம்னா மறந்துடுவோம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சைத்தானுடைய டாஸ்க் அச்சீவ் ஆயிடுச்சு. நல்ல காரியத்தை உங்களை செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கல்ல, ஒரு ஒரு நியத்து வருது. இதே மாதிரிதான் ஒரு ஸ்பீச் ஏதோ ஒண்ணு கேக்குறீங்க, எல்லாருக்கும் அந்த ஒரு இது வரும்,
சைத்தான் சார் நீ நல்ல நினைப்பா, நல்ல சூப்பரா நினைச்சுக்க சொல்லணும். தினம் இன்ஷால்லா ஒரு 50 வசனம் படிக்கணும். நிறைய பேர் பார்த்து நிறைய சூளுரைகள், அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் என்னென்னமோ, சரிங்களா? ஆனா சைத்தான் நீ என்ன நினைச்சுக்க, சூப்பர் பண்ணி பண்ணு. நான் உன்ட்ட என்ன செய்வேன், செய்யாதன்னா அதே புறா எவ்வளவு நல்ல விஷயம், அதை எப்படி நான் செய்யாம இருப்பேன். நீ என்ன பண்ணு, போஸ்ட்போன் பண்ணு, தள்ளி போடு தள்ளி போடு அப்படின்னு சொல்லுவான் சைத்தான். கடைசி வரையும் தள்ளி போட்டா அது தள்ளி போட்டா அவ்வளவுதான். நன்றைய செய் இன்றைய செய்யுமாங்கல்ல, அந்த மாதிரி போயிடும். என்ன இது ஒரு டாக்டிஸ். அது மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, புஷ் தம் அவுட். தம்பி என்ன வேணாலும் முதல்ல லைஃப்ல செட்டில் ஆயிடும் முதல்ல, சரியா? அப்பா அம்மா எல்லாம் கஷ்டப்படுறாங்க, என்ன உன்னை வச்சுதான் குடும்பமே இருக்கு, பாவம் உங்க அப்பா வெளிநாட்டுல கஷ்டப்படுறாரு அப்படின்னு அவங்க குடும்ப கஷ்டத்தை கூட எடுத்து சொல்லி படிக்கிறதுல கவனம் செலுத்து. நீ எதை வந்து என்ஜாய்மெண்ட் நினைக்கிறியோ லைஃப்ல செட்டில் ஆனதுக்கு அப்புறம் பாத்துக்க, தள்ளி விட்டுருங்க அங்கிட்டு. அவன் அங்கிட்டு தள்ளி விட்டு போறப்ப வந்து இதெல்லாம் தவறுன்னு தெரிஞ்சு அவன் கூட தானே கூட திரும்பிக்குவான், சரிங்களா? ஸோ இது ஒண்ணு, இந்த டைம் பேஸ்ட், இந்த டைம் வச்சு சொல்றது அப்படிங்கிறது. அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே உன்னுடைய எல்லா கனவையும் நனவாக்கக்கூடிய கருவி கல்விதான். எதனால இன்னைக்கு என்ன சொல்ல, ஒரு சமூக தலைவராகணும்னு ஒரு ஆசை இருக்கலாம், பெரிய காசு பணம் சம்பாரிச்சு நான் வந்து ஐ வாண்ட் டு பிகம் ரிச், எனக்கு இந்த வறுமையை ஒழிக்கணும்னு இருக்கலாம், எனக்கு அதிகாரம் வேணும்னு நினைக்கலாம். நீ என்ன வேணாலும் நினைச்சிட்டு போ. நீ நினைக்கக்கூடிய எல்லா இலக்குகளையும் அடைவதற்கு கல்வியில ஒரு வழி இருக்கும். நல்ல 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 இலக்கு, கெட்ட இலக்கு இல்ல, நல்ல இலக்கு. நீ ஒரு நல்ல இலக்கு சொல்ற, என்ன இந்த இலக்கை நான் அடைவதற்கு கல்வியின் மூலியமாக என்ன பாதைனா நம்மளால காட்ட முடியும். என்ன என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன். அந்த மாதிரி நம்ம இன்ஷால்லா அடுத்தடுத்த வகுப்புலையும் எவ்வளவு தூரம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் சொல்லுவோம். பட் ஸ்டில் நான் சொன்னாலும் சொல்லாட்டியும் சரி, கல்வியின் மூலியமாக நல்ல இலக்கு, கெட்ட இலக்கு, நல்ல இலக்கை அடைய முடியுமானா அதுக்கு ஒரு பாதையை ஒரு பேப்பர்ல டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்குற மாதிரி நம்மளால எழுதி கொடுக்க முடியும். இப்ப என்ன படிச்சுட்டு இருக்க நீ, இது 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 இதான் இதை படி, இதான் உன் இலக்குல, இதை உன்னால அடைஞ்சிட முடியும். இதுதான் படிப்பு, இதுதான் காலேஜ், இதுதான் ஸ்கில் செட், இதை அப்படியே டெவலப் பண்ணிக்க, இத்தனை வருஷம் இவ்வளவு செலவாகும், இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி செஞ்சேன்னா யூ வில் ரீச் தேர். சொல்ல முடியும், எது சொன்னீங்கன்னாலும் சொல்ல முடியும், சரிங்களா? இந்த நிகழ்ச்சியில் கூட உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேள்விகளை கேளுங்க, நான் சொல்றேன் இன்ஷால்லா. இது ஒரு இது ஒரு அடிஷனல் ஸ்டெப்பா நான் உங்களுக்கு சொல்றேன். அப்புறம் இது வந்து நான் ஒரு அறிவுரையா சொல்றேன், பரிந்துரையா சொல்றேன், சரிங்களா? இஸ்லாமிய மார்க்கமாக நான் வந்து உங்களுக்கு ஒரு மார்க்க சட்டமாக சொல்லல, சரியா? அது ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன். அதாவது குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு, 30 சூரத்துல் யாசீன்ல வரும், 36வது அத்தியாயம் 21வது வசனத்துல என்னன்னா, கூலி வாங்காதவரை உங்களுக்கு பின்பற்றுறதுக்கு என்ன, அதாவது நீங்க சொல்ற கருத்தை நான் வந்து இந்த கருத்தை நான் சொல்வதற்காக நான் எந்த கூலியும் நான் உங்ககிட்ட வாங்கல, நான் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களுடைய நலனுக்காக சொல்றேன் இப்படின்னு சொல்றதுங்கிறது வந்து அது ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டர். என்ன இது வந்து இந்த இந்த வாசகம் இருக்கா இல்லையா, ஒரு உங்களிடம் கூலி எதிர்பார்க்காத ஒருவரையா நீங்க புறக்கணிக்கிறீங்க. பேருக்கு தான் ஒண்ணு சொல்றேன், இப்படி நிறைய இருக்கு வசனம், நிறைய அடிக்கிட்டே போலாம். ஒரு வசனம் நான் வாட்சி காட்டுறேன். எல்லா நபிமார்களை வரலாற்றை சொல்லும் பொழுது கூட அல்லாஹ் வந்து இந்த ஒரு செய்தியை சேர்த்து சொல்றான். என்ன அதாவது திருப்பி சொல்ற மாதிரி மார்க்க சட்டமா நான் சொல்லல, ஒரு பரிந்துரையா சொல்றேன். அப்ப வந்து எப்பா நான் வந்து ஒன்று வந்து பேசுறேன் பாரு, பேசுறதுக்காக நான் காசெல்லாம் வாங்கல, ஃப்ரீயா தான் பேசுறேன். என்ன தனிப்பட்ட முறையில் என்ன பொறுத்த வரைக்கும் நான் டிராவலிங் ஃபேர் கூட வாங்குறது இல்லை. என்ன டிராவலிங் ஃபேர் வேணாம், எங்க இருக்கட்டும், பிஸ்மில்லா என் காசே இருக்கட்டும், நீங்க டிராவலிங் ஃபேர் கொடுத்தா கூட வாங்குறது இல்லை, இந்தாங்க பரவாயில்ல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறது. அது ஒரு பெரிய பொருளாதாரம் இல்லை நமக்கு. என்ன இருந்தாலும் நான் வந்து கூலி வாங்காம உங்ககிட்ட பேசுறேன் அப்படிங்கிறது வந்து அது ஒரு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனை ஏற்படுத்தும். இது வந்து ஒரு அல்லாஹ் கத்துக் கொடுக்குற ஒரு பேட்டர்ன். எல்லா நபிமார்கள் வரலாற்றையும் பார்த்தீங்கன்னா சொல்லலாம், அவர் ஒரு செய்தியை சொல்றாரு, ஏன்னா மக்கள் ஏத்துக்கிறதுக்கு அல்லாஹ் நேத்து கூட நிறைய சொன்னாங்க. தட்ஸ் ஓகே, தட் இஸ் ஓகே. அதுல இருக்கக்கூடிய இன்னொரு சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொன்னா, உங்களிடம் கூலி எதிர்பார்க்கணும், எந்த கூலி இல்லை, இது மக்களை ஈர்க்கும். இது உங்களால புரிஞ்சுக்க முடியுதோ முடியலையோ, மக்களை இந்த செய்தி ஈர்க்கும், இந்த கருத்து ஈர்க்கும். இது ஒரு பெரிய மோட்டிவேஷனல் ஃபேக்டர். பேசுறவர் என்னுடைய நலனுக்காக பேசுறார், பேசுறவர் வந்து அவர் இதை வச்சு காசு சம்பாதிக்கிறதுக்கோ, இல்லைன்னா இதை வச்சு அவர் ஜமாத்தை வளர்க்கறதுக்கோ, இல்ல இதை வச்சு அவர் ஏதோ நான் என்ன அப்படிலாம் இல்லப்பா, இதுல இவருக்கு எந்த நன்மை பொருளா இந்த உலகம் சார்ந்த எந்த நன்மையுமே கிடையாது, முழுக்க முழுக்க என் மேல இருக்கக்கூடிய அக்கறை, நான் நல்லா இருக்கணும்ங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் இவர் பேசுகிறார் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ட் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அந்த பசங்க நீங்க சொல்றத கேட்பாங்க, சரிங்களா? ஸோ இது வந்து இருக்குது. ஒரு வசனம் மட்டும் நோட் பண்ணி வச்சிருந்தேன், ஓகேவா? படிச்சு காமிச்சிடறேன், நல்லா இருக்கும் அந்த வசனம். 10வது அத்தியாயம் 22வது வசனத்துல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது, நீங்கள் என் உபதேசத்தை புறக்கணித்து விட்டால் எனக்கு எவ்வித இழப்பும் இல்லை. சொல்ற பாரு, எனக்கு ஒண்ணும் இல்லை, நான் நல்லா படிச்சு நல்லா மாசம் சம்பாரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நான் வசனத்தை முழுசா படிச்சிடறேன். ஏனெனில் இதற்காக நான் உங்களிடம் யாதொரு கூலியும் கேட்கவில்லை. என்னுடைய உபதேசத்தை நான் உனக்கு இவ்வளவு அட்வைஸ் பண்றேன், இதை நீ புறக்கணிச்சுட்டு போலாம், அவர் கிடக்கிறாருன்னு போலாம், எனக்கு எந்த நஷ்டமும் இல்லப்பா. ஏன்னா உங்ககிட்ட இருந்து நான் எந்த கூலியும் கேட்கல, எனக்குரிய கூலி அல்லாஹ்விடமே என்று வேறு எவரிடத்திலும் இல்லை.
நான் அவனுக்கு வழிபடுறேன் அப்படிங்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, நான் கஷ்டப்பட்டு உழைச்சி வந்தேன் பத்தியா, உங்ககிட்ட இருந்து எனக்கு எதுவும் வேணாம், என் கூலி என் படைச்ச இறைவன்ட்ட இருக்கு, நான் அவர்கிட்ட என்னோட இறைவன்ட்ட நான் வாங்கிப்பேன், அதுக்காக வந்து பேசுறேன். என்ன நீ என் பேச்ச கேட்கலன்னா எனக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. நான் படிச்சேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் நல்லா தான் இருக்கிறேன். நீ என் பேச்ச கேட்கல, ஆனா என் பேச்ச கேட்கலன்னா உனக்கு தான் நஷ்டம். நீ இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கிற, நீ வேலைக்கு போகணும், நீ சம்பாதிக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், அத்தா அம்மாவை பார்த்துக்கணும், உன் பிள்ளைக்கு படிக்க வைக்கணும், பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடணும், உனக்கு தான் தேவை, எனக்கு தேவை கிடையாது. என்ன இது சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, கூலி நான் அல்லாட்ட வாங்கிப்பேன். அப்ப இதை நம்ம சொல்லும் பொழுது அது மக்களை ஒரு ஈர்க்கக்கூடியதா இருக்கும். இந்த இடத்துல ஒரு கூடுதலா ஒரு அடிஷனல் செய்தி வந்து என்ன சொல்றது, கூடுதலா சொல்றேன். இதை வந்து சொன்னது யாருன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நீங்க இது ஒரு இந்த வரலாற்றை கொஞ்சம் ஒரு யோசிச்சு சிந்திச்சு பாருங்களேன். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நன்மையை சொன்னாங்க, நல்ல கருத்துக்களை சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ். ஆனா அவர் எதை நோக்கி அழைச்சார் பாருங்களேன், பல நன்மையான விஷயங்கள் நோக்கி அழைச்சார். அதுல ஒண்ணு என்ன தெரியுங்களா, எப்பா ஒரு பெரிய பிரளயம் வரப்போகுது, அதுல இருந்து உன்னைய நீ காப்பாத்திக்கணும்னா நான் ஒரு கப்பல் செய்யறேன், இந்த கப்பல்ல ஏறிக்கிட்டேன்னா உன்னை நீ காப்பாத்திக்கலாம். இவ்வளவு பெரிய ஒரு கப்பலை வந்து என்ன அவர் வந்து பிரச்சாரமே 950 வருஷம் செஞ்சிருக்காருன்னா அந்த கப்பலை எத்தனை வருஷம் கட்டியிருப்பார்? அவ்வளவு கஷ்டம். அந்த காலத்துல டெக்னாலஜி இருந்துச்சா, ட்ரில்லிங் மிஷின் இருந்துச்சா? ரொம்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம்ங்கிறது ரொம்ப ரொம்ப லைக் லாங் அகோ, லாங் அகோ. அந்த மாதிரி எல்லா நபிமார்கள் நீங்க ட்ரேஸ் எடுத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பல 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 நூற்றாண்டுகளுக்கு, நூற்றாண்டுல எவ்வளவு அவர் பின்னாடி. இப்ப அந்த காலத்துல ட்ரில்லிங் மிஷின் அதுல தன்னுடைய உழைப்பு அவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன பண்றாரு, இருக்கக்கூடிய சாதனங்களை வச்சு அவ்வளவு பெரிய கப்பலை எத்தனை நூற்றாண்டு வரை வச்சாரோ அது அல்லாஹ்க்கு தான் தெரியும். வடிவமைச்சு என்ன எப்படி பாருங்களேன், காசே இல்லாம ஃப்ரீயா ஏத்திட்டு போறாங்கிறாரு. அவரே சொல்றாரு, பெரிய வெள்ளம் பிரளயம் வரப்போகுது, அதுல இருந்து நீ தப்பிக்கணும்னா நான் கஷ்டப்பட்டு உருவாக்குன இந்த பேழையில உங்களை ஃப்ரீயா ஏத்திட்டு போறாங்கிறாரு. அதை கொஞ்சம் பேர் கேட்டாங்க, கொஞ்சம் பேர் கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து மலையில ஏறிக்குவேன், அங்கே ஏறி எங்க வேணாலும் ஏன் முடியல, மலை உறுதியானது அதுல ஏறிக்குங்க. மலை உறுதியானதுதான், ஆனால் பெருவெள்ளத்தை தாங்க அதால முடியாது. நீ மலை மேல ஏறிக்கிட்டாலும் அதுல இறந்து போயிருவா, ஆனால் இந்த கப்பல்ல ஏறினா பொழைச்சிக்கலாம். இது யோசிச்சு பாருங்க. இப்போ கூட இந்த உக்ரைன் ரஷ்யா வார்ல ஃபிளைட் டிக்கெட்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சான். அந்த சிலர் வந்து அந்த அவருடைய அந்த அதிபருடைய அறிவிப்பை கேட்டு நிறைய பேர் ரஷ்யா விட்டு வெளியே போறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபிளைட் டிக்கெட்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு செய்தி போடுறாங்க. பெரிய பிரளயம் வருது, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு மோனோபோலி, என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாகனம் மட்டும்தான் உன்னை வந்து இதுல இருந்து காப்பாத்தணும்னா நான் அதுக்கு எவ்வளவு டிக்கெட் சார்ஜ் பண்ணுவேன், எவ்வளவு காசு நான் சார்ஜ் பண்ணுவேன், உயிர் பொழைக்கணும்னா மரியாதை வந்து ஏறிக்க. அவர் பாருங்களேன், அவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்டா கொடுக்குறாரு. என்னப்பா ஃப்ரீயா ஏறிக்கப்பா அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. ஏச்சு பண்ணலாம் வந்து அவர் இறை தூதர், மாஷா அல்லாஹ், தட்ஸ் ஃபைன். பட் அவ்வளவு பெரிய உழைப்பை வந்து இலவசமா கொடுக்குறாரு பாருங்களேன். உயிரை காப்பாற்றக்கூடியது, உன் பிள்ளையை காப்பாற்றக்கூடியது. இதனாலதான் வந்து நம்ம இந்த கல்வி சார்ந்து வந்து எவ்வளவு பயிற்சிகள் நடத்துறோம். வெளியே போனா அது 18,000 ரூபாய் 35,000 ரூபாய் ஃப்ரீயா நடத்துறோம். எங்களை எவ்வளவு பேர் அட்வைஸ் பண்ணிட்டாங்க, காசு வாங்குங்க, சும்மா ஒரு 500 ரூபாய் வாங்குங்க. இப்ப இதையெல்லாம் படிக்கும் பொழுது வாங்கணும்னு தோணுமா? யோசிச்சு பாருங்க. 200 எத்தனை வருஷம் அவர் கஷ்டப்பட்டாரோ, அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு கப்பலை பேழையை தயாரிச்சு உங்களுடைய நன்மைக்காக எந்த கூலியும் வாங்காம உங்களை உள்ள ஏத்துறங்கிறார். எந்த கூலியும் வாங்காம உங்களை உள்ள ஏத்துறாங்க. நீ வந்து உன்னை அடிச்சு துரத்தி அப்படிலாம் நினைக்கல. எந்த கூலியும் தன்னுடைய மொத்த உழைப்பையும் அந்த சமுதாயத்திற்கு இலவசமா ஃப்ரீயா கொடுக்குறங்கிறார். என்ன அதை ஓப்பனா டிக்ளேர் சொல்றாரா இல்லையா? உங்கள்கிட்ட நான் எந்த கூலியும் கேட்கல. என்ன இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த அத்தனை உழைப்பையும், அத்தனை ஆண்டு கால உழைப்பையும் அந்த சமுதாயத்துக்கு இலவசமா கொடுக்குறாரு. இப்ப நம்ம எல்லாம் இருக்கிறோமே, நம்ம நம்பிக்கை மிகப்பெரிய பிரளயம் வந்துச்சு, யாரெல்லாம் கப்பல்ல இருந்தாலும் அவங்க மட்டும் தான் காப்பாற்றப்பட்டாங்க. பேசக்கூடிய நானும் கேட்கக்கூடிய நீங்க எல்லாம் யாரு? கப்பல்ல காப்பாற்றப்பட்ட மக்களுடைய வாரிசுகள். அதான உண்மை. மலை சித்திர வாரிசு, அது ஓகே. ஏன்னா அடுத்தடுத்த ஜெனரேஷன்ல எல்லாமே அழிஞ்சு போகும் பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாமும் அவருடைய கூட இருந்தாங்கல்ல மக்கள், அவருடைய வாரிசு தான் நம்ம எல்லாம். என்ன இப்ப அவருடைய வாரிசா இருந்துகிட்டு நம்ம எங்கிட்டு போய் காசை வாங்குறது? அவர் எவ்வளவு ஒரு அந்த உழைப்பை வந்து இலவசமா சொல்றாரு. அதை அல்லாஹ் குர்ஆன்ல வந்து சுட்டி காட்டி சொல்லும் பொழுது நம்ம இதெல்லாம் வாசிக்கும் பொழுது நம்ம எப்படி போய் மக்கள்கிட்ட போய் ட்ரெயின் கிளாஸ் எடுத்துறேன் எல்லாம் ஆளுக்கு 500 ரூபாய் வாங்கி எங்கிட்டு போய் கேட்கறது? சரிங்களா? ஒரு சின்ன ஒரு தாட். ஸோ இதோட நான் வந்து அந்த ஜென்ரிக் மோட்டிவேஷனை முடிச்சுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ ஓகே, ஃபைனலாக நான் சொல்ல வந்தது அதுதான். நான் எந்த கூலியும் வாங்கலை. நான் வந்து அவர் அதை சொன்ன அதே வாசகம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன சொன்னாங்களோ அதே வாசகம் தான். இதனால் எனக்கு எந்த இழப்பும் கிடையாது, நான் உங்ககிட்ட எந்த கூலியும் கேட்க கிடையாது, என் கூலி என் இறைவனிடத்துல தான் இருக்கு. வந்தேன், உழைச்சேன், கஷ்டப்பட்டேன். ஏற்கனவே சொன்னா இல்லையா, 2 நைட்டு டிராவல் பண்றேன், என்ன ஏறக்குறைய 36 மணி நேரத்தை செலவு செய்யறேன், என்னுடைய சொந்த பொருளாதாரம் 1000-1500 ரூபாய் செலவு செய்யறேன். இதுக்கெல்லாம் வேல்யூ வந்து மனுஷன்லாம் கொடுக்க முடியாது.
இதுக்கு ஒரு மதிப்பு, இதுக்கு வந்து நீங்க ஒரு காசு எல்லாம் கொடுக்க முடியாது. இந்த உழைப்புக்கான கூலியை நம்ம அல்லகிட்ட தான் வாங்கிக்கணும். ஏன்னா நம்ம பெருசா கொடுப்போம்ல. இன்னொரு சில நல்லா சொல்லுவான், இதுக்கான கூலி மன்னிப்பும் என்ன சுவனபதியும் கூலியா கொடுப்போம் அப்படின்னு நல்லா சொல்றோம். நன்மையான விஷயங்களுக்காக நல்லா சொல்லும்போது நம்ம எதிர்பார்க்கிறது அதானே தவிர என்ன சொல்றது இது கிடையாது. வரக்கத்தாருங்க நல்லா. ஸோ இது வந்து that will attract the people. சரிங்களா? ஸோ இது ஒரு செட்டை முடிக்கிற, அடுத்த செட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பூல் நம்ம இனிஷியேட் பண்ணிடுவோம். சகோதரர் தேர்ட் போட்டேன். இது வந்து நீங்க கொஞ்சம் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். அதனால ஒரு 60 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். கொஞ்சம் இனிஷியேட் பண்ணிட்டோம். சும்மா டைப் பண்ணீங்க. ஷார்ட்டா கூட நீங்க சொல்லலாம். ஒன்றும் ரொம்ப டீட்டெயிலா சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சும்மா ஷார்ட்டா கூட நீங்க சொல்லலாம். ஒன்றும் கோல் வந்து ஒன்றும் யாரும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. இப்பதான் ஒரு சகோதரர் போட்டிருக்காப்ல. ஷெட்யூல் தான் போயிட்டு இருக்கோம். ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த மோட்டிவேஷனல் ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. சில சப் டாபிக்ஸ் இருக்கு, அதை மட்டும் இன்ஷால்லா கவர் பண்ணிட்டு क्वेश्चन ஆன்சர் போடுவோம். போலிங் இன்ஷால்லா இனிஷியேட் பண்ணிருக்காங்க. சகோதரர் கொஞ்சம் போல் கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. 2 பேர் 3 பேர் தான் போட்டிருக்கீங்க. ஜஸ்ட் உங்களோட என்ன வேணாலும் இருக்கலாம். உங்களோட கருத்துக்களை பதிங்க, அவ்வளவுதான். ஜஸ்ட் வந்து இது கரெக்டா தப்பா, அது போட்டா தப்பா இருமே அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி கேட்கிறோம், இது எனக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லை, விருப்பம் இல்லை அப்படின்னு கூட போடலாம். நோ கமெண்ட்ஸ் டைப் பண்றதுக்கு ரொம்ப கூட ஆகாது. மாஷாஅல்லாஹ் மாஷாஅல்லாஹ் 9 சகோதரர் போட்டிருக்காங்க. இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுவோம். எதுக்கு அப்படி போடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களோட பேஸ் வச்சுட்டு நாங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவோம். எங்களுக்கு ஒரு இன்புட் கிடைக்கும். அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. மாஷாஅல்லாஹ் 75 வந்துருச்சு. சித்திக் பாய், நீங்க கண்டினியூ பண்ணலாம். ஓகே, மாஷாஅல்லாஹ் ஜஸாக்கல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். யாராவது 90 வந்துருச்சு. மாஷாஅல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப ரொம்ப நன்றி. மாஷாஅல்லாஹ் ஜஸாக்கல்லாஹ். 90% வந்து சோ ஆக்டிவ். மாஷாஅல்லாஹ், ஆக்டிவ் அண்ட் லிசனிங். சோ இது வந்து மோட்டிவேஷனல் ஃபேக்டர். சோ அல்ஹம்துலில்லாஹ். இந்த மோட்டிவேஷனல் ஃபேக்டர் வந்து நோட் பண்ணிக்கங்க. நான் சொன்ன செய்திகள் கொஞ்சம் தான், பட் ஸ்டில் யூ கேன் கெட் மச் மோர் கண்டென்ட்ஸ். சரிங்களா? நான் இந்த இடத்துல ஒன்றும் சொல்லிக்கிறேன், நம்ம குரூப்பை அதுக்கு தான் வச்சிருக்கிறது. நான் இன்ஷால்லா அது மறுபடியும் ஒரு தனி ஒரு பதிவாக கூட போடுறேன். என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் நான் சொல்றேன்ல, உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் நீங்க சொல்லணும். இப்ப தலைப்பு சொல்றேன், சைட் ஹெட்டிங் சொல்றேன், 2 எக்ஸாம்பிள் சொல்றேன்ல, நமக்கு நிறைய எக்ஸாம்பிள் தேவை இருக்கு. நீங்க குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து எடுத்து சொல்லலாம், நடைமுறை உதாரணங்கள் சொல்லலாம், கற்பனையாக ஒரு கதையா கூட நீங்க சொல்லலாம். ஆனா நிறைய உதாரணங்கள் ஒவ்வொரு சப் டாபிக்லையும் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, என்ன உதாரணங்கள் நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல போடுங்க. அதுக்கு தான் அந்த குரூப். அதாவது வந்து பயிற்சி 1 முதல் வகுப்பு, அதாவது முதல் நாள் வகுப்புல இருக்கக்கூடிய இந்த சப்டைட்டிலுக்கு என் சார்பாக நான் இந்த உதாரணத்தை சொல்றேன். வாய்ஸ்ல கூட சொல்லுங்க, எதெல்லாம் சொல்லுங்க, நான் எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்குவேன். சரிங்களா? அதெல்லாம் என்னுடைய ஒர்க்கு. எல்லாம் இது மாதிரி நம்ம ஒரு சப் டாபிக்குமே வந்து 20 உதாரணம் நம்ம வச்சுக்கிட்டாதான் நம்ம போய் பேசும் பொழுது சொல்ல கரெக்டா இருக்கும். இல்லைன்னா ஒரே விஷயத்த சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னப்பா ஒரு 15 வருஷமா அண்ணன் ஒரே விஷயத்த என்னப்பா சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ அதுக்குதான் இந்த பன்மைத்தன்மையை கொண்டு வரணுங்கிறதுக்காக தான். ஸோ அதனால வந்து அதை வந்து ஒரு இந்த வகைக்கும் நீங்க இன்ஷால்லா பயன்படுத்திங்க. சரி, நான் விஷயத்துக்கு வரேன். மோட்டிவேஷனல் ஃபேக்டர் முடிஞ்சிருச்சுங்களா? ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா நீங்க குரூப்ல போடுங்க, நம்ம அதையும் ஒரு கண்டென்ட் ஆட் பண்ணுங்க. அடுத்து என்னன்னா, அவர்களுடைய நெகட்டிவ் தாட்ஸ். இது வந்து பாசிட்டிவ், நெகட்டிவையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுவும் ஒரு மோட்டிவேஷன்ல இருக்கிறது தான். என்னன்னா, இவ்வளவு சொன்னாலும் நம்ம இதையெல்லாம் சாதிக்க முடியும், அதையெல்லாம் நம்ம எவ்வளவுதான் அவங்களுக்கு உணர்த்தினாலும் அவங்க கிட்ட சில நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் இருக்கும். அது என்ன சொல்லும்னா, இதெல்லாம் உண்மைதான், கல்வியினால எல்லாத்தையும் சாதிக்க முடியும் என்பது உண்மை. அதை வந்து சார் பக்காவா நமக்கு விளக்கிட்டார். ஆனா என்னால முடியுமா? அஸ் அன் இண்டிவிஜுவல் கல்வியினால் முடியும், என்னால முடியுமா? அப்போ வந்து நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறேன், எனக்கு என்ன எஜுகேஷன் வந்துட போகுது? முடியாது. எனக்கு இங்கிலீஷ் வராது, மேக்ஸ் வராது, அது வராது, இது வராது, என்கிட்ட காசு இல்லை, ஏழ்மை, படிக்கணும்னா காசுல வேணும். சார் சொல்றாரு அங்க படி இங்க படிங்க, அவ்வளோலாம் வீட்டுல காசு இருக்கா? அடுத்து என்னன்னா, குடும்ப சூழல். எங்க அத்தாவே கஷ்டப்படுறாரு, வெளிநாட்டுல இருக்காரு, என்ன எப்படா சொல்லுவாங்க, பொய் இல்லை, உண்மைதான். எவ்வளவு பேர் வெளிநாட்டுல இருக்கிறாங்க, நோய் நொடியோடு இருக்காங்க. குடும்பத்தை காப்பாத்தணும்டா, நீ 10வது முடிச்சோன்னு ஏதாவது ஒரு எலக்ட்ரிஷியன் படிச்சுட்டு வாடா, உனக்கு அத்தா ரியாதுல ஒரு வேலை வாங்கி கொடுத்துறேன், நீ வந்தேன்னா நான் ஊர்ல வந்து செட்டில் ஆயிருவேன், வைத்தியம் பார்த்து இன்னும் ஒரு 10-15 வருஷம் எக்ஸ்ட்ரா வாழுவேன், என்னால இங்க இருக்க முடியல. ஏன்னா
ஃபேமிலியில இருந்தா வீட்டு சாப்பாடு சமையல்ல நம்ம நல்லா இருப்போங்க. அங்க போய் எல்லாம் கடையில வாங்கி தின்னுட்டு இருந்தா இல்ல நம்ம உடம்பு என்னத்துக்கு ஆகும்? போயிடும். இது நிஜம். அப்ப வந்து என்னன்னாக்க என் குடும்பத்துல படிக்க வைக்க மாட்டாங்க. எல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். எங்க ஃபேமிலி எங்க அப்பா பாவம் கஷ்டப்படுறாங்க, படிக்க வைக்க மாட்டாங்க. இது ஒரு நெகட்டிவ். இன்னொரு குதர்க்கமான நெகட்டிவ் இப்பெல்லாம். ஐஐடியில போய் படிங்கன்னா ஐஐடியிலலாம் படிக்க முடியாதுங்க. பாத்தீங்களா? ஒன்னு ரெண்டு நிகழ்வுகளை சுட்டி காட்டி அதனால நம்ம எல்லாம் படிச்சா நம்மள வந்து அவ்வளவுதான் நம்ம புள்ளையே இல்லாம போயிடும். இப்படி ஒன்னு ரெண்டு நிகழ்வுகளை சுட்டி காமிச்சு என்னமோ அங்கெல்லாம் நம்ம அப்படி எல்லாம் கிடையாது. முதல்ல எந்த இடத்துல சவால் இருக்கோ அதை சாதிக்க நினைக்கிறது தான் வெற்றிக்கான அறிகுறி. உன்னை ஒருத்த பயமுறுத்துறா, நீ பயந்துட்டேன்னா அப்புறம் அவன்ல ஜெயிச்சா நீயா ஜெயிச்சா? பயமுறுத்தினால பயப்படாம இருக்கிறதாங்க வெற்றி. சாதாரண அறிவு. அது வேற புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. சரி நம்ம விடுங்க, நம்ம அவங்கள டீல்ல விடுங்க, விஷயத்துக்கு வருவோம். அப்ப இதுக்கெல்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு கவுண்டர் கொடுக்கணும், சொல்லணும். எப்படி நீ வந்து அரசு பள்ளியில் படித்து கூட எப்படி முன்னேற முடியும் அதெல்லாம் நம்ம விலைக்கு சொல்லணும். சொன்னாதான் அப்ப என்னாலையும் முடியும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வருவோம். இப்ப அரசு பள்ளியில படிக்கிறேன் இல்ல ஒரு சாதாரண ஸ்கூல்ல படிக்கிறேன் அப்படின்னா நம்ம எக்ஸாம்பிள் நிறைய சொல்லலாம். நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். கவர்மெண்ட் ஸ்கூல்ல நான் கார்பரேஷன் ஸ்கூல்ல படிச்சேன் சென்னையில. சரிங்களா? கார்பரேஷனுங்கிறது அரசாங்கம் தான். அது கவர்மெண்ட் ஸ்கூலை விட ரொம்பவும் சீரும் சிறப்புமா இருக்கும். சரிங்களா? பொது வழியில வந்து நம்ம யாரையும் குறை சொல்லக்கூடாது. நான் சொல்றதை நீங்க விளங்கிப்பீங்க. கார்பரேஷன் ஸ்கூல் சென்னையில எப்படி இருக்குன்னு நீங்க சென்னை வாசிகளை கேளுங்க சொல்லுவாங்க. அந்த இடத்துல இருந்துட்டு தான் சிஜி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில நான் எம்டெக் படிச்சேன். என்ன அந்த இடத்துல இருந்துட்டு தான் நான் இவ்வளவு இந்த ஜாப்ல இருக்கேன், இவ்வளவு சம்பளம் வாங்குறேன். அதே மாதிரி என்னுடைய சகோதரர் எங்க அண்ணன் அரசு பள்ளி, நான் ஆரம்பிச்சது அரசு பள்ளியில தான் படிச்சேன், கவர்மெண்ட் ஸ்கூல். எங்க அண்ணன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சார். அரசு மேல்நிலை பள்ளியில தான் எங்க அண்ணன் படிச்சார், கவர்மெண்ட் ஸ்கூல். நான் கார்பரேஷன் ஸ்கூல்ல, அண்ணன் கவர்மெண்ட் ஸ்கூல். சரிங்களா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் எங்க அண்ணன் படிச்சாரு. அப்ப அவரு வந்து எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்துல இருக்காரு, அவருடைய மாச சம்பளம் எவ்வளவு. அப்ப இல்ல நாங்க உங்களை சேர்ந்தவன் தான்ப்பா நாங்கெல்லாம். நான் உங்க ஆளு தான், உங்க கூட தான் உட்காந்துருந்தேன் 15 வருஷத்துக்கு முன்னாடி, 25 வருஷத்துக்கு முன்னாடி உன் பக்கத்துல உட்கார்ந்த ஆளு தான் நான். பெரிய எது வானத்துல வந்து குதிச்சுட்டு யாரோ ஒருத்தர் நினைக்காத. உன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல அதோட கஷ்டம் எனக்கு தெரியும். வாத்தியார் வருவாரா வரமாட்டாரா எப்படி எல்லாம் தெரியும். ஆனால் அதெல்லாம் ஒரு தடை அல்ல. உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய முயற்சி இருந்துச்சுன்னா இதையெல்லாம் ஈஸியா ஓவர் கம் பண்ணிட்டு போயிடலாம். எப்படி படிச்சிருக்கிறது அப்புறம் வர்றேன். இந்த மாதிரியான ரியல் டைம் எக்ஸாம்பிள சொல்லி அவங்க நீங்க என்ன பண்ணுங்க சொல்லலாம். லைக் நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். நிறைய நான் வந்து என்னுடைய தெரிஞ்ச 2 உதாரணம் சொல்றேன். வந்து எவ்வளவோ வந்து அரசு பள்ளியில படிச்சுட்டு இன்னைக்கு வந்து மிகப்பெரிய இடத்துல இருக்காங்க. இந்த இதோட சேர்மன்லாம் ஒருத்தர் இருந்தாங்க, இஸ்ரோவுடைய சேர்மன். அதெல்லாம் நிறைய சொல்லலாம். இப்ப அவரும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தானப்பா படிச்சாரு, எங்க இருக்காரு. பெரும் பெரும் நிறுவனங்கள் வந்து நான் யூஎஸ்ல இருக்கேன் கொஞ்ச நாள் வேலைக்காக போயிருக்கும்போது பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் ஒரு ட்ரேசபிலிட்டி பார்த்தா இந்த ஊர் அந்த ஊர் திருநெல்வேலி பெரிய பெரிய பொறுப்புல இருக்கிறாங்க. எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் அங்கங்க படிச்சவங்க தான். எல்லாம் அரசு பள்ளியில படிச்சு உயர்ந்த உங்களுக்கு தெரிந்த அவர்களுக்கு சொன்னோம்னா அவங்களுக்கு விளங்கும். அப்ப ஊர் இருக்கும். இப்போ ஒரு ஊர்ல அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஃபேமஸ் ஆனவரா இருப்பார். அவர் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருப்பாரு. அவர் மீது மக்களுக்கு ஒரு பெரிய நன்மதிப்பு இருந்திருக்கும். அப்ப அவரை சுட்டி காட்டி அவர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தானப்பா படிச்சாரு. அப்ப கவர்மெண்ட் ஸ்கூல் ஒரு தடை அல்ல அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணலாம் வந்து புரிய வைக்கலாம். அடுத்து என்னன்னா, எனக்கு இங்கிலீஷ் வராது, மேக்ஸ் வராது, படிப்பே வரமாட்டேங்குது, நான் எங்கிட்ட போய் படிக்கிறது. எனக்கு படிப்பு வராதுங்கிறது தப்பே கிடையாது. அது தப்பே கிடையாது. அதுல அது வந்து நான் வந்து அதை தவறே சொல்ல மாட்டேன். எனக்கு படிப்பு வராது என்பது தவறல்ல, படிக்க மாட்டேன் என்பதுதான் தவறு. படிக்க மாட்டேன்னு சொல்லாத. நான் கத்து கொடுத்தா படிப்பியா? உனக்கு படிக்க வரலங்கிறது உண்மை. அதை பார்த்தாலே தெரியுது, படிக்கலையா மார்க்க பார்த்தாலே தெரியுது. ஆனா நான் உனக்கு கத்து கொடுக்குறேன், கத்து கொடுத்தா படிப்பியா? படிக்கிறேன் சார். அது போதும்பா, நீ முன்னேற. வேற இந்த வினாடி நம்ம நிகழ்ச்சி நடத்துறோம், இந்த வினாடி உனக்கு மேக்ஸ் தெரியலையா? பிரச்சனை இல்ல, பயப்படாத. இங்கிலீஷ் தெரியலையா? பிரச்சனை இல்லை, பயப்படாத. நான் உனக்கு கத்துறேன். படிக்க மாட்டேன்னு சொல்றதுதான் தப்பு, படிக்க தெரியாதுன்னு சொல்றது தப்பு இல்லை. நான் கத்து கொடுக்குறேன், கத்து கொடுத்தா கத்துக்குவியா? ஃப்ரீயா கத்து கொடுக்குறேன், காசு வாங்க மாட்டேன், கவலைப்படாத. என்ன உன்ட காசு எல்லாம் கேட்க மாட்டேன், ஓசியா தான் கத்து கொடுப்பேன். அப்ப எப்படி படிப்பது என்பதை நான் உனக்கு சொல்லி தர்றேன். அந்த ரூல்ஸை நீ ஃபாலோ பண்ணு, அந்த ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணு, அந்த மெத்தடாலஜியை நீ ஃபாலோ பண்ணு. நீ ஈஸியா மேக்ஸ் கத்துக்கலாம், நீ ஈஸியா இங்கிலீஷ் கத்துக்கலாம். அப்ப இந்த உதாரணங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் நீங்க சொல்லி காட்டுங்க பசங்களுக்கு. ஏற்கனவே நிறைய உதாரணம் நேற்று போன நிகழ்ச்சின்னு சொல்லியிருந்தேனா இல்லையா? கஷ்டமானதை எப்படி நம்ம வின் பண்றது, ஈஸியா வின் பண்றது அப்படிங்கிறது. அதெல்லாம் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச 4 உதாரணத்தை சொல்லி காட்டுங்க. ஸோ அதனால எனக்கு அப்படிங்கிறது ஒண்ணு இல்லை. பணம் இல்லை, வீட்டுல காசு இல்லைங்களாங்க, அது விஷயமே இல்லை. ஏன்னா நம்ம அந்த இதோட அடுத்த செஷன் என்னவா இருக்கும், என்ன படிக்கலாம், அந்த கோர்ஸ் இதெல்லாம் லிஸ்ட் பண்ணுவோம்ல. நல்ல சம்பளத்துல நல்ல படிப்புகளுக்கான செலவுன்னு பாத்தீங்கன்னாப்பா 7,500 ரூபா வருஷம் ஃபீஸ். ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ் 599 ரூபா வருஷத்துக்கு ஃபீஸ். எல்கேஜி கூட இந்த அளவுக்கு ஃபீஸ் கிடையாது. என்ன பட்ட படிப்பு இந்த ஃபீஸ். அப்ப எவ்வளவு குறைந்த செலவுல இருக்கக்கூடிய சிறந்த படிப்புகளை நான் உனக்கு சொல்லித்தரேன். காசு இல்லைன்னா என்ன விடு, நான் சொல்லித்தரேன். 500 ரூபா, சரி அந்த 500 ரூபா ஃபீஸ் கட்ட காசு இல்லையா, நான் தரேன் 500 ரூபா. 500 ரூபா எல்லாமே இருக்கும், அது ஒண்ணும் கிடையாது. 1000 பேர் கொடுப்பாங்க 500 ரூபா. 5 லட்சம் 30,000 40,000 தான் கொடுக்க மாட்டாங்க கல்வி உதவின்னு கேட்டா. ஃபீஸ் 1000 ரூபாங்க ஃபீஸ்ன்னா கொடுப்பாங்க. அரசு கல்லூரியில இலவச கல்வி.
ஆல்மோஸ்ட் ஃப்ரீ எஜுகேஷன் தான். நீ ஃப்ரீ எஜுகேஷன் படி. அப்புறம் நிறைய உதாரணங்கள் நான் சொல்லுவேன். காசுல நான் ஏழ்மையான ஏழ்மை பின்னணியை கொண்டு வாடகை குடிசை வீட்டில் வாடகைக்கு இருந்தேன், இதெல்லாம் எடுத்து சொல்லுவேன். என்ன வந்து நான் படிக்கிறதுக்கு ஆன செலவு. எங்க அண்ணன் படிச்சாரு 3500 ஃபீஸ் என்ன நியூ காலேஜ், இன்னைக்கு 7500 அவ்வளவுதான். அப்பயும் எங்க அண்ணன் படிக்கிற காலத்திலயும் வந்து ஸ்காலர்ஷிப் இருந்தது, இப்போ ஸ்காலர்ஷிப் இருக்கு. ஃப்ரீ எஜுகேஷன் தான், லிட்டரலி ஃப்ரீ எஜுகேஷன். ஐஐடியில படிச்சாரு, அப்போ 18000 இப்போ கொஞ்சம் இப்போ கொஞ்சம் விலை ஏத்திட்டாங்க. இப்போ இந்த சில ஆண்டுகளா, சில ஆண்டுகள்னு எதை மீன் பண்றேன்னு உங்களுக்கு தெரியும். சில ஆண்டுகளா அநியாயத்துக்கு விலை ஏற்றி, பட் ஸ்டில் அது ஒரு 30,000 to 40,000 வச்சுக்கோங்களேன் ஐஐடி. அப்ப இவ்வளவுதான்ப்பா வந்து செலவு செஞ்சு படிக்க வச்சாங்க. அப்ப அவ்வளவு 3500 கட்டி படிச்சு அவர் இப்ப இவ்வளவு சம்பளம் வாங்குறாருன்னா அப்படிலாம் நீ நினைக்காத. அதை கைட் பண்றதுக்கு தான் நாங்க இருக்கிறோம். உன் வீட்டுல வந்து காசே இல்லையா, பயப்படாத. காசே எல்லாம் படிக்கிறதுக்கு ஐடியா நான் சொல்றேன். காசு கொடுப்பேன்னு நான் சொல்ல மாட்டேன். காசு இல்ல கவலைப்படாதப்பா, நான் உனக்கு 2 லட்சம் தர்றேன், நீ இப்ப இந்த கோர்ஸ் படி, அதை நான் சொல்ல மாட்டேன். அதை நான் சொல்லவே மாட்டோம். காசு இல்லாம எப்படி படிக்கிறதுன்னு சொல்லுவோம். என்ன காலேஜ்ல என்ன கோர்ஸ் எடுக்கணும், அதை எப்படி படிக்கணும், அந்த 500 ஃபீஸே எப்படி கட்டணும், அதையும் சேர்த்து உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த 500 ஃபீஸுக்கு கவர்மெண்ட்ல என்ன ஸ்காலர்ஷிப் கொடுக்குறான், அந்த ஸ்காலர்ஷிப்பை எப்படி வாங்குறது. இந்த மாதிரி பசிக்கிறவனுக்கு மீனை கொடுக்க மாட்டோம், மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்போம். அது எல்லா வேலை என்னுடைய பொறுப்பு. காசு இல்லைங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நிறைய உதாரணங்களை அள்ளி வீசுங்க. அருமையிலிருந்து சாதிச்ச மக்கள் இருப்பாங்களா இல்லையா, அவருடைய உதாரணங்களை அள்ளி வீசுங்க. அடுத்து என்னதுன்னாக்கா, பெற்றோர்கள் வந்து படிக்க வைக்க மாட்டாங்களே. இல்லைண்ணே அதெல்லாம் நீங்க சொல்லலாம், கரெக்டு தான். இப்போ பள்ளியில எவ்வளவோ இவ்வளவு சொன்னேன், கடைசியில் அது பேரண்ட்ஸ்ல போய் முடிஞ்சிருச்சு. இல்லைண்ணே அதை நீங்க சொல்லலாம், கரெக்டு தானே. வீட்டுல பேரண்ட்ஸ் படிக்க வைக்க மாட்டாங்க, வீட்டு பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுது, நான் போய் சம்பாரிச்சாதானே வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சூழலா இருக்கா. இப்ப இங்க பசங்கிட்ட சொல்லக்கூடாது. வாய்ப்பு இருந்தா நேரா சந்திச்சோ இல்லைனாக்கா அந்த நிகழ்ச்சியில வந்திருந்தாலும் இப்போ வந்து நம்ம என்ன ஃபோக்கஸை பேரண்ட்ஸ் பக்கம் திருப்புங்க. பேரண்ட்ஸ் நம்ம என்ன சொல்லணும்னா, பசங்களை படிக்க வைங்க. உண்மைதான், கிட்னி ஃபெயிலியரு அது இருக்கு, இது அதெல்லாம் உண்மைதான். கொஞ்சம் நேரம் கொடுங்க, டிகிரி படிக்க வைங்க. என்ன அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுங்க. இல்லைங்க அவ்வளவு படிக்க மாட்டேங்கிறாங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டீங்க, புரியுது. ஒரு தகப்பனுடைய ஒரு நிலை நமக்கு புரியுது. எப்படா நம்ம மையம் சம்பாதிப்பான், நம்ம ஓய்வு எடுப்போங்கிறது எல்லா தகப்பனுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை உள்ள இருக்கு. சரிங்களா, அல்லாஹ்வோட கிருபையில அந்த சிந்தனை நமக்கு வரக்கூடாதுன்னு எப்பவுமே துவா செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அந்த சிந்தனை நமக்கு வந்துடக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் நம்ம அல்லாஹ் நம்ம எத்தனை நாள் உசுரோட வச்சிருக்கானோ அது வரைக்கும் நம்ம சொந்த பொருளாதாரத்துல வாழணும் அப்படி ஒரு நியத்து நமக்கு இருக்கணும். அதனால திருப்பி சொல்றது ஒரு மார்க்க சட்டமா நான் உங்களுக்கு சொல்லலை. சரிங்களா, இப்ப பையன்னா அத்தாமா கொடுத்துதான் ஆகணும் நான் சொல்லலை, இப்படிதான் சொல்றேன். ஏன்னா எதுக்கு நான் இதை மென்ஷன் பண்ணி சொன்னேன், இந்த சிந்தனை சமூகத்தினுடைய பின்னடைவிற்கு காரணத்துல மிக முக்கியமா நீங்க அதை ஆய்வு செஞ்சு அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய காரணங்க. 10வது முடிச்ச உடனே அவனுக்கு ஒரு ஐடி அதுன்னு போட்டு ஒரு பாஸ்போர்ட் எடுத்து வேணா போய் தள்ளி விட்டுறாங்க. என்னன்னு அங்க போய் விசாரிச்சீங்கன்னா, நான் என்னத்தா பண்றது, வறுமை நோய் சம்பாரிச்சுதான் தான் நான் வீட்டுக்கே வாடகை கொடுக்க முடியும், அங்கேயே நம்ம உனக்கு பேச முடியாது. அதனால இதை வந்து நம்ம அவங்களுக்கு தான் சொல்லணும், பொறுமையா இருங்க. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டீங்க, கூட ஒரு 5 வருஷம் கஷ்டப்படுங்க. நீங்க வந்து காசு கொடுக்காடி இப்ப நான் சொல்லல, ஃப்ரீயா படிக்கிறதுக்கு 1000 எஜுகேஷன் இருக்கு, அது எங்க வேலை, நாங்க சொல்லி தரோம். 500 ரூபா 1000 ரூபா 500 கொடுக்காதீங்க, நாங்களே 500 1000 நாங்களே கொடுத்துக்கிறோம். சரியா, ஸோ அந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம், பொறுமையா இருங்க. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டீங்க, ஒரு பையனுடைய எதிர்காலத்துக்காக கூடுதலா ஒரு 5 வருஷம் கஷ்டப்படுங்க, இன்னொரு 3 வருஷம் கஷ்டப்படுங்க. இவ்வளவு தூரம் தம் கட்டிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் தம் கட்டுங்க, வருவான் இன்ஷால்லா வருவான். நாளைக்கு அவன் வந்து சம்பாதிக்கிறது 5000 ரூபா 10,000 ரூபா 30,000 40,000 அதை ஒதுக்கி விட்டுட்டு 5 லட்சம் ரூபா சம்பாதிப்பான், 3 லட்சம் ரூபா சம்பாதிப்பான். உங்க பேரன் பேத்தி உங்க வம்சமே தலைச்சு ஓங்கும். நீங்க கஷ்டப்பட்ட மாதிரி உங்க புள்ள கஷ்டப்படலாமா, இப்படி வந்து அவங்கள என்ன பண்ணணும், நம்ம மோட்டிவேட் பண்ணணும், சொல்லணும், எடுத்து சொல்லணும். கஷ்டம், ஏன்னா தகப்பனுடைய நிலையில இருந்து நம்ம பேசணும், நம்மளா சொல்லக்கூடாது. 1000 சொல்லுவோம், அவர் அந்த அந்த வினாடி எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருப்பார். நான் பார்த்திருக்கேன், எத்தனையோ பேர் சொந்தக்காரங்களை பார்த்திருக்கேன், நண்பர்களை பார்த்திருக்கேன், கவுன்சிலிங்காக நிறைய பேரை சந்திப்போமா இல்லையா. அந்த உணர்வெல்லாம் வந்து நம்ம கம்மியா மதிப்பிட முடியாது. எப்படா இவன் வந்து மறுபடியும் இந்த வெளிநாட்டுக்கு வருவான், நான் இந்த வெளிநாட்டு வாழ்க்கையை ஒழிச்சிட்டு வீட்டுக்கு போவேன் அப்படிங்கிற மாதிரி. அது வந்து கொடுமையிலும் கொடுமை. அது கண்டிப்பாக இந்த கொடுமையெல்லாம் ஒரு வாட்டி அவங்க முன்னாடி ஒரு சித்தரிச்சு காட்டுங்க. ஏதோ வெளிநாடு போனா அப்படி இப்படி, வெளிநாட்டுல போய் நம்ம சமூக மக்கள் படக்கூடிய பாடு இருக்கு, அதையெல்லாம் சொல்லி காட்டுங்க. பெரிய நினைச்சுக்காதரா, அவ்வளவு ஒரு சிரமம், அவ்வளவு ஒரு கஷ்டம், அவ்வளவு ஒரு துன்பம். கல்வியில முன்னேற பாரு, பாஸ்போர்ட் எடுத்தா பண்ணா கேட்பாங்க என்ன படிக்கலன்னா, நம்ம அவ்வளவு சொல்லியிருப்போம். நான் அடுத்த கிளாஸ் சொல்றேன் என்னென்ன படிக்கலான்னு. இதெல்லாம் விட்டுட்டு அண்ணே ஃபயர் சேஃப்டி படிக்கலாமா, எலக்ட்ரீஷியனுக்கு வேல்யூ இருக்குமா, பிளம்பிங்க்கு வேல்யூ இருக்குமா, இது கிடையாது. படிச்சு ஒரு பெரிய நீதிபதியாவாப்பா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸராவா, பெரிய வந்து சுந்தர் பிச்சை மாதிரி ஒரு டெக் இண்டஸ்ட்ரிக்கு வந்து சிஇஓவாவா, ஒரு பெரிய மருத்துவ வல்லுநராவா, அப்படி நம்ம உளவு கோர்ஸ் பெரிய மெடிக்கல் ரிசர்ச் ஃபெலோவாவா, பெரிய ப்ரொஃபஸராவா, என்ன இது மாதிரி என்னைய மாதிரி வா, அவரை மாதிரி வா, இவரை மாதிரி வான்னு நம்ம உளவு சொல்லிக்கிட்டு இருந்தா, அவன் ஓரமாக உட்காந்துக்கிட்டு வந்து அண்ணே லிஃப்ட் ஆப்ரேட்டருக்கு நல்ல ஓப்பனிங் இருக்குன்றாங்களே, அந்த கோர்ஸ் எங்கே படிக்கிறது அப்படின்னு கேட்க.
அப்ப வந்து இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், களையணும். சரிங்களா? சோ இதெல்லாம் களையணும்னா இதுல இருக்கக்கூடிய கஷ்டத்தை அந்த ஒருவர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், சொல்லணும், கண்டிப்பா சொல்லணும். அடுத்து அந்த ஒரு கடைசியா ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கா இல்லையா, அது என்னது, ஐஐடில படிக்க வைக்காதீங்க, அங்க பார்த்தீங்களா அப்படியா இருக்குது. இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி சவால்கள் இருக்கதான் செய்யும். எல்லா இடத்துலயும் சவால்கள் இருக்கு. சரிங்களா? சோம்பேறிக்கு சோறு சாப்பிடுறது கூட கஷ்டம் தான். சிரமம், கஷ்டம், ஒதுக்கப்படுறோம். நம்ம மட்டுமா ஒதுக்கப்படுறோம்? இது பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் உலகத்தில் இல்லையா, எல்லா சமூகம் ஒடுக்கப்படுது. எல்லா சமூகம் அந்த ஒடுக்குமுறைகளை மீறி, அடக்குமுறைகளை மீறி தான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இடத்துல வந்துருக்கு. சச்சார் கமிட்டியுடைய அறிக்கையை எடுத்து படிச்சு பாருங்க. என்ன, கல்வியிலே வந்து அதிகமாக பின்தங்கிய சமூகம் இஸ்லாமிய சமூகமா இருக்கு. என்ன, அதாவது ஒரு காலத்துல கல்வியை வழங்கின சமூகம் பண்ணும். அந்த டாபிக் உள்ள போல தேவையான நம்ம இன்ஷால்லா அது இன்னொரு நாள் பேசுவோம். இருந்தாலும் எல்லா சமூகங்களை விட எல்லாருமே மேல வந்துட்டாங்க எஜுகேஷன். அவங்க எல்லாம் அடக்குமுறை ஒடுக்குமுறை மீறி தான் வந்தாங்க. அதை அடக்கதான் செய்வோம், ஒடுக்கதான் செய்வோம், பார்ஷியாலிட்டி பார்க்க தான் செய்வோம். அதுல நின்றுதான்ப்பா ஜெயிச்சு காட்டணும். விட்டு ஒதுங்குறதா, மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொடுத்துலாமா? நான் அது ஏற்கனவே ஒரு பதிவாக, ஒரு கட்டுரையாக போட்டிருக்கேன். நான் இன்ஷால்லா முடிஞ்ச அதை கூட வந்து உங்களுக்கு நான் வந்து ஒரு பதிவா அனுப்புறேன். ஐஐடிங்கிறவன் யார் உருவாக்குன ஐஐடி? யாருங்க உருவாக்குன ஐஐடி? யார் சொல்லுங்க பாப்போம், யார் சாட்ல போடுங்க, யார் ஐஐடி யார் உருவாக்குன? மௌலானா அபுல் கலாம் ஆசாத். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் சரியா சொல்றாரு. யார் உருவாக்குனா, யாருடைய ப்ராப்பர்ட்டி? இன்னைக்கு யார் கையிலாவது அது இருக்கலாம். யார் கையிலாவது இப்போ உங்க வீடு, உங்க சொந்த வீடு, உங்க தாத்தா பாட்டி வாழ்ந்த வீடு, யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க, அந்த வீட்டு மேல உனக்கு ஈர்ப்பு இருக்காதா? அவர் என் வீடுன்னு சொன்னா கூட நீ என்ன சொல்லுவ, என் வீடுன்னு தானே சொல்லுவ. அந்த மாதிரி யார் உருவாக்குனா? இந்தியா முதல் கல்வி அமைச்சர் அவர். என்ன, இருக்கிற எல்லா ஐஐடி ஊரா பிச்சை எடுத்து உருவாக்குனார், சும்மா உருவாக்கல. அதாவது இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது இந்தியா ஒண்ணு இப்ப இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார வலிமை மிக்க நாடாக எல்லாம் இந்த இந்தியா இல்ல. அப்பதான் டெவலப் ஆகுது. ஒரு ஐஐடினா அது எந்த ஜெர்மனில, இப்ப நீங்க சென்னை ஐஐடிக்குள்ள போயிருந்தீங்கன்னா, நான் பல வாட்டி போயிருக்கேன், ஜெர்மனி பேரா இருக்கும், ஜெர்மன் அது ரிலேட்டட் பேரா இருக்கும். என்னன்னா ஜெர்மனிக்காரன் காசு கொடுத்து பிச்சை எடுத்து ஊரா போய், யாரு, ஐயா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் நாடு நாடா போய் பிச்சை எடுத்து உதவி வாங்கி கட்டினது ஐஐடி. அவன் பண்றான்னு தூக்கி போடுறது எவ்வளவு முட்டாள்தனம் இது. இதுதான் நீங்க பதிலடியா சொல்லணுமே தவிர, ஆமாங்க அங்கெல்லாம் படிக்க வச்சிடாதீங்க, ரொம்ப அம்மாடி நம்ம நம்ம அப்படி சொல்லிடாதீங்க. அதே ஒருத்தன் ஒடுக்குறான்னா அவங்களுடைய வளர்ந்து காட்டு, அதுதானே சரியான ஒரு பதிலடியாக இருக்க முடியும். உன் கல்வியை பறிக்கிறான்னா அவங்களுடைய படிச்சு காட்டு, அதானே சரியான பதிலடி. உன் கல்வியை பறிச்சுட்டா ஆமாமா பறிச்சிருவான் அப்படிங்கிறது ஒரு சரியான வழிமுறையாது. இது ஒரு முஸ்லிமுடைய வழிமுறையாது. என்ன, ரசூல்லா வந்து நன்மையை எடுத்து சொன்னாங்க. தாயிஃப்ல போனாங்க, கல்லை விட்டு அடிச்சாங்க. ஐயோ கல்லை விட்டு அடிக்கிறாங்க, அந்த ஏரியா சைடே போகக்கூடாதுன்னு ரசூல்லா இருந்தாங்களா? எல்லாருக்கும் தானே சொன்னாங்க, அடிச்சவங்களுக்கு தானே சொன்னாங்க. என்ன விட்டுட்டு போறது இஸ்லாமான்னு கேட்குறேன். ஸோ அதனால வந்து கல்வி என்பது நம்முடைய உரிமை, நம்ம அரசாங்கம் நம்ம கொடுத்த சட்டம். ஏன்னா நம்முடைய வரிப்பணத்துல தான் எல்லா ஐஐடின்னு அங்க இருந்த கொட்டுது, என்ன நம்முடைய வரிப்பணம் தானே. இப்ப அரசாங்கம் நம்ம அரசாங்கம் மக்கள் அரசாங்கம், இந்தியாங்கிறது ஜனநாயக நாடு, மக்களாட்சி இருக்கக்கூடிய நாடு. அப்படின் பொழுது வந்து இதெல்லாம் நமக்கும் உரிமையானது. உனக்கு உரிமை இல்லைன்னா, ஆமாங்க எனக்கு உரிமை இல்லைன்னு ஒத்துக்கிட்டு போறதாப்பா என்ன சொல்றது ஒரு ஜனநாயக நாட்டுடைய பண்பு. ஜனநாயக நாட்டுல இருந்துக்கிட்டு உனக்கு இதுல உரிமை இல்லை, எனக்கு அதுல உரிமை இல்லைன்ட்டான் அப்படி திரும்பி போறதா? அடே எங்க சொத்து, நானும் இதற்கு உரிமையானவன், நான் நாட்டுக்கு சொந்தக்காரன் அப்படி சொல்றதாலே ஒரு சரியானதா இருக்க முடியும். ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது வந்து நெகட்டிவ் ஃபேக்டர் ரிமூவல். சரிங்களா? இந்த நெகட்டிவ் ஃபேக்டர் ரிமூவல் நிறைய இருக்கு. அது வந்து என்ன சொல்றேன், அதுக்குள்ள போக விரும்பல, நம்ம மாணவர்களை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணியே போவோம். சரிங்களா? அதுக்கு சில குறிப்புகள் எடுத்திருந்தேன், இருந்தாலும் அது கொஞ்சம் ட்ரையா இருக்கும், அதை விட்டுருங்க. சரிங்களா? அடுத்து என்னன்னா, அடுத்து நம்ம அவங்களுக்கு சொல்ல வேண்டியது, ஒன்னால் முடியும், ஒன்னால என்ன பண்ண முடியும், ஒன்னால இதை வந்து சாதிக்க முடியும், நீ ஒரு நாலேஜபிள் பர்சன் தான் அப்படிங்கிறத அவங்களுக்கு நம்ம உணர்த்தணும். அந்த உணர்த்துறதுக்கு நான் என்ன சொன்னேன், அந்த பைக் உதாரணம் சொன்னேன், அந்த மாதிரி ஒரு நிறைய 4-5 உதாரணம் சொன்னேன். இப்ப இன்னொரு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன், ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஓகே, ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியுது சித்திக் பாய். ஓகேவா? பவர் பாயிண்ட் இந்த ஸ்லைடு தெரியுதுங்களா? ஸ்லைடு இப்ப ஸ்லைட்ல இருக்க எல்லாரும் படிங்க பாப்போம். ஸ்லைட்ல இருக்கத எல்லாரும் படிங்க. யாராவது ஒருத்தங்க சத்தமா படிங்க. அன்மியூட் பண்ணிட்டு நான் படிக்கிறீங்களா? அன்மியூட் பண்ணிட்டு படிப்பா. உங்களால் இப்பக்கத்தை படிக்க முடிந்தால் உங்களை பாராட்டி ஆக வேண்டும். 155 மக்கள்களால் இப்படி மட்டுமே படிக்க முடியும். நீங்கள் எப்படி இதை படிக்கிறீர்கள் என்று உங்களாலே நம்ப முடியவில்லையா? ஆச்சரியமான ஆற்றல் கொண்டது மனிதனின் மூளை. ஒரு ஆராய்ச்சியில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் இந்த உண்மையை கண்டுபிடித்துள்ளது.
எழுத்துக்கள் எந்த வரிசையில் உள்ளது என்பது முக்கியமில்லை. முதல் எழுத்தும் கடைசியாக உள்ள எழுத்தும் சரியான இடத்தில் உள்ளதா என்பதை மட்டும் பார்த்தால் போதும். எதனால் என்றால் மனிதனின் மூளை முதல் எழுத்தை மட்டுமே படிக்கும், பாக்கி எழுத்துக்களை தானாக உள்வாங்கப்படும். இதை அதுக்கப்புறம் ஸ்கிரீன் தெரியல பாய். தெரியல, ஓகே விட்டுருப்பா. சரியா, விஷயம் படிச்சுட்டா. ஓகே சூப்பரா. சரி பாய். இப்ப அந்த எழுத்துக்கெல்லாம் படிக்கிற மாதிரி இருந்துச்சா? எப்படி ஏட கூடமா இல்ல பாய், தலைக்கில தான் இருந்துச்சு. இல்ல டோட்டலி அன்ஸ்ட்ரக்சர். நான் திருப்பி உங்களுக்கு ஷேர் பண்றேன் பாருங்களேன். அதை ஒரு வாட்டி பாருங்க, அது படிக்கிற மாதிரி இருக்கான்னு பாருங்க. படிக்கிற மாதிரி இருக்காது, ஒழுங்கா எழுதப்பட்டிருக்கா, ஏதாவது ஒரு ஆர்டர் இருக்கா, ஒண்ணுமே கிடையாது. இருந்தாலும் நம்ம மூளை என்ன பண்ணுது தெரியுதுங்களா? ஸ்கிரீனு ஒரு வாட்டி இதை பாருங்க. இது ஏதாவது எழுதியிருக்கா, இதுல என்னமாவது இருக்கா, இது எவனாவது ஒரு மொழி அறிவு கொண்ட ஒருவன் படிச்சான்னா இந்த காரி துப்ப மாட்டான். ஒண்ணுமே கிடையாது, ஒரு குப்பை. இருந்தாலும் இந்த குப்பைய உங்க மூளை என்ன பண்ணுது, கரெக்டா அப்சர்வ் பண்ணி கரெக்டா கண்டுபிடிக்குது. அப்போ உன் மூளை எவ்வளவு ஷார்ப்பான மூளை அந்த பசங்கிட்ட சொல்லணும். தம்பி இப்ப நீ சொல்லி அறிவாளியா, நீ முட்டாளா? அறிவாளிமா என்னடா இது ஏடா கூடமா எழுதியிருக்கு, இத மண்டைக்கு அறிவே எட்டாது. என்ன நம்ம மூளை இவ்வளவு பிரைட்டா இருக்கு, நம்ம நம்மள ஒரு வீணா போன பையன்ல நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம மூளை இவ்வளவு ஷார்ப்பா இருக்கு அப்படின்னா எல்லாருடைய மூளையும் ஷார்ப்பான மூளை தான். நீ பயன்படுத்துறது இல்லை, அப்படியே நம்ம கொண்டு வரணும். நீ பயன்படுத்துறது இல்லை. நீ பயன்படுத்துற எதுக்கு பயன்படுத்துற? சினிமா பாக்குறதுக்கு பயன்படுத்துற, டிவி பாக்குறதுக்கு பயன்படுத்துற, கேம் சூப்பரா விளையாடுறப்பா. கேம் மேக்ஸ் கஷ்டங்கிற, மேக்ஸை விட கஷ்டம் கேம் விளையாடுறாங்க பாருங்க. கேம் நம்ம கூட அந்த கேம் எல்லாம் இல்லை, அங்க போய் சொல்லணும். நம்ம கூட அதுல அந்த கேம் எல்லாம் ஒரு ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் தாண்டலாம், இன்னும் 800 ஸ்டேஜ் தாண்டான். என்ன அள்ளி தூக்கி போட்டு தாண்டுறாங்க. 800 ஸ்டேஜ் அசைவில்லை, போய் சொல்லக்கூடாது. சொல்றேன், லெட்ஸ் சே 8 ஸ்டேஜ் கூட தாண்டான்னு வச்சுக்கோங்களேன். வாட் எவர் த ஸ்டேஜ் நம்பர், கரெக்டான நம்பரே சொல்லுங்க, ஃப்ளோல தப்பா சொல்லிடாதீங்க. அப்ப நீ அத்தனை ஸ்டேஜ் தாண்டறன்னா அப்போ உனக்கு அறிவு இருக்கு. ஓ மூளைய முதல்ல உன்னை யாரு முட்டாள்னு சொன்னா? உன்னை யாரு அறிவு கிட்டவன்னு சொன்னா? நீ அறிவாளி. நீ உன் அறிவை கல்விக்கு பயன்படுத்த மாட்டேங்கிற. டிவி பாக்குற, சினிமா பாக்குற, பாட்டு பாக்குற, நல்ல மனப்பாடம் சூப்பரா பாட்டு பாடுற, என்ன கிரிக்கெட் பாக்குற, அதை பண்ற, இதை பண்ற. உன் நேரத்தை, உன் அறிவை எல்லாத்தையும் என்ன பண்ற? வீணான விஷயங்களுக்கு செலவு செய்யற, கல்விக்கு செலவு செய்யறது இல்ல. நீ கல்விக்கு செலவு செய்யாததுனாலதான் கல்வி உனக்கு கஷ்டமா தெரியுதே தவிர, நீ அந்த நேரத்தை, அந்த உழைப்பை, அந்த ஆர்வத்தை நீ கல்விக்கு செலவு செஞ்சேன்னா இது உனக்கு ஈஸி. நீ ஒரு மிகப்பெரிய அறிவாளி. இதை போட்டு இது ஒரு டிக்ஸ், ஒரு ட்ரிக். இந்த மாதிரி நிறைய ட்ரிக் நீங்க கூகுள்ல தெரியுங்க, நிறைய வரும். இதெல்லாம் சொல்லி காட்டுங்க. நம்ம இவ்வளவு பெரிய அறிவாளியா நினைச்ச, இத்தனை நம்ம லூசுல நினைச்சிட்டு இருந்தோம், நமக்குள்ள இவ்வளவு பெரிய மூளையா அப்படின்னு அந்த பசங்க என்ன பண்ணுவாங்க, லைக் அதை அவங்க புரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா? ஸோ அதனால நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, ஓ நேரத்தை உன்னுடைய வளர்ச்சிக்காண்டி செலவு செய்யும். நீ சினிமா பாட்டு கேட்குற, யார் சம்பாதிப்பா? மியூசிக் டைரக்டருக்காரன் சம்பாதிப்பான், நல்லா 1 கோடி 2 கோடி சம்பாதிப்பான். சினிமா பாக்குற யார் சம்பாதிப்பா? ஆக்டர் சம்பாதிப்பாரு. உனக்கு ஏதாவது நன்மை இருக்கா? உட்காந்து படிச்சேன்னா மாசம் நீ சம்பாதிப்ப. உட்காந்து படிச்சேன்னா கிரிக்கெட் உட்காந்து பாக்குற, யார் சம்பாதிக்கிறா? அவரு கிரிக்கெட் சட்டையில போட்டிருக்க ஸ்டிக்கருக்கெல்லாம் காசு அவருக்கு உனக்கா? நீ நேரத்தை 3 மணி நேரம் 6 மணி நேரத்தை செலவு செய்யறப்பா, 6 மணி நேரத்துக்கான கூலி யாருக்கு போகுது? கிரிக்கெட் பிளேயருக்கு போகுது, சினிமா நடிகருக்கு போகுது, மியூசிக் டைரக்டருக்கு போகுது. கேம் விளையாடுற யாருக்கு போகுது? அவன் நல்லா கேம்ல ஆப்ல நல்லா 5 ஸ்டார் ரேட்டிங்கு, 1 மில்லியன் டவுன்லோட் வச்சு அவன் நல்லா கொலையா சம்பாதிக்கிறான். அடுத்தவன் சம்பாதிக்கிறதுக்காக உன் நேரத்தை செலவு செய்யறியாப்பா? என்னைக்கு நீ சம்பாதிக்கிறதுக்கு உன் நேரத்தை செலவு செய்ய போற? நீ சாப்பிடணும்ல உன்னைய. அப்ப அது எப்படின்னா, இறைவன் உனக்கு நேரத்தை எதுக்கு கொடுத்துருக்கான்? நீ முன்னேறணுங்கிறதுக்கான உனக்கு நேரத்தை கொடுத்துருக்கான். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு நேரம் கொடுத்துருக்கா இல்லையா? இந்த நேரம் எதுக்கு? நீ உழைக்கணும், நீ சம்பாதிக்கணும், புள்ள உனக்கு கொடுத்ததானே. இதை கொண்டு போய் அடுத்த ஆளுக்கு நீ தூக்கி கொடுக்குற? நீ அவ்வளவு பெரிய தாராளமா? இல்ல உன் வீட்டுல கொட்டி கிடக்குதா கோடியா தூக்கி கொடுக்குறது? நம்மளே வறுமையில இருக்கோம், நமக்கு எதுக்கு இந்த வேலை? இறைவன் நமக்கு கொடுத்த நேரத்தை நமக்காக செலவு செய்வோம். சரிங்களா? தப்பு இல்லை. அடுத்தவங்களுக்கு செலவு செய்யலாம். அடுத்தவங்களுக்கு செலவு செய்யலாம். இந்த கல்வி நிகழ்ச்சி நடத்துறோம், சொல்றோம், இப்படி நன்மையை செய்ப்பா, இறைவன் கூலியை கொடுப்பான், அது வேற. சமூக அக்கறையோட சமூக மக்களுக்கு நன்மையை செய்யற, அதுல இறைவன் உனக்கு பரக்கத்து செய்யறான், அது வேற. அது செய், நன்மையை செய், நல்லா செய். அடுத்தவங்களுக்காக உழைப்பு சொத்தமா, அதை சொல்லல. இது வீணான வேலைகள் என்ன பண்ணாத, ஈடுபட்டு உன் நேரத்தை வீணாக்கி வாழ்க்கையை வீணாக்காத. அப்ப ஆமா கரெக்ட் தான். நீ அறிவாளி. என்ன இருக்க ஒரே மிஸ்டேக் என்ன தெரியுமா தம்பி? நீ ஓ நேரத்தை உனக்காண்டி செலவு செய்ய மாட்டேங்கிற. ஓ நேரத்தை பூரா அடுத்தவனுக்காக செலவு செய்யற. உன்னைய வச்சு அவன் தான் சம்பாதிக்கிறான். உன்னுடைய நேரத்தை, உன்னுடைய அறிவை, உன்னுடைய உழைப்பை உன்னால காசாக்க முடியல. சம்பாத்தியம் என்ன? மணியே, அதாவது நாலேஜையும் டைமையும் மணியா கன்வெர்ட் பண்றோம். அதானே ஒரு வேலை வாய்ப்புன்னு என்ன? அதானே என்னுடைய அறிவு நேரத்தை மணியா கன்வெர்ட் பண்றது.
அப்ப நீ வந்து அந்த ப்ராசஸ்க்குள்ளே வரமாட்டேங்கிற நீ. என்ன உன் அறிவு உன் டைம் தூக்கி யாருக்கு தூக்கி கொடுத்துட்ற இப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் நீங்க என்ன பண்ணலாம் அவர்களுக்கு சொல்லலாம். வந்து அது மெத்தடாலஜி வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இந்த மெத்தடாலஜியை சொல்லிக் கொடுக்கறது வந்து ஒரு தனி வீடியோ பதிவாக ஒரு 1.5 மணி நேரம் படிக்காத மாணவர்களை எப்படி படிக்க வைப்பதுன்னா அதை நான் உங்களுக்கு வீடியோ அனுப்பிச்சிடுறேன். ஏன்னா இதுல அதை சேர்க்கலைன்னா ஒரு 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 சுருக்கமாக சொல்வதாக இருந்தா படிப்புனுடையனாக்க படிப்புல வெற்றி அப்படின்னாக்க அதாவது தொடர் முயற்சி விடாமுயற்சி தொடர் பயிற்சி 2 தான். ஒண்ணுமே இல்லை. நீ எவ்வளவு கஷ்டமான படிப்பு அதான் சொன்ன நீ ஒரு கோல் அந்த கோலை அச்சீவ் பண்றது கல்வி மூலியமாக அச்சீவ் பண்ணலாம். அதுக்கு என்ன தேவைன்னா கண்டினியூஸா ட்ரை பண்ணணும். 1 தொடர் முயற்சி ஹார்ட் ஒர்க் பண்ணணும். குர்ஆனோட ஒரு வசனம் இருக்கு, என்னுடைய வழியில் உழைப்போருக்கு என்னுடைய வழியை காட்டுவேன் அப்படின்றது வசன நம்பர் உங்களுக்கு கரெக்டா போறது. என்ன உழைப்பு இருந்தா வழி கிடைக்கும், உழைப்பு இருந்தா வழி கிடைக்குங்கிற மாதிரி அந்த வசனத்துடைய கருத்து வரும். நம்பர் தர முழு வசனம் படிச்சிருங்க சரிங்களா. அப்ப நீ வந்து உழைக்கணும். அப்ப உன்னுடைய உழைப்பு உன்னுடைய கடினம் உன்னுடைய ஆர்வம் உன்னுடைய தொடர் முயற்சி உன்னுடைய உழைப்பு இது 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 சைக்கிளா இருந்ததுன்னா கண்டிப்பா நீ என்ன பண்ணலாம் வந்துடலாம். ஃபர்ஸ்ட் கஷ்டப்பட முன் வரணும். கஷ்டப்பட நீ என்ன பண்ணணும் முன் வரணும். வந்து கஷ்டப்படுறது அப்படி சொகுசு இருந்தா வேலைக்கு ஆகும். இப்ப இதுல வந்து சில விஷயங்கள் போன கிளாஸ்ல சொல்லியிருந்தேன். வந்து குவாலிட்டியை மனுஷன் விரும்புறான் என்ன. அப்ப அந்த மாதிரி தான் உங்ககிட்ட குவாலிட்டி விரும்புவாங்க. அப்ப கல்விக்கு நீ வந்து என்ன பண்ணணும் அதிகமா பண்ணணும் இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வரணும். நம்ம மத்தின் பாய் கூட அந்த குரூப்ல போட்டிருந்தாரு. கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்தா மட்டும்தான் ஏதாவது சாதிக்க முடியும். அது கஷ்டம் இது கஷ்டம் அங்கேயே இருக்க வேண்டியதான், ஒன்றும் பண்ண முடியாது. கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வரணும். கஷ்டமா தான் இருக்கும், அது நன்மை இருக்கா இல்லையா. அப்ப அந்த கஷ்டம் என்பதுங்கிறது வந்து நன்மையை தரக்கூடியது அப்படிங்கறது சொன்னா நம்ம கஷ்டமா இருக்காது. அதை தான் வந்து நம்ம வந்து புரிய வைக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி படிக்கிறது, அதாவது 2 இருக்கு. ஒரு வீடியோ ஒன்று இருக்கு, ஒரு டெக்ஸ்ட் ஒன்று இருக்கு. நான் அனுப்புறேன் சரிங்களா. எப்படி படிச்சு நல்ல மார்க் எடுக்கிறது அதுக்கு ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன். அதே மாதிரி வந்து ஒரு 1.5 மணி நேரம் வீடியோ படிக்காத பசங்களை எப்படி படிக்க வைக்கிறது, ஏன் முதல்ல படிக்காம போனா, அதெல்லாம் ரொம்ப டீடைல்டா இருக்கும். இந்த செஷனோட அட்டாச்மெண்ட்டா நீங்க என்ன பண்ணுங்க அதை எடுத்துக்கோங்க. நான் அடுத்த செக்ஷனுக்கு வந்துடுறேன் ஓகேவா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான செக்ஷன். சரி மாஷா அல்லாஹ் நம்பர் கூட சகோதரர் போட்டார். நம் விஷயத்தில் உழைப்போருக்கு நாம் வழியை காட்டுவோம். நன்மையை சொல்ல நல்லா இருக்கும் கரெக்ட். நம்ம விஷயத்துல உழைப்போருக்கு வழியை காட்டுவோம் சரிங்களா. அப்போ உழைப்பு வழி எப்ப பிறக்கும்னா உழைப்பு இருந்தா வழி பிறக்கும் சரிங்களா. இது மாஷா அல்லாஹ் சகோதரர் வந்து வசந்த் நம்பரை போட்டார். இப்போ நான் அடுத்த செக்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு போல் ஒன்று லான்ச் பண்ணிருக்கேன். ஆல்மோஸ்ட் முடிஞ்சு அவ்வளவுதான் செக்ஷன். 10 நிமிஷம் இருக்கும். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். பேசினதுல இதுவரைக்கும் நான் பேசினதுல அதை கூட தூக்கி ஒரு ஓரமா வச்சிருங்க. இப்ப சொல்றதுதான் ரொம்ப முக்கியம். அது கூட லைக் அது கூட ஒரு பசங்களை ஒரு லெவலுக்கு தான் மோட்டிவேட் பண்ணும். இப்ப கடைசியா சொல்றோம் பாருங்க, இதுதான் வந்து இறுதியானது உறுதியானது. இதெல்லாம் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கிறாங்க. ஸ்டில் சகோதரர்கள் வந்து போல் லான்ச் பண்ணிட்டேன். ஜஸ்ட் இது ஷார்ட் ஆன்சர் தான். உங்களுக்கு 1 or 2 வேர்ட்ஸ்ல நீங்க கிறிஸ்பா சொன்னா கூட ஓகே தான். ஜஸ்ட் 2 சகோதரர் தான் போட்டிருக்கீங்க, கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஷார்ட் ஆன்சர் தான். நீங்க என்ன பண்ணுங்க அது வந்து யார் மசூல்ல கிளிக்கா போட்டாங்க. மாஷா அல்லாஹ் ரமேஷ் டக்குன்னு போட்டார். தேங்க்யூ வெரி மச். மாஷா அல்லாஹ் 10 பேர் போட்டிருக்கீங்க. கொஞ்சம் சில சகோதரர் போட்டீங்கன்னா கொஞ்சம் more than 80%. மாஷா அல்லாஹ். உங்களுடைய கோரிக்கையை ஏற்றுதான் வந்து நம்ம டைம் சேஞ்ச் பண்ணோம். ஆனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து 50% குறைஞ்சிருச்சு. பட் ஸ்டில் மக்கள் வந்து என்ன விரும்புறாங்களோ நம்ம அந்த சைடு போயிடுவோம். திட்டமிட்டபடி இன்ஷால்லா 9 o'clock முடிச்சிடலாம். What we plan. 70% வந்துருச்சு சித்திக் பாய். எண்ட் பண்ணிடலாமா? ஓகே. லாஸ்ட் 10 செகண்ட் யாரா டைப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன டைப் பண்ணீங்களோ அது வரைக்கும் போதும். இன்ஷால்லா நீங்க உங்களுடைய இதை சென்ட் முடிச்சிருங்க. லாஸ்ட் 10 செகண்ட். ஓகே பிஸ்மில்லா முடிஞ்சு. நம்ம இப்ப இன்ஷால்லா இதனுடைய அடுத்த இவ்வளவு பேசினல ஏறக்குறைய 1.5 மணி நேரம் பேசியிருக்கேன். இந்த 1.5 மணி நேரம் பேசினது கூட தூக்கி ஒரு பக்கமா வைங்க. என்ன பண்ணுங்க தூக்கி ஒரு பக்கமா வச்சிருங்க. இப்ப சொல்றதை கேளுங்க. இவ்வளவுலாம் சொன்னதுக்கு அப்புறமும் இருப்பாங்க பசங்க, அதெல்லாம் கேட்க நல்லா இருக்கும்னே, ஐ ஆம் நோ அப்படின்றாங்க, என்னால முடியாதுண்ணே அப்படின்றவாங்கல்ல. இங்கதான் திஸ் இஸ் a very very important. இங்கதான் என்ன வருதுன்னா
ஒன்னால முடியாதுங்கிறது உண்மை. நான் உன் சைடு வந்துடுறேன். உன்னால படிச்சு முன்னேற முடியாது, நான் இவ்வளவு சொன்னாலும் எதுவுமே உன்னை திருப்திப்படுத்தல, உன்னால முடியாதுங்கிறது உண்மை. ஆனா நான் உன்ட்ட என்ன கேள்வி கேட்கிறேன்னா, உன்னை படைச்ச இறைவனால முடியாதா? நான் உனக்கு ஒரு நம்ம 10 இலக்கு வச்சிருக்கிறோம். நான் அடுத்த வாரம் கண்டேன் 10 இலக்கு காமிச்சோம். ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல், டெக் ப்ரொஃபஷனல், லா, கவர்மெண்ட் செக்டார், மேனேஜ்மெண்ட் செக்டார், இப்படி உங்களுக்கு 10 ப்ரொஃபஷன் காமிச்சனா இல்லையா? இந்த 10 ப்ரொஃபஷன்ல ஒன்றை நீ அடைந்து கொண்டால் நீ அதிகாரமிக்க மனிதனாக, பொருளாதார வலிமை பெற்ற மனிதனாக உன்னால ஆக முடியும். இதை நான் முன் வைக்கிறேன், உனக்கு வைக்கிறேன். நீ முடியாதுன்னு சொல்ற. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, முடியாது, ஒன்னால முடியாது, ஒத்துக்கிறேன். உன்னை படைச்ச இறைவனால இந்த 10ல ஒரு இலக்கை உன்னை அடைய வைக்க முடியுமா முடியாதா? இந்த இடத்துல நோவே வராது. இவ்வளவு சொன்னோம்ல, 1.5 மணி நேரம் பேசின பேச்சுல என்ன கண்டென்ட் சொன்னாலும் ஒரு நோ போடுவோம். இங்க நோ போட முடியுமா? இல்லங்க அல்லாஹ் நினைச்சா கூட முடியாதுங்க, கடவுள் நினைச்சா கூட அப்படி சொல்லுவாங்களா? இல்லங்க கடவுள் நினைச்சா முடியும். கடவுள் நினைச்சா முடியுமா இல்லைல்லப்பா? கடவுள் நினைச்சா முடியும். உடனே அடுத்து என்ன வரும்? கடவுள் நமக்கெல்லாம் செய்வாரா? செய்வாரு. ஒரு உதாரணம் எடுத்து சொல்லுங்க. இப்ப இறைவன் இருக்கான், மூசா அலைஹிஸ்ஸலாம் உதாரணத்தை சொல்லுங்க. அதாவது நான் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு எனக்கு வழியே இல்லை, அதெல்லாம் என்ன சொன்னாலும் முடியவே முடியாது நம்ம சொல்றோமா இல்லையா? இப்ப அந்த நிலையை வச்சுக்கோங்க. ஃபிரௌனோட நன்மை எடுத்து சொல்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அந்த மக்கள் கேட்கல. ஃபிரௌன் என்ன பண்றான்? படையை எடுத்துட்டு வர்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் அவங்க கூட இருந்த மக்களையும் அழிப்பதற்காக. இந்த பக்கம் கடல், இந்த பக்கம் ஃபிரௌனுடைய படை, நடுவுல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தோழர்களும் நண்பர்களும் சமூகத்தினரும் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கடலுக்குள்ள போனாலும் இறந்து போயிடுவான் மனுஷன். படை நெருக்கிட்டு வருது. அப்ப கூட இருக்கவங்க எல்லாம் சொல்லுவாங்க, வசனத்தை படிச்சிருக்கீங்க, இந்த கூட இருக்கவங்க எல்லாம் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, மூசா நம்ம மாட்டிக்கிட்டோம், அவ்வளவுதான். கரெக்ட், உன் கண்ணு சொல்லும், உன்னுடைய விசிபிலிட்டி, அதை நீ சொல்ற, இதைப்படி அதைப்படி சொல்லும்போது என்னால முடியாது. எதனால முடியாதுன்ற? உன் பொருளாதார பின்னணி, குடும்ப சூழல், இப்படி நீ கண்ணுக்கு பாக்குற விஷயத்தை வச்சு நீ ஒரு முடிவு எடுக்கிற, என்னால முடியாதுன்னு. அதே முடிவைத்தான் அந்த நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட இருந்தவங்க எடுத்தாங்க, நம்ம மாட்டிக்கிட்டோம். ஏன்? அவங்க கண்ணுல இருக்கிறத பாக்குறாங்க. சீன், கடலை பாக்குறாங்க, ஃபிரௌன் படையை பாக்குறாங்க, நம்மளால முடியாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பார்த்தாங்க? அன்சீன். என்ன சொன்னாங்க? என்னோட என் இறைவன் இருக்கின்றான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். அப்ப இறைவன் என்ன பண்ணா? கடலை பொளந்து வழிகாட்டினான். காட்டினா இல்லையா? காட்டினான். அப்ப கடலை பொளக்கிறது கஷ்டமா, கடலை இரண்டாக பிளப்பது கஷ்டமா, நீ ஒரு டெக்னிக்கல் ப்ரொஃபஷனலாகவோ, நீ ஒரு டாக்டர் ஆகுறது கஷ்டமா, நீ ஒரு ப்ரொஃபஸர் ஆகுறது கஷ்டமா, நீ ஒரு நீதிபதி ஆகுறது கஷ்டமா, நீ ஒரு IAS IPS ஆகுறது கஷ்டமா, கடலை பொளக்கிறது கஷ்டமா? கடலை புழக்கிறது தான் கஷ்டம். ஏன்? IAS ஆபீசர் ஒரு வருஷத்துக்கு 50 பேர் 100 பேர் ஆகிட்டு இருக்காங்க. நம்ம கம்யூனிட்டியே சொல்றேன். பொதுவாக 800 900 பேர், பொதுவா நம்ம கம்யூனிட்டி சொல்றேன். இது கஷ்டமா இல்ல இல்ல? ஒரு சர்வசாதாரணமா 50 பேர் சாதிச்சுக்கிட்டு இருக்கான். வருஷத்துக்கு என்ன ஒரு 50 பேருக்கு மேல நீதிபதி ஆகிட்டு இருக்காங்க. இப்படி நான் சொன்ன எல்லாமே வருஷத்துக்கு நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்காக மக்கள் சாதித்துக் கொண்டிருக்காங்க. அது கஷ்டம் கிடையாது. கடலை பொளந்து பார்த்திருக்கியா நீ? உன் ஆயுசுக்கு நீ பார்த்திருக்க மாட்டேன். அப்ப கடலை பிளப்பது கஷ்டமா, இது கஷ்டமா? அப்ப கடலை பிளப்பது, அதாவது ஒரு 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 மனிதன் இதுக்கு மேல நான் முன்னேறவே முடியாது, இதுக்கு மேல அவ்வளவுதான், அழிஞ்சு போயிட்டேன், முடிஞ்சு போயிட்டேன் நினைக்கிற நேரத்துல கூட இறைவன் கடலை பிளந்து வழிகாட்டுவான்னா, ஏன் அந்த இறைவன் உனக்கு வழிகாட்ட மாட்டான்? காட்டுவான்ல. அதே இறைவன் தானப்பா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு யார் இறைவனோ அவர் தானே உனக்கு, அவன் தானே உனக்கு இறைவன். அப்ப ஒரே இறைவன் தானே, அதானே நம்புற நீ. அப்ப அந்த இறைவன் உனக்கு வழிகாட்ட மாட்டானா? இப்படி நம்ம சொல்லணும். அப்ப இறைவன் நம்ம வழிகாட்டுவோம். இங்கேதான் சைத்தான் வருவான். என்ன சொல்லுவோம்? இல்ல அது அவன் நம்மெல்லாம் சாதாரண மனிதர்கள், பாவிகள் அப்படின்னு என்ன தேவை பெருசா பில்டப் விட்டுக்கிட்டு நமக்கெல்லாம் அல்ல வழிகாட்ட அப்படின்னு நினைக்காத. இறைவன் கருணையாளன். ஏன்? இப்ப இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். இப்ப கடலை புலந்து வழி விட்டான்ல, அன்சீன். அதுதான் சொல்றேன். சீன், கண்ணுக்கு தெரிஞ்சதை பாக்குறவன் என்ன சொல்றது, லைஃப்ல முன்னேற முடியாது. அன்சீன், கண்ணுக்கு தெரியாத பார்க்கணும். மறைவானவற்றை நம்புவார்கள்னு வசனம் இவ்வளவு வசனம் நம்ம குரான்ல படிச்சிருப்போம். நம்புப்பா, அல்லாஹ்வை நம்பு, கொடுப்பான், அல்லாஹ் கொடுப்பான். நம்பு. எனக்கு அறிவில்லை, ஒத்துக்கிறேன், வாட் எவர். அல்லாட்ட அழுகுறோம், துவா செய்யறோம், தஹஜ்ஜுத் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், துவா செய்யறோம், அப்படியே நம்மளை கைவிட்டுருவான்? இரக்கமுடையவன் இல்லையா அவனுடைய இறைவன்? பிடரி நரம்புக்கு அருகில இருக்கிறான். ஏந்தின கையை வெறுங்கையா அனுப்ப மாட்டான் இறைவன். ஏந்தின கையை வெறுங்கையாக அனுப்ப இறைவன் வெட்கப்படுகின்றான் அப்படின்னு சொல்றாங்க. கை ஏந்தி கேட்கிற, யாரெல்லாம் என்ன IIT படிக்கவே, அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கவே, அங்க படிக்கவே, இங்க படிக்கவே, அந்த வேலை வாங்கி கூட இந்த வேலை கூட கேட்கிறிய, நீ ஏந்தின கையை வெறுங்கையாக அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகின்றான். கொடுக்க மாட்டான். அல்ல கையில ஏதாவது ஒண்ணு வச்சுதான் கொடுப்பான். வெறுங்கையை கொடுக்க, ஏந்திட்டையில ஏதாவது கையில ஒண்ணு போட்டுதான் கொடுப்பான். உன்னை சும்மா அனுப்பிச்சு விட மாட்டான்ல. அப்ப அப்பேற்பட்ட இறைவன் இருந்தாலும் சைத்தான் உள்ளத்துல என்ன போடுவான்? அது வழி காட்டினா, கடலை பிளந்து வழி காட்டினா, அவர்கள் நன்மக்கள் மென்மக்கள் அப்படின்னு ஒரு நமக்கெல்லாம் அல்ல உதவி செய்வானா? நமக்கெல்லாம் வெளிப்படுவான். இந்த உதாரணத்தை எடுத்துக்கங்க. கடலை பிளந்து அல்ல வழிகாட்டின, எவ்வளவு பெரிய அற்புதம்.
இவ்வளவு பெரிய அற்புதம். கடலை பிளந்து அல்லாஹ் வழிகாட்டுறான். சரி, கடலை பிளந்து வழிகாட்டின உடனே இக்கரையில இருந்து அக்கரைக்கு நடந்து, கரை இல்ல அது கடல், அது இப்ப இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் வரைக்கும் நடந்து போயிட்டாங்க, தப்பிச்சிட்டாங்க. ஃபிரௌனுடைய படை எல்லாம் மூழ்கடிச்சிட்டான், அழிச்சிட்டான். ஓகே, அந்த பக்கம் போயிட்டாங்க. அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? என்ன செஞ்சாங்க சொல்லுங்க, யாராச்சும் சாட்ல போடுங்க. ஃபிரௌனுடைய படையை அல்லாஹ் அழிச்சிட்டான், இவங்களை காப்பாத்திட்டான். காப்பாத்தி அந்த பக்கம் போன உடனே அவங்க செஞ்ச என்ன காரியம் செஞ்சாங்க சொல்லுங்க. என்ன செஞ்சாங்க? உங்க இறைவன் நீங்க எப்படி யாரு நம்புறீங்களோ அவங்க உங்களை காப்பாத்துவாங்க. நீங்களும் உங்க இறைவனும் போய் அந்த மக்களை போய் அவ்வளவு தூரம் போகாதீங்க, அவ்வளவு அது ஹிஸ்டரியில அவ்வளவு தூரம் போயிடாதீங்க. மரத்து இல்ல ஹிஸ்டரியில அவ்வளவு தூரம் போயிடாதீங்க. மரத்துல போயிட்டு அந்த இது செய்வாங்க. சகோதரர் கொஞ்சம் அறகுறையா சொன்னாரு, அது நான் முழுசா சொல்றேன். அதாவது அந்த அதெல்லாம் ரெண்டாவது மரத்துல போய் வச்சோம் அப்படின்னா இல்ல இங்க இருந்து போனவனே என்ன பண்ணான்? காலை கன்ற கடவுளாக்கிட்டான். அதாவது இணை வைப்பை விட ஒரு பெரிய பாவம் இருக்குமாங்க. இது மூசா அலைஹிஸ்ஸலாம் தெரியாது, நான் ஒத்துக்கிறேன். அல்லாஹ்க்கு தெரியுமா இல்லையா? இந்த பக்கம் ஃபிரௌனுடைய படை, இந்த பக்கம் கடல், கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, யாழ்டா நாங்க இது மூசாவே நம்ம பிடிக்கப்பட்டு விட்டோம்னு. அப்ப அல்லாஹ்க்கு எல்லா காலமும் தெரியும், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாம் அல்லாஹ்க்கு தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாம் தெரியாது. அப்ப கடல் பொளக்குது, இந்த பக்கம் போறாங்க, அல்லாஹ்க்கு நல்லா தெரியும் இந்த பக்கம் இவங்களை கஷ்டப்பட்டு நம்ம காப்பாத்தினோம்னா அந்த பக்கம் போய் என்ன பண்ணுவான்? காலை கன்றை வணங்குவான் என்பதை அல்லாஹ் அறிவான். காலை கன்றை வணங்குவான்னு தெரிஞ்சுதான் அல்லாஹ் கடலை பொழுது வெளியே விட்டானா இல்லையா? அல்லாஹ்க்கு தெரியாதா? இவன் இங்கிட்டு அங்கிட்டு போய் காலை கன்றை வணங்குவான் என்பதை அல்லாஹ் அறிவான். ஷிர்க் வைப்பான், இணை வைப்பான். அப்படி இணை வைப்பான் என்பது தெரிந்து கூட அல்லாஹ் என்ன பண்றான்? கடலை பொழுது வெளியே விட்டான்ல. இணை வைப்பு இருக்கிறதுல பெரும் பாவம். நீ என்ன அவ்வளவு பெரிய பாவத்தையா செஞ்சுட்ட? என்ன பாவம் செய்ய நம்ம ப்ரொமோட் பண்ணல. இறைவனுடைய கருணை என்பது அப்பாற்பட்டதுப்பா. இறைவனுடைய கருணை என்பது அதுக்கு அப்பாற்பட்டது. எனக்கு இணை வைப்பான் என்று தெரிந்தால் கூட கடலை புலந்து வழிகாட்டுவான் இறைவன். காட்டான நான் பொய் சொல்லல, எல்லாமே குர்ஆன்ல இருக்கக்கூடிய வசனங்கள். அங்க போன உடனே காலை கன்று கடவுள் போன உடனே சில சம்பவங்கள் நடக்குது. அதுக்கப்புறமா இறைவன் அழைக்கின்றான், வேதத்தை கொடுப்பதற்காக அழைக்கிறான். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுப்பாளியாக விட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. ஆள் இல்லாத சாக்குல காலை கன்ற கடவுளாக்கிட்டாங்க. அப்புறம் அவர் வர்றாரு, மக்களுக்கு நல்லதை சொல்றாரு. தட் இஸ் டிஃபரண்ட் ஸ்டோரி. பட் இணை வச்சான். இணை வைப்பான் என்பது அல்லாஹ்க்கு தெரியும். இருந்தாலும் உதவி செஞ்சானா இல்லையா? அது சாதாரண உதவியா? நான் சொன்ன மாதிரி என்ன 100 பேர் ஐஏஎஸ் ஆகலாம், ஐபிஎஸ் ஆகலாம். கடலை பிளப்பது என்பது உன் ஆயுசுக்கு பார்த்திருக்கியா? எவன் எனக்கு தெரிஞ்சாரு கடலை பொழந்து உள்ள போய் யாரும் பார்த்தது கிடையாது. சரிங்களா? அந்த மாதிரி மனுஷன் பாத்தீங்கன்னா உள்ள டனலுக்கு போட்டு இப்போ ஒரு அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியில கடலுக்கு மத்தியில பாதைகள் அமைத்துக் கொண்டு மனிதன் பிரயாணம் செய்து கொண்டு இருக்கின்றான். அது வேற. அற்புதமாக கடல் புலந்து மனுஷன் போய் பார்த்திருக்கீங்களா? கிடையாது. நம்ம ஆயுசுக்கு பார்த்தது கிடையாது. இப்ப அந்த மாதிரி அதனால இறைவன் அப்படி முதல் நினைக்காதப்பா. இறைவன் வாரி கொடுக்கக்கூடியவன் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்லணும். சரிங்களா? அடுத்து இறை நம்பிக்கை எப்படி ஒரு மனிதனுக்கு வெற்றியை தேடித்தரும். சரிங்களா? அது விட்டீங்கன்னா அப்படியே போயிடும். அதனால சகோதரர் சொன்னாரு, வந்துடுறேன், லிமிடேஷன் வந்துடுறேன். சாரி, 8:40 ஆயிடுச்சு. இது ஒரு சின்ன டாக். இறை நம்பிக்கை எப்படி வெற்றியை தரும்னா, இப்ப நான் அன்சீன்னு சொன்னேன். நான் இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். ஏன்னா இது பல நிகழ்ச்சியில் நான் சொன்னதான். இறை நம்பிக்கை எப்படி கல்வியில ஒரு மனுஷனுக்கு வெற்றியை தரும் அப்படின்னா, வெற்றி என்பது தொடர் முயற்சி தான். ஒரு வாட்டி முயற்சி செய்றீங்க, தோல்வி கிடைக்குது, மனுஷன் இயற்கையா என்ன பண்ணுவான்? தோத்துட்டோம், நம்மளால முடியாதுன்னு விலகி வந்துருவான்ல. ஆனா உண்மையான வெற்றிங்கிறது என்னன்னா, அடுத்து ட்ரை பண்ணணும். அடுத்து தொடர் முயற்சி தான் வெற்றி கொடுக்கும். இது எல்லாருக்கும் தெரியும். இந்த படம் எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒருத்தன் வைரத்தை அப்படி நோண்டிக்கிட்டே இருப்பான், நோண்டி கிட்ட வந்துகிட்டே இருப்பான். அந்த வைரம் கிட்ட வரும்பொழுது அவ்வளவுதான், அது முடியாதுன்ட்டு போயிடுவான். அந்த படத்தை எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஓகேவா? இந்த ஃபீட்பேக் ஃபார்ம் இருக்கு, மறந்துடாம அதை சப்மிட் பண்ணிடுங்க. அப்ப இந்த தொடர் முயற்சி எப்போ வரும்னா, மனுஷன் இப்ப இயற்கையா பாக்குறான்ல, ஆமா ட்ரை பண்ண தோத்துட்டேன், நம்மளால முடியாது. இந்த தொடர் முயற்சி எப்போ வரும்? இறைவன் கொடுப்பான். இல்ல என்னால முடியாது, கரெக்ட் தான், ஆனா என் இறைவன் கொடுப்பான்னா அடுத்த வாட்டி அட்டெம்ப்ட் மேக் பண்ணுவான், அடுத்த வாட்டி முயற்சி செய்வான். அடுத்த வாட்டி தோத்தா கூட நான் தானே தோக்குறேன், என் இறைவன் தோக்க மாட்டான், நான் திருப்பி துவா செஞ்சுட்டு மறுபடியும் நான் அதை எழுதுறேன், மறுபடியும் முயற்சி செய்யறேன். இப்படி தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருப்பான். முயற்சி செய்யும் பொழுதுதான் வெற்றி அடையும். இந்த இறை நம்பிக்கை எடுத்துட்டீங்கன்னா, வாட்டி முயற்சி செய்வான், தோத்துருவான்ல, தோத்ததுக்கு அப்புறம் அடுத்து முயற்சி செய்ய மாட்டான். இல்லைன்னா யாராவது 2 பேர் அட்வைஸ் பண்ணா, இப்ப நம்ம மாதிரி ஆளுக்கு அட்வைஸ் பண்ணா இன்னும் 2 வாட்டி ட்ரை பண்ணுவான், விட்டு ஓடி போயிடுவான். ஆனா வெற்றி என்பது நல்ல பசங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னா, தோல்வி என்பது வெற்றியினுடைய எதிர்ப்பதம் அல்ல. தோல்வி என்பது வெற்றியின் ஒரு பகுதி. 99 வாட்டி தோத்தைனா 100வது வாட்டி ஜெயிப்ப. இதுதான் ரூல். ஜெயிச்சவன் எல்லாருமே அப்படியே ஒரே அட்டம்ப்ட்ல அதே இருப்பான், கோழியில ஒருத்தர் இருப்பான். நோ, தோல்வி என்பது வெற்றியினுடைய ஒரு படி. அடுத்த தோல்வி என்பது அடுத்த படி. தோல்வி என்பது வெற்றியினுடைய ஒரு பகுதி.
வெற்றிக்கு எதிர்ப்பதம் அல்ல. ஃபெயில், சக்சஸ் ஆப்போசிட் ஆண்டனிம்ஸ் கிடையாது, அது சினானிம்ஸ். இதை வந்து நீங்க என்ன பண்ணணும், உறுதியா சொல்லணும். இந்த தொடர் முயற்சி வெற்றியை அளிக்கும் என்றால் தொடர் முயற்சிக்கான அடிப்படை, தொடர் முயற்சிக்கான ஆக்சிஜனை வந்து இறை நம்பிக்கை தான். ஏன் ஒவ்வொரு வாட்டி நான் தோக்கும் பொழுது நான் தோல்வி அடைந்து விட்டேன் தான் உலகம் சொல்லும். என்னைய சொல்ல எல்லாரும் அவமானப்படுத்துவாங்க, கேலி பண்ணுவாங்க, கிண்டல் செய்வாங்க, அதெல்லாம் நடக்கும். ஆனா நாம் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து பிரார்த்தனை செய்து செயல்படும் பொழுது மனுஷங்க போங்கப்பா, அதெல்லாம் இறைவனுக்கு எல்லா ஆற்றல் இருக்கு, அவன் நாடனை எனக்கு கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரி அது கொண்டு போயிடும். சரிங்களா? அடுத்து நம்ம இந்த தலைப்புல இருக்கக்கூடியது மக்களை மோட்டிவேட் பண்றதுல முக்கியமானது என்னது, இஸ்லாமிய ரீதியாக மக்களை மோட்டிவேட் பண்றது. அப்ப இஸ்லாம் எந்த அளவுக்கு கல்வியை வலியுறுத்தி இருக்கின்றது, இதுவும் நம்ம அறிஞ்சுக்கணும். இது வந்து என்ன பண்றேன், இது நான் வந்து தனி தலைப்பாகவே ஒரு தொடர் ஆக்கங்கள் நான் எழுதியிருக்கேன். குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களோட ஒரு மிகப்பெரிய தொடர் பதிவு அது. அந்த பதிவினுடைய வந்து லிங்கையும் தந்துடுறேன். ஸோ அதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். அடுத்து ரொம்ப மிக முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெற்றோர்களுக்கான அறிவுரை. சரிங்களா? இப்போ இதோட இந்த செஷன் நம்ம முடிச்சிருவோம். பெற்றோர்களுக்கான அறிவுரை என்னன்னு சொன்னா, இது மாணவர் அறிவுரை. பெற்றோர் வந்திருப்பாங்க, சில நேரத்தில் பெற்றோர்கள் அதிகமாக இருப்பாங்க, அவங்களுக்கு அறிவுரை சொல்லணும். பெற்றோர்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை, பெற்றோர்கள் வந்து பசங்களுடைய பிசிக்கல் ஹெல்த் அதுல வந்து ரொம்ப கவனமா இருக்காங்க. ஆனா அவங்களுடைய இன்டெலெக்சுவல் ஹெல்த், அறிவாற்றல்ல வந்து குறை இருந்தா அதை வந்து அவங்க கவனிக்கிறது இல்லை. இப்ப எப்படின்னா ஒரு புள்ள வந்து ஒரு 6 மாசம் புள்ள பேச மாட்டேங்குது, பேச வைப்பாங்க. நடக்க மாட்டேங்குது, நடக்க வைப்பாங்க. என்ன இல்ல ஏதோ சின்ன ஒரு குறைபாடு இருக்கு, ஒரு ஜுரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண மாட்டாங்க, வந்து அப்படியெல்லாம் விட்டுற மாட்டாங்க. அது சொத்தை அழிச்சு கடை வாங்கியாவது அந்த பிள்ளையை காப்பாற்றுவாங்க. அப்ப பிள்ளையினுடைய பிசிக்கல் ஹெல்த், நடக்கிறது, பாக்குறது, பேசுறது, சாப்பிடுறது, சட்டை போடுறது, இப்படி பிசிக்கல் ஹெல்த் வந்து சரியா இருக்கணுங்கிறதுல எல்லா பெற்றோர்களும் உறுதியா இருக்கிறாங்க. ஆனா படிப்புன்னு வந்துட்டா புள்ள, அம்மா எனக்கு மேக்ஸ் வராது, என் பிள்ளைக்கு மேக்ஸ் வராது, போர்டு போட்டுருவாங்க. அம்மா எனக்கு இங்கிலீஷ் வராது, என் பிள்ளைக்கு இங்கிலீஷ் வராது, போர்டு போட்டுருவாங்க. அப்ப நடக்காத பிள்ளை, நடக்காது புள்ள. இப்ப சாப்பாடு ஊட்டி விடுறாங்க, சாப்பிட மாட்டேங்குது புள்ள, பாக்குறோம்ல, லோகருக்கு சாப்பாடு கொடுத்தா அசர் வரையும் சாப்பிட்டு இருக்கு பிள்ளைங்க. என் பிள்ளைக்கு சாப்பாடு வராது, எனவே நான் இனி சாப்பாடு கொடுக்க மாட்டேன், ஏதாவது பேரண்ட்ஸ் சொல்றாங்களா? கிடையாது. என்ன அப்ப அது மட்டும் நமக்கு தெரியுது. சாப்பிடலன்னா பிள்ளைக்கு என்ன ஆகும், அடிச்சு இடிச்சு திட்டி எப்படியோ சாப்பிட வச்சிடறாங்கல்ல. இப்ப அந்த மாதிரி படிப்பு வரலன்னா கத்துக் கொடுக்கணும். நீ என்ன பண்ணக்கூடாது, என் பிள்ளைக்கு அது வராது இது வராதுன்னு சொல்லக்கூடாது. அப்ப நீங்க பிசிக்கல் ஹெல்த் எப்படி உங்களுடைய கடமையோ உரிமையோ அதை வந்து நீங்க என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு செய்யறீங்களோ அது மாதிரி செய்யணும். ஏங்க புள்ள படிக்க வரலன்னா படிக்க சொல்லி கொடுங்கன்னா, நான் என்ன ப்ரொஃபஸரா, நான் என்ன பிஹெச்டியா படிச்சேன்னு கேட்கறாங்கல்ல நிறைய பேரண்ட்ஸ். போய் பாருங்க, புள்ள படிப்பெல்லாம் சொல்லி கொடுங்கன்னா அவன் என்ன பண்றான், ஸ்கூல்ல சேர்த்து விட்டா படிக்க மாட்டேங்குது இப்படின்றாங்கல்ல. பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, ஜுரம் வருது, அதுக்கு மட்டும் ஓடி ஓடி பாக்குறாங்க. அப்ப நம்ம என்ன எம்பிபிஎஸ் டாக்டரா? ஆஸ் அ பேரண்ட் நம்ம என்ன எம்பிபிஎஸ் டாக்டரா? ஒரு எம்பிபிஎஸ் டாக்டரையோ அதை விட சீனியர் டாக்டரையோ வச்சு பிள்ளைக்கு வைத்தியம் பார்க்க தெரியுதுல. அந்த மாதிரி நம்மள உங்களையா சொல்லி கொடுக்க சொல்றோம். கல்வியில அந்த மாதிரி இருக்கக்கூடிய 6 ஆட்களை வச்சு அவங்களுக்கு என்னென்ன பயிற்சி கொடுக்கணுமோ கொடுத்து அவனை கல்வியில மேல கொண்டு வாங்க. மேக்ஸ் தெரியாத பையனுக்கு மேக்ஸ் கத்து கொடுங்க. இப்ப நீங்க வந்து உடல் ஊனத்தை வந்து ஊனமா பாக்குறீங்க, அறிவு ஊனத்தையே ஊனமா பார்க்க மாட்டேங்கிறீங்க. அது ஒரு ஊனம் தானே. இப்ப இதை வந்து நம்ம உங்களுக்கு ஒரு டீட்டெயிலா சொல்லி புரிய வைக்கணும். சரிங்களா? அடுத்து என்னன்னா, பேரண்ட்ஸ்ல ஒரு டைப் ஆஃப் பேரண்ட்ஸ் இருப்பாங்க, கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சு முன்னேறி ஒரே டைலாக், ஒரு ஸ்டாண்டர்ட் டைலாக் ஒன்று வச்சுப்பாங்க. எப்படி தெரியுமா, நான் பட்ட கஷ்டம் என் புள்ள படக்கூடாது. எப்பா இந்த கேட்டு ஏன் கேக்குறீங்க? யாருப்பா நீ கஷ்டப்பட்ட, ஏழ்மையா இருந்த, கஷ்டப்பட்ட முன்னேறின. என்ன, நான் கஷ்டப்பட்டு முன்னேறினேன், நீ கஷ்டப்பட்டதுனாலதான் முன்னேறினேன். இப்போ ஓம் பிள்ளைய கஷ்டப்படாம வளர்த்தா அவன் எப்படி முன்னேறுவான்? இந்த லாஜிக் என்னன்னா, நான் கஷ்டப்பட்டு முன்னேறினேன், நான் பட்ட கஷ்டம் என் புள்ள படக்கூடாது அப்படின்னு அப்படி பிராய்லர் கோழி மேலேயே வளர்க்குறது. இப்படியே வளர்த்தா அந்த புள்ள உருப்படுமா? கஷ்டப்பட்டு முன்னேறவில்லை, அதாவது கஷ்டப்பட்டு முன்னேறவில்லை, கஷ்டப்பட்டதினால் முன்னேறினீர்கள். இப்போ உங்க பிள்ளைக்கு நீங்க கஷ்டப்படுறதுக்கு கத்துக் கொடுத்தா மட்டும்தான் அவன் முன்னேறுவான். என்ன, அவனை போயிட்டு பிராய்லர் கோழி மாதிரி நீ ஒன்னும் கவலைப்படாதடா, அத்தா இருக்கேன் நான் பாத்துக்கிறேன்னா அவன் எனக்கு என்ன உட்காந்து வீடியோ கேம் விளாண்டுட்டு இருக்கான். ஆனா பசங்களுக்கு கஷ்டத்தை நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும். அதுல இந்த வே ஆஃப் பிள்ளை வளர்ப்பு என்பது தவறு. சரிங்களா? இது ஒன்றும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இது சம்பந்தமா கூட நிறைய பதிவுகள் போட்டிருந்தேன், தேவைன்னா அது கூட நான் என்ன பண்றேன் உங்களுக்கு அதை நான் அனுப்பிச்சிடுறேன். அதே மாதிரி பெற்றோர்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரையில வந்து என்னன்னா, நீங்க வந்து பிளைண்டா இந்த கோர்ஸ் அந்த கோர்ஸ் அப்படி தேர்ந்தெடுத்துறாதீங்க, கன்சல்ட் பண்ணுங்க. பசங்க வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் எங்க போய் சேர்றான் இப்படிதான் போய் என்ன பண்ணுவாங்க, போய் சேருவாங்க. காசை வீணாக்காதீங்க, படிப்புக்கு காசு அவசியம் இல்லை. சரிங்களா? ஸ்கில் செட் டெவலப்மெண்ட், பிள்ளையினுடைய திறன் வளர்ப்பில் அக்கறை செலுத்துங்க. எந்த காலேஜ் எந்த கோர்ஸ் அது எங்ககிட்ட கேளுங்க. ஐயா என்கிட்ட காசு கொடுக்கலாம், என்ன காசு இல்லப்பான்னா நான் சொல்றேன், காசு இல்லாம எங்க படிக்கிறது, என்ன கோர்ஸ் படிக்கிறது நான் சொல்றேன் உங்களுக்கு. அப்ப அதனால வந்து நீங்க தேர்ந்தெடுக்கும் பொழுது என்ன பண்ணுங்க,
வந்து ரேண்டமா பையன் சொல்றான், அது இது அவரு சொன்னாரு 5 லட்சம் 10 காசை கட்டிடுறாங்க. படிப்புக்கு பணத்தை செலவு செய்யாதீர்கள். பேரண்ட்ஸ்க்கு நம்ம உறுதியா சொல்லணும். ஏன்னா படிக்கிறது பசங்க, காசு கொடுக்கறது பேரண்ட்ஸ் தானே. பேரண்ட்ஸ் சொல்லக்கூடிய அறிவுரையில மிக முக்கியமான அறிவுரை என்னன்னா, கல்விக்கு பொருளாதாரத்தை செலவு செய்யாதீர்கள். அதிகபட்ச பொருளாதாரம் சும்மா ஒரு 5000 10,000 8,000 10,000 ஃபீஸ் இருக்கும், அதை கட்டுங்க. அந்த படிப்பை கொண்டே முன்னேறுவதற்கான வழியை பாருங்க. நல்லா பறக்கத்தை கொடுத்தா அது வேற, சரிங்களா? இருந்தாலும் பொதுவா அதை நம்ம ப்ரொமோட் பண்ணணும். ஆனா அது பெற்றோர்கள் வந்து ஏத்துக்க மாட்டாங்க. அவர்களுக்கு சில நம்ம லாஜிக்கலா சொல்லணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பையனை நம்ம படிக்க வைக்கிறோம்ங்க, படிக்க வைக்கிறோம், கஷ்டப்பட்டு 5 லட்சம் 10 லட்சம் கட்டி படிக்க வைக்கிறோம். மாசம் மாசம் 2 லட்சம் சம்பாதிக்கிறான். அப்ப அவங்க என்னன்னா பிசினஸ் மாதிரி நினைக்கிறாங்க. ஒரு 10 லட்சம் ரூபாய் முதலீடு போட்டா மாசம் 1 லட்சம் ரூபாய் வருதா? எவ்வளவு அருமையான பிசினஸ். அதுல 10 லட்சம் ரூபாய் முதலீடு போடுறதுல என்ன பெரிய கஷ்டம், போட்டு போவோமே. இது மனுஷனுடைய அறியாமை. இதுதான் இந்த அறியாமையை வச்சுதான் கல்வி நிறுவனங்கள் கொள்ளையடிக்கிறாங்க. இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஒரு ஆட்டோ டிரைவர் இருக்காரு. ஆட்டோ டிரைவர் வந்து ஆட்டோ ஓட்டுறாரு. அவருடைய சம்பாதிப்பதற்கு எது காரணம்? வந்து அவருடைய பார்கிங், அவருடைய பேச்சு திறமை, அதே மாதிரி வந்து அவர் ஆட்டோ ஓட்டக்கூடிய அந்த பண்பு, இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் நம்ம, சரிங்களா? இப்ப நம்ம தமிழகத்தினுடைய சட்டப்படி அவர் வந்து காக்கி கலர் சட்டை போட்டிருக்கணும், யூனிஃபார்ம் போட்டிருக்கணும், மஸ்ட். யூனிஃபார்ம் இல்லைன்னா அவரால் ஆட்டோ ஓட்ட முடியாது, சரிங்களா? இப்ப அந்த ஆட்டோ ஓட்டுநர் வந்து ஒரு யூனிஃபார்ம் தைக்க போறாரு. அந்த ஆட்டோ ஓட்டுநர் கூடிய அந்த காக்கி யூனிஃபார்ம் தைக்க டைலர்கிட்ட போறாரு. இப்ப டைலர் வந்து என்ன கேட்கிறாருன்னா, நீ ஒரு மாசத்துக்கு எவ்வளவு சம்பாதிப்ப? அவர் சொல்றாரு, நான் ஒரு மாசத்துக்கு வந்து 30,000 ரூபாய் சம்பாதிப்பேன். அப்படியா? 10 வருஷத்துக்கு எவ்வளவு சம்பாதிப்பேன்? 3 லட்சம். அப்ப இந்த காக்கி யூனிஃபார்முக்கு 1 லட்சம் ரூபாய் கொடு. ஏங்க 1 லட்சம்? ஆமாப்பா, 10 வருஷத்துல 30 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க போற, எனக்கு 1 லட்சம் கொடுக்க மாட்டியானா? அந்த காக்கி யூனிஃபார்ம்ல எனக்கு 30 லட்சம் ரூபாய் வருமானம் வருது. ஏன் அறிவு, ஏன் திறமையிலப்ப நான் சம்பாதிக்கிறேன். யூனிஃபார்ம் அரசாங்கத்துடைய சட்டம், அதுக்காக யூனிஃபார்ம் போடுறேன். அதுக்கு சட்டை தைக்க வந்தா நான் என்ன சம்பாதிப்பேன்னு கணக்கு பண்ணி என்கிட்ட காசு கேட்பியா? கேட்போம்ல. யாராவது இப்படி ஒரு கணக்கு போட்டு உங்ககிட்ட சொல்லி 30 லட்சம் 10 வருஷத்துல சம்பாதிக்க போற, என்ன இந்த நான் தச்சு தர்றேன் யூனிஃபார்ம், எனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடு அப்படின்னா கொஞ்சமாவது மண்டையில மூளை இருக்கா? அப்படிதான் நம்ம கேட்போம், சரிங்களா? கடுமையான வார்த்தை பயன்படுத்தினா நல்லா கவனிச்சுங்க. அதே மாதிரிதான் கல்வி நிறுவனத்துக்கு காசு போடணும். ஏன் அறிவு, ஏன் திறமையில நான் சம்பாதிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி உப்புங்கிறது அவசியம்ப்பா. அதுக்கு நான் உப்புக்கு 1 கிலோக்கு 1000 ரூபாய் கொடுக்க முடியும்? உப்புக்கு என்ன மதிப்போ அவ்வளவு காசு தான் நான் கொடுப்பேன். அப்ப படிப்பு டிகிரி அவசியம் இல்லைன்னு சொல்லல. அதுக்கு என்ன, அது அது என்னுடைய பொருளாதார ஈட்டலில் அது எந்த அளவுக்கு பங்களிக்குதோ அந்த அளவுக்கு தான் அதுக்கு நான் காசு கொடுக்க முடியும். அதுக்கான பங்களிப்பு 20%னா நான் 20% தான் காசு கொடுப்பேன். 80% என் உழைப்பு, என் அறிவு, என்னுடைய திறமை, அதை கொண்டு நான் வாங்கிட்டு போறேன். அதனால கல்விக்காக பொருளாதாரத்தை செலவு செய்வது என்பது ஒரு என்ன சொல்றது, அது ஒரு அறிவற்ற செயல் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். பெருங்கொண்ட பொருளாதாரம் அது புரிஞ்சுக்கணும். பிறகுன்னா அப்ப அதுக்கு என்ன ஒரு 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் அது செஞ்சுதான் ஆகும், சரிங்களா? அல்லது சக்திக்கு மீறி செலவு செய்வது, கடன் வாங்கி செலவு செய்வது, வட்டிக்கு வாங்கி செலவு என்பது ஒரு அறிவார்ந்த செயல் அல்ல. அது இல்லாமையே குறைந்த செலவுலேயே உங்களால் சிறந்து படிக்க வைக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். ஸோ இதேதான், இதோட வந்து நம்ம அறிவுரை முடித்துக்கொண்டு, அதாவது நம்ம நிகழ்ச்சியை முடிக்கும் பொழுது லீவ் த ப்ரோக்ராம் வித் பவர்ஃபுல் வேர்ட்ஸ். எப்பவுமேங்க நீங்க சொல்ற நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவீங்கல்ல, ஏதாவது ஒன்று மெமரபிளா இருக்கும் முடிக்கக்கூடிய அந்த கன்க்ளூஷன்ல. அதை மறக்கவே கூடாது வாழ்க்கை முழுக்க. அந்த மாதிரி எனக்கு நிறைய இருக்கும், உங்களுக்கு நிறைய இருக்கும். நிறைய ஸ்பீச் நம்ம நிறைய பயான் என்னமோ கேட்டிருப்போம், சில விஷயங்கள் நமக்கு மறக்காது பாருங்களேன். ஸோ அது மெமரபிளா இருக்கிற மாதிரி வலுவான ஒரு உதாரணங்களை, எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நீங்க பேசும் பொழுது சொல்லியிருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நான் பேசி லீவ் பண்ணும் பொழுது இந்த பசங்களை வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணும் பொழுது, எல்லாரும் படிப்போமா? படிப்போம். சாவியா? ஐபிஎஸ் சாவியா? அப்படி அவங்கள ஒரு குஷி படுத்தி கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம். கேட்டோன்னா எழுப்பிடுவோம். தம்பி உன் பேர் என்ன? அப்துல் காதர். அப்துல் காதர்னு சொல்லாதப்பா, அப்துல் காதர் ஐஏஎஸ்ன்னு சொல்லு. இப்போ உன் பேர் என்னன்னு சொல்லு. அப்துல் காதர் ஐஏஎஸ். வெரி குட், உட்காரு. அடுத்த இன்னொரு தினம் எழுப்புவேன். உன் பேர் என்ன? முகமது யாசின். முகமது யாசின் சொல்லாத, உனக்கு என்ன வாகனம்? நான் ஒரு 10 இலக்கு சொன்னேன், என்ன வாகனம்? சார் நான் வந்து டாக்டர் ஆகணும். முகமது யாசின் எம்பிபிஎஸ்ன்னு சொல்லு. நீ என்ன வாகனம்? இப்படி பசங்களை கேட்டு ப்ரொஃபசர் அப்துல் ரஹீம்னு சொல்லு. இப்படி அந்த பசங்களை நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே கேள்வி கேட்டு அந்த எண்டு ப்ரோக்ராம் எண்டில் வந்து அவங்கள ரொம்ப குஷிப்படுத்துற ஒரு எனர்ஜெட்டிக்கா ஆகுமா நம்பிக்கையா இருப்பீங்களா? அதனால இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் உறுதியாக இருங்க, கடினமா உழைச்சு படிங்க, அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க, தொழுங்க. எல்லாம் தான் முக்கியம். ஒழுக்கம் முக்கியம், இறைநம்பிக்கை முக்கியம், தொழுகை முக்கியம், நோன்பு முக்கியம், என்ன உங்களுடைய படிப்பு முக்கியம். எல்லாத்தையும் கவனமா இருந்து கொண்டு விடைபெறுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இன்ஷா அல்லாஹ் பண்ணுங்க. முடிச்சிங்கன்னா ஒரு கோம்பாவா இருக்கும். ஒரு இமேஜினரியில ஸ்டார்ட் பண்ணி ஒரு பவர்ஃபுல் வேர்ட்ஸ், என்ன அந்த நிறைய சில பேர் வந்து இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க, என்ன சொல்றது, அந்த ப்ராப்ளமா சொல்லுவாங்க, பழமொழிலாம் சொல்லுவாங்களா இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க சொல்லி வைண்ட் அப் பண்ணிடுவாங்க, சரிங்களா? நான்